இந்த குறிக்கோள் பேஜ் பார்த்தீங்கன்னா இன்றைய தினத்திலிருந்து நம்ம வந்து ஸ்டார்ட் பண்ணுறோம் இந்த குறிக்கோள் பேஜை. ஓகே, இது பாருங்கள், கிட்டத்தட்ட ஒரு 180+ கிளாஸஸ், ஒரு நாளைக்கு 3 hours உங்களுக்கு கிளாஸு. அப்போ 180 × 3 போட்டிங்கன்னா அரௌண்ட் ஒரு 540 hours உங்களுக்கு வந்து கிளாஸஸ் கொடுக்குறாங்க. ஓகே, இது ஒரு கோல்டன் ஆப்பர்ச்சுனிட்டி. ஓகே, ஸோ லிசன். இப்போ டிஎன்பிஎஸ்சி குரூப் 2 and 2A, ஓகே, தென் குரூப் 4. ஸோ இந்த ஆண்டு 2025 பார்த்தீங்கன்னா, இந்த 2025 உங்களுக்கு வந்து ஒரு 3 கால்ஃபர் வந்து உங்களுக்கு இருக்குது. ஃபஸ்ட்டு வந்து டிஎன்பிஎஸ்சி குரூப் 1 சொல்லுவாங்க. டிஎன்பிஎஸ்சி குரூப் 1 பொறுத்தவரை ஏப்ரல் 1ஆம் தேதி கால்ஃபரு. அகைன் ஜூன் 15 அப்படிங்கிறது எக்ஸாம். இது வந்து குரூப் 1. குரூப் 4 பொறுத்தவரை ஏப்ரல் 25 கால்ஃபரு. அகைன் வந்து ஜூலை 13 எக்ஸாம். ஓகே, லிசன். குரூப் 1 வந்து ஏப்ரல் 1, எக்ஸாம் வந்து ஜூன் 15. குரூப் 4ங்கிறது ஏப்ரல் 25, எக்ஸாம்ங்கிறது ஜூலை 13. அகைன் குரூப் 2ங்கிறது ஜூலை 15 கால்ஃபர். ஓகே, அப்போ பாருங்கள், அப்போ ஏப்ரல், மே, ஜூன், ஜூலை, இந்த 4 மாதத்தில் ஒரு 3 கால்ஃபர் இருக்குது. ஓகே, நிறைய பேர் நான் வந்து படித்து முடிச்சிருக்கிறேன், எனக்கு வந்து வேலை கிடைக்கல அந்த மாதிரி சொல்கிறாங்க. பட் அதெல்லாம் வந்து முற்றிலும் வந்து ஒரு தவறான ஒரு கருத்து. ஓகே, வேலை தயார், வேலைக்கு நீங்கள் தயாரா, அதுதான் கேள்வி. உண்மை அதான். இப்போ இந்த ஆண்டு 2025 போட்டுத் தேர்வு மாணவர்களுக்கான ஒரு பொற்கால ஆண்டு அப்படி தான் சொல்லுவேன். ஏன்னா ஏப்ரலில் குரூப் 1 கால்ஃபர் இருக்குது, குரூப் 4 கால்ஃபர் இருக்குது, அகைன் ஜூலையில் குரூப் 2 கால்ஃபர் இருக்குது, 3 கால்ஃபர் இருக்குது. ஓகே, ஸோ மாணவர்கள் இன்றைய நாள், ஓகே, இது முன்ன பாஸ்ட் இஸ் பாஸ்ட், அது எப்படியும் இருண்டு போகுது. பட் இன்னையிலிருந்து நான் வந்து படிப்பேன், என்னால் முடியும், என்னால் மட்டுமே முடியும், நான் தகுதியானவன், தகுதியை ஏற்படுத்தி கொண்டவன், நிச்சயமாக இந்த அரசு பணியை பெற்றே தீர்வுன்னு சொல்லி ஒரு வைராக்கியத்துடன் நீங்கள் புக் எடுத்து படிக்க ஆரம்பித்தாலே வரக்கூடிய குரூப் 1, 2 and 4 3 எக்ஸாம் என்ன பண்ணலாம், நம்ம வந்து பாஸ் பண்ணி நம்மளால் ஜாப் போக முடியும். உண்மை அதுவும். ஓகே, நீங்கள் என்ன சொல்கிறது, நம்ம கிடைக்கக்கூடிய கால்ஃபரை நம்ம வந்து நமக்கான வாய்ப்பாக வந்து பயன்படுத்திக்கணும். ஓகே, ஸோ வாய்ப்புகள் இல்லை அப்படின்னு சொல்லி காத்திருக்கக்கூடாது. கிடைக்கக்கூடிய வாய்ப்பை நமக்கான வாய்ப்பை பயன்படுத்தினா அது மிகப்பெரிய சிறப்பாக இருக்கும். உண்மை அதுவும். ஓகே, உள்ளதெல்லாம் உயிருள்ளல், மற்றது தள்ளினும் தள்ளாமை நீர்த்தும்பாங்க. உண்மை அதுவும். ஓகே, எப்பொழுதுமே உங்களுடைய எண்ணங்கள், சிந்தனைகள், செயல்கள் எப்பொழுதும் பார்த்தீங்கன்னா உயர்வாக இருக்கணும். அந்த உயர்வு கைகூட விட்டாலும் அந்த நினைப்பை எக்காரணம் கொண்டும் கைவிடக்கூடாதும்பாங்க. உண்மை அதுதான். ஓகே, நான் பிகேம் ஏ டெப்டி கலெக்டர், நான் வந்து டெப்டி கலெக்டர் ஆகணும்னு எனக்கு ஆசை. ஓகே, அது கொஞ்சம் ஒரு 1 or 2 years என்ன பண்ணால் மேபி ஆகலாம். ஏன்னா சம் ப்ராசஸ், கால்ஃபர், கட் ஆஃப், ப்ரிப்பரேஷன் நிறைய இருக்குது. ஓகே, ஆனால் பட் அது வந்து நீங்கள் வந்து நினச்சிக்கிட்டே இருக்கணும். நீங்கள் நினைக்கிறத விட்டீங்க அப்படின்னா என்ன ஆயிரும், அது கை கூடாது அப்படிங்கிறாங்க. ஓகே, அந்த உயர்வு கை கூட விட்டாலும் நினைப்பை எக்காரணம் கொண்டும் கைவிடக்கூடாது. அந்த நினைப்பு தான் அந்த ஒரு சாதனையை வந்து உங்களை வந்து சாதிக்க தூண்டும் அப்படி சொல்கிறாங்க. ஓகே, எண்ணி துணைய கர்மம் துணிந்த பின் எண்ணுவோம் என்பது இழுக்கும்பாங்க. உண்மைதான். ஒரு செயலை செய்வதற்கு முன்னக்கூட்டி அந்த செயலை பற்றி பல முறை ஆராய்ச்சிகள் மேற்கொள்ளலாம், தவறே கிடையாது. ஆனால் பட் ஒன்ஸ் நீங்கள் வந்து டிஎன்பிஎஸ்சி படிக்க ஆரம்பிக்கணும், குறிக்கோளில் நீங்கள் வந்து ஜாயின் பண்ணிட்டீங்க அப்படின்னா அதுக்கு அடுத்து ஃபுல்லாகவே எப்படி படிக்கிறது, எதை படிக்கிறது, எப்படி படித்து மார்க் எடுக்கிறது, எவ்வளோ சீக்கிரமாக வேலைக்கு போகிறது, இதை பற்றி தான் யோசிக்கும். தவிர நம்மளால் முடியுமா முடியாதா அதை பற்றி நீங்கள் வந்து எக்காரணம் கொண்டும் யோசிக்கவே கூடாது அப்படிங்கிறாங்க. ஓகே, எண்ணெய் துணிய கருமும் துணிந்த பின் எண்ணுவோம் என்பது இழுக்கும்பாங்க. ஒரு செயலை செய்வதற்கு முன்னக்கூட்டி அந்த செயலை பற்றி பல முறை ஆராய்ச்சிகள் மேற்கொள்ளலாம். ஒன்ஸ் நீங்கள் ஸ்டார்ட் பண்ணிட்டீங்கன்னா அகைன் அந்த செயலை எப்படி வந்து சக்ஸஸ் பண்ணுறது, ஹவு டு ஹெட் ஏ சக்ஸஸ், வெற்றி பெறுவது எப்படி, எவ்வளோ சிறப்பாக பண்ணுறது, நம்மளுக்கு பெஸ்ட்டு எதளவு கொடுக்க முடியும். ஓகே, நோ ரெஸ்ட் அன்டில் த பெஸ்ட்டும்பாங்க. ஓகே, நமக்கு பெஸ்ட்டு கிடைக்க வரைக்கும் நம்ம வந்து ரெஸ்ட்டே எடுக்கக்கூடாது அப்படி தான் சொல்லுவாங்க. ஓகே, ஸோ லிசன். ஸோ பாருங்கள், ஸோ அப்படிப்பட்ட ஒரு கோல்டன் ஆப்பர்ச்சுனிட்டி தான் உங்களுக்கு நம்மளுடைய டேப் ஐஏஎஸ் அகாடமி ஆன்லைன் டீம் வந்து உங்களுக்கு வந்து ஒரு கோர்ஸ் வந்து அறிமுகப்படுத்துகிறாங்க. இந்த பேஜினுடைய பேர் பார்த்தீங்கன்னா குறிக்கோள் பேஜ். குறிக்கோள். ஓகே, என்றைக்குமே நம்மளுடைய வாழ்க்கையில் நமக்கு ஒரு குறிக்கோள் இருக்கணும். ஓகே, ஐ பிகம் ஏ டெப்டி கலெக்டர், ஐ பிகம் ஏ டிஎஸ்பி, இந்த மாதிரி நம்மளுடைய எய்ம் சுட் பி ஸ்கை ஹைம்பாங்க. உண்மை தான். அப்போ இந்த குறிக்கோளோடு நீங்கள் ஜாயின் பண்ணிங்கன்னா நிச்சயமாக இந்த வரக்கூடிய குரூப் 1, குரூப் 4, குரூப் 2 போன்ற பணிகளை நீங்கள் எளிதில் பெற முடியும். ஓகே, ஸோ பாருங்கள்,
ஸோ இந்த குறிக்கோள் பேஜ் வந்து இது ஆன்லைன் நியூ பேஜ். டிஎன்பிஎஸ்சி குரூப் 2, 2A அண்ட் 4. ஓகே, ஸோ டிஎன்பிஎஸ்சி பொறுத்தவரை 4 படித்தாலும் 2 படித்தாலும் என்ன படித்தாலும் படிப்பெல்லாம் ஒன்று தான். எழுதக்கூடிய வேலையும் எழுதக்கூடிய தேர்வும் பார்க்குற வேலை தான் வேற தவிர படிப்பெல்லாம் மோரலஸ் சேம், உண்மை தான். இப்போ குரூப் 2, 2A பொறுத்தவரை இங்கே வந்து உங்களுக்கு தமிழும் உண்டு, ஜென்ரல் இங்கிலீஷும் உண்டு. ஓகே, ஜென்ரல் தமிழும் உண்டு, ஜென்ரல் இங்கிலீஷ் உண்டு. ஆனால் பட் குரூப் 4 பொறுத்தவரை ஜென்ரல் இங்கிலீஷ் அப்படிங்கிறது கிடையாது, ஜென்ரல் தமிழ் மட்டும் தான் உண்டு. ஓகே, பட் இந்த குறிக்கோள் பேஜை பொறுத்தவரை இங்கே உங்களுக்கு ஜென்ரல் தமிழும் சொல்லிக் கொடுக்குறாங்க, ஜென்ரல் இங்கிலீஷும் சொல்லிக் கொடுக்குறாங்க, ஜென்ரல் ஸ்டடீஸ் உங்களுக்கு பைலிங்கில் உங்களுக்கு வந்து கிளாஸ் எடுக்கிறாங்க. ஓகே, ஸோ பிரேம்ஸ் ஆன்லைன் கிளாஸஸ். ஓகே, 180+ கிளாஸ். ஓகே, ஸோ நேரிலிருந்து உங்களுக்கு இன்னைக்கு வந்து ஃபஸ்ட்டு கிளாஸ் வந்து ஒரு இன்ட்ரோடக்ஷன் கிளாஸு. அகைன் நேரிலிருந்து உங்களுக்கு பார்த்தீங்கன்னா 180+ கிளாஸஸ் எடுக்கிறாங்க. இது 5 months டியூரேஷன். ஓகே, February 17 நேரிலிருந்து. ஓகே, ஒரு நாளைக்கு வந்து மினிமம் 3 hours. ஓகே, ஒரு கிளாஸ் அப்படிங்கிறது 3 hours. அப்போ 180+ கிளாஸஸ் அப்படின்னா 180 × 3 என்னது 540+ hours. ஓகே, நீங்கள் வந்து இந்த குறிக்கோள் பேஜில் ஜாயின் பண்ணணும் அப்படின்னு நீங்கள் ஆசைப்படுறீங்க அப்படின்னா நீங்கள் பண்ண வேண்டியது இந்த ஸ்க்ரீனில் தரக்கூடிய 3 நம்பர்ஸ். ஓகே, 9500384300 இந்த எண். இல்லை அப்படின்னா 6382809713 இந்த நம்பர். இல்லை அப்படின்னா 8668029422 இந்த 3 நம்பர்ஸில் எனி ஒன் நம்பர்ஸ் ஏதாச்சும் ஒரு நம்பரில் நீங்கள் வந்து டிஎன்பிஎஸ்சி குறிக்கோள் பேஜ் அப்படின்னு டைப் படித்து ஒரு வாட்ஸ்அப்பில் ஒரு எஸ்எம்எஸ் பண்ணிங்கன்னா எங்களுடைய ஆன்லைன் டீம் கோஆர்டினேட்டர், ஓகே, அந்த கோஆர்டினேட்டர் உங்களுக்கு ஃபர்தராக இந்த பேஜை பற்றிய ஆல் டீட்டெயில்ஸ் ஷேர் பண்ணுவாங்க, கம்யூனிகேட் பண்ணுவாங்க. அட்மிஷன் உண்டான எல்லா ப்ராசஸையும் உங்களுக்கு சப்போர்ட் பண்ணி உங்களை இந்த பேஜில் சேர்த்து விட்டுருவாங்க. ஓகே, நீங்கள் பண்ண வேண்டியது இந்த திரையில் தரக்கூடிய 3 எண்களில் ஏதாச்சும் நம்பரில் நீங்கள் ஜஸ்ட் என்னது ஒரு சிங்கிள் எஸ்எம்எஸ், ஓகே, ஐ வில் ஜாயின் டிஎன்பிஎஸ்சி குறிக்கோள் பேஜ் அப்படின்னு டைப் பண்ணி போட்டிங்கன்னா ஃபர்தராக அவங்களே உங்களை என்ன பண்ணுவாங்க, ஃபாலோ பண்ணி உங்களை அட்மிஷன் ப்ராசஸை கம்ப்ளீட் பண்ணி கொடுத்துருவாங்க. சப்போஸ் உங்களுக்கு இதை பற்றி தகவல் தேவைப்படுது அப்படின்னா நீங்கள் கால் பண்ணி நீங்கள் பேசிக்கலாம், ஒன்றும் இஷ்யூ இல்லை. ஓகே, சரி பாருங்க, எனக்கு சொன்ன மாதிரி தான். ஸோ ஜென்ரல் தமிழ், ஓகே, ஜென்ரல் தமிழ் அண்டு ஜென்ரல் இங்கிலீஷ் ப்ளஸ் ஜிஎஸ் அப்படிங்கிறது பைலிங்குவல் கிளாஸ் அப்படி கொடுத்துருக்காங்க. ஓகேவா? சரி, ரைட், ஓகே. ஓகே, இந்த கிளாஸஸ் பொறுத்தவரை February 17 இன்னைக்கு தான் இந்த கிளாஸ் ஸ்டார்ட் ஆகுது. ஓகே, ஸோ பேஜ் நேம் வந்து குறிக்கோள் பேஜ் ஆல்மோஸ்ட் சொல்லியாச்சு. கிளாஸ் டைமிங் பொறுத்தவரை கிளாஸ் வந்து உங்களுக்கு காலையில் 10 to 1:30 இல்லைனா ஆஃப்டர்நூன் 2:30 to 5:30 2 செஷன் இருக்கு. இந்த 2 செஷனும் கிளாஸ் இருக்கும். இல்லை 2 செஷனில் ஏதாச்சும் ஒரு செஷன் மேபி இருக்கலாம். 10 to 1:30 அகைன் 2 to 5:30 2 செஷன். எவ்ரிடே 1 or 2 செஷன். சில டே வந்து 2 செஷன் நடக்கும், சில டே வந்து ஒரு செஷன் நடக்கும். ஓகே, அடுத்து பாருங்க, இது டூரேஷன் வந்து 5 months டூரேஷன். இன்னைக்கு வந்து பிப்ரவரியா, அப்போ மார்ச், ஏப்ரல், மே, ஜூன், ஜூலை 13 எக்ஸாம் வரைக்கும் ஆகும். இந்த பேஜ் உங்களுக்கு கண்டினியூ ஆகும். அஸ் பர் கம்ப்ளீட் த சிலபஸ் ஆர் 180+ கிளாஸஸ் which is earlier. ஓகே, ஸோ கிளாஸ் ஹவர்ஸ் டெய்லி 3 hours. என்ன புக்கு தராங்க பாருங்க, தமிழ் புக் கொடுக்குறாங்க. தமிழ் புக்கு இல்லை அப்படின்னா இங்கிலீஷ் புக். ஓகே, நீங்கள் ஜென்ரல் தமிழ் அப்படின்னா தமிழ் புக்கும், ஜென்ரல் இங்கிலீஷ் அப்படின்னா இங்கிலீஷ் புக்கு உங்களுக்கு கொடுக்குறாங்க. அது போக மேக்ஸ் புக்கு, ஏன்னா மேக்ஸ் உங்களுக்கு தெரியும், மேக்ஸும் ரீசனிங்கும் இந்த டிஎன்பிஎஸ்சி குரூப் 2 குரூப் 4ல் ஒரு 25 questions கேட்குறாங்க. ஓகே, மேக்ஸ் வந்து 15 கொஸ்டினும் ரீசனிங் 10 கொஸ்டின் சொல்லி நியூ சிலபஸ் அப்டேட்டில் புதுசாக வந்து மாற்றிருக்காங்க. அதன் அடிப்படையில் உங்களுக்கு ஒரு மேக்ஸ் புக் கொடுக்குறாங்க. அடுத்து பாலிட்டி புக்கு. பாலிட்டி பொறுத்தவரை உங்களுக்கு தெரியும் 15 கொஸ்டின் கேட்குறாங்க. ஓகே, இப்போ as per நியூ சிலபஸில் பாலிட்டி ஒரு 15 கொஸ்டின்ஸ் கேட்குறாங்க. அதில் அந்த புக்கும் கொடுக்குறாங்க. இப்போ இங்கே ஒரு 100 கொஸ்டின், இங்கே ஒரு 25, இங்கே ஒரு 15. அப்போ இந்த 3 புக்குமே எத்தனை கொஸ்டின்ஸ் உங்களுக்கு கவர் ஆகுதுன்னா அரௌண்ட் கிட்டத்தட்ட ஒரு 140 கொஸ்டின்ஸ் உங்களுக்கு வந்து கவர் ஆகுது. சரிங்களா? அப்போ இந்த குறிக்கோள் பேஜில் நீங்கள் ஜாயின் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து தமிழ் புக்கு அல்லது இங்கிலீஷ் புக்கு, ஒரு மேக்ஸ், ஒரு பாலிட்டி புக் கொடுக்குறாங்க. சரியா? ஸோ கிளாஸ் ஹேண்டில்டு பை
வெல் எக்ஸ்பீரியன்ஸ்டு ஃபேக்கல்டி. ஓகே, ஸோ போட்டித் தேர்வில் சுமார் 10 ஆண்டுகளுக்கு மேலே அனுபவம் வாய்ந்த ஆசிரியர் பெருமக்களால் உங்களுக்கு இந்த ஆன்லைன் கிளாஸஸ் சிறப்பாக எடுத்து தரப்படுகிறது. ஓகே, டைம் டேபிள் வீக்லி அனௌன்ஸ்டு. ஓகே, டைம் டேபிள் பொறுத்தவரை இப்போ இன்னைக்கு வந்து எக்ஸாம்பிள் இன்னைக்கு வந்து சண்டே அப்படின்னா அடுத்து உங்களுக்கு மண்டே டு சாட்டர்டே ஒவ்வொரு நாளும் என்னென்ன டேயில் என்னென்ன சப்ஜெக்ட், என்னென்ன கிளாஸ், என்னென்ன டெஸ்ட்டு, என்ன போர்ஷன், யார் கிளாஸ் எடுக்கிறா, இதை பற்றி ஒரு வீக்லி டைம் டேபிள் உங்களுக்கு வாட்ஸ்அப் ஆர் டெலகிராம் குரூப்பில் உங்களுக்கு கம்யூனிகேஷன் பண்ணிடுவாங்க. சரிங்களா? ஓகே, கிளாஸ் கண்டக்டட் த்ரூ இப்போ வந்து இதில் வந்து ஒரு 100%ல் 70% அப்படிங்கிறது ரிகார்டர் கிளாஸ். ரிகார்டர் கிளாஸ் அப்படிங்கிறது இது ஒன்லி ஃபார் டேப் ஐஸ் இன்ஸ்டியூட் ஆஃப் சென்ட்ரல் கவர்மெண்ட் எக்ஸாம் சொல்லுவாங்க. அந்த டேப் ஐஸ் ஆப்பில் தான் உங்களுக்கு வந்து 70% ஆஃப் ரிகார்டர் கிளாஸ் உங்களுக்கு கொடுக்குறாங்க. ரிமைனிங் 30% பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து லைவ் கிளாஸு. லைவ் கிளாஸ் பொறுத்தவரை உங்களுக்கு வந்து த்ரூ ஜூம், ஒரு ஜூமில் லிங்க் கொடுத்து அந்த லிங்கில் நீங்கள் ஜாயின் பண்ணி அந்த கிளாஸை கவனிக்கிற மாதிரி இருக்கும். சப்போஸ் அந்த மாதிரி காலகட்டத்தில் நீங்கள் வந்து எங்கேயாச்சும் ஏதாச்சும் பிஸியாக இருக்கிறீங்க, ஒர்க் பண்ணிட்டு இருக்கீங்க, இல்லை காலேஜ் போயிட்டீங்க அப்படின்னா அந்த கிளாஸ் எங்களுடைய ஆப்பில் இருக்கும். நீங்கள் வென் யூ ஆர் ஃப்ரீ, நீங்கள் எப்போ ஃப்ரீயாக இருக்கீங்களோ அப்போ நீங்கள் என்ன பண்ணிக்கலாம், அந்த கிளாஸை நீங்கள் வந்து லிசன் பண்ணி நோட்ஸ் எடுத்து வச்சுக்கலாம். சரிங்களா? அப்போ 70% அப்படிங்கிறது ரெக்கார்டர் கிளாஸும் 30% அப்படிங்கிறது லைவ் கிளாஸும் உங்களுக்கு கொடுக்குறாங்க. அதுப்போ உங்களுக்கு வந்து அப்பப்போ வந்து உங்களுக்கு வந்து மோட்டிவேஷன், மென்டார் சிஸ்டம், டவுட் கிளாரிஃபிகேஷன், இந்த மாதிரி நிறைய சிஸ்டம்ஸ் வந்து இந்த ஆன்லைன் கிளாஸ் வந்து உங்களுக்கு வந்து ப்ரொவைட் பண்ணுவாங்க. ஏற்கனவே கடந்த டிஎன்பிஎஸ்சி குரூப் 2ல் இதே ஆன்லைன் கோர்ஸில் ஜாயின் பண்ணி ஒரு மேடம் முனிசிபல் கமிஷனராக தேர்ச்சி பெற்று இப்போ வந்து நவ் சி இஸ் இன் சர்வீஸ் இன் முனிசிபல் கமிஷனர், நகராட்சி ஆணையராக பணியாற்றுறாங்க அப்படிங்கிறது ஒரு பெருமைக்குரிய ஒரு விஷயம். ஓகே, இந்த ஆன்லைன் கிளாஸ் பொறுத்தவரை என்ன பர்பஸ் அப்படி கேட்டிங்கன்னா, சிலவங்க வந்து ஏதாச்சும் மெடிக்கல் விஷயம் இருக்கும், சிலவங்க வந்து இன்ஸ்டியூட் லாங்கில் இருக்கும், டெய்லி போயிட்டு வர்றதுக்கு அவங்களுக்கு வந்து கன்வீனியன்ட் கிடைக்காது. சிலவங்க வந்து கையில் கை குழந்தை வச்சுருப்பாங்க, 6 மாதம், ஒரு வயசு, 1.5 வயசு, இந்த மாதிரி குழந்தை வச்சுருப்பாங்க. சிலவங்க வந்து கொஞ்சம் ஒர்க் ஃப்ரம் ஹோமில் உட்காந்து ஏதாவது ஒர்க் பண்ணுவாங்க. சிலவங்களுக்கு வந்து வீட்டிலேருந்து வெளியே போயிட்டு திருப்பி உள்ள வர்றதுக்கு சரியான டிரான்ஸ்போர்ட்டோ வெஹிக்கிள் வசதியோ அந்த மாதிரி இல்லாமல் இருக்கும். ஸோ இந்த மாதிரி ஓகே, வீட்டில் உட்காந்து வேலை பார்ப்பவர்களும் கை குழந்தை உள்ளவர்களும் அகைன் வந்து காலேஜ் போகக்கூடிய காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸும் ஓகே, அகைன் வந்து சிலவங்க வந்து ரொம்ப ஏழ்மையாக இருப்பாங்க, அவங்க வந்து கண்டிப்பாக ஒர்க் பண்ணணும், ஒர்க் பண்ணிக்கிட்டே படிக்கணும், அந்த மாதிரி ஒரு கண்டிஷனில் இருப்பாங்க. ஸோ அப்படிப்பட்ட நபர்களும் நீங்களும் அரசு பணியை பெறணும் என்ற ஒரே உயர்ந்த நோக்கத்துக்காண்டி தான் நம்மளோட டேப் ஐஏஎஸ் அகாடமி உங்களுக்கு குறிக்கோள் இந்த பேரில் வந்து டிஎன்பிஎஸ்சி குரூப் 2 and 4க்கான ஒரு கோர்ஸ் அஸ் பர் டிஎன்பிஎஸ்சினுடைய நியூ பாடத்திட்டம். இப்போ டிஎன்பிஎஸ்சி சிலபஸ் வந்து அப்டேட் பண்ணியிருக்காங்க. அந்த அப்டேட்டான ரிவைஸ்டு சிலபஸ் அடிப்படையில் உங்களுக்கு இந்த கிளாஸ் உங்களுக்கு எடுத்து கொடுக்குறாங்க. ஸோ அதனால் வந்து ஒர்க்கிங் உமன், அகைன் வந்து வெளியே ஒர்க் பண்ணக்கூடியவங்க, காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸு ஓகே, இந்த மாதிரி கையில் பேபியை வச்சுக்கிட்டு வெளியே வர முடியாத உள்ள நபர்கள் எல்லாருமே அப்படிக்கலாம் இந்த பேஜை ஜாயின் பண்ணி உங்களுக்கு அளவுப்படியான அரசு பணியை பெறுவதற்கு இது உங்களுக்கு 100% வந்து மிகப்பெரிய சப்போர்ட் பண்ணும் அப்படிங்கிறது என்னுடைய கருத்து. ஓகே, அரசு பணியை பெற டேப்புடன் கை கோருங்கள். ஓகே, சரி பாருங்க என்னென்ன சப்ஜெக்ட் யாரெல்லாம் எடுக்கிறா, எத்தனை கிளாஸ், அந்த பிரேக்கப். ஓகே, நம்ம வந்து சொல்லியிருந்தோம் 180 ப்ளஸ் கிளாஸஸ் சொல்லியிருந்தோம். அந்த 180 கிளாஸுக்கான பிரேக்கப். ஓகே, ஸோ தமிழ் பொறுத்தவரை 22 கிளாஸ், தமிழ் 22. இது உங்களுக்கு தெரியும், ஒரு டிஎன்பிஎஸ்சி குரூப் 4 தேர்வில் 100 மார்க் தமிழ், 100 மார்க்கில் 100 கொஸ்டின், 100 கொஸ்டின் தமிழ். ஜிஎஸ் அப்படிங்கிறது 100 கொஸ்டின். அப்போ 100 + 100 200 கொஸ்டின், ஒரு கொஸ்டினுக்கு 1.5 மதிப்பெண்கள், மொத்தம் 300 மார்க்கு 3 hours. இதான் அது அதுடைய எக்ஸாமுடைய பேட்டர்ன். சரிங்களா? அப்படிப்பட்ட ஒரு தமிழில் 100 கொஸ்டின்ஸ் இருக்குது. அந்த 100 கொஸ்டினை நம்ம என்ன பண்ணுறோம், ஒரு 22 கிளாஸ் வந்து நம்ம வந்து கவர் பண்ணுறோம். ஓகே, அதில் பார்த்தீங்கன்னா வந்து இப்போ வந்து முன்னால் தான் வந்து உங்களுக்கு இலக்கியம், தமிழ் தொண்டு, இலக்கணம் அந்த மாதிரி இருந்துச்சு. இப்போ வந்து ஃபுல் வெயிட்டேஜ் எது கொடுத்துருக்காங்க அப்படின்னா இலக்கணத்துக்கு கொடுத்துருக்காங்க. நம்ம சிலபஸை பின்னால் பார்க்கலாம். ஓகே, இலக்கணத்துக்கு வந்து 85 கொஸ்டினும், இலக்கியம் அண்ட் தமிழறிஞர் தமிழ் தொண்டில் வெறும் 15 கொஸ்டினும், 85 15 100 கொஸ்டின்ஸ் உங்களுக்கு வந்து இந்த தமிழ் பாட்டில் கேட்குறாங்க. அந்த 100 கொஸ்டின்ஸுமே எங்களுடைய ஃபேக்கல்ட்டி மிஸ்டர் அருண்குமார் அண்டு மேடம் ராணி மேடம், இவங்க இரண்டு பேருமே உங்களுக்கு வந்து ரொம்ப தெளிவாக வந்து கிளாஸ் எடுத்து உங்களுக்கு கொடுப்பாங்க. தமிழ் மட்டும் 22 கிளாஸ் கொடுத்துருக்காங்க, நீங்கள் பார்த்துருப்பீங்க. ஓகே, தென் வந்து எழுத்து இலக்கணம், ஓகே, இலக்கணம், அகைன் வந்து சொல்லகராதி, பேசும் திறன்,
அகே கலை சுருக்கல், எழுதும் திறன், ஓகே, புரிந்து கொள்ளும் திறன், அகைன் வந்து இலக்கியம் அண்டு தமிழறிஞர் தமிழ் தொண்டு, இந்த மாதிரி ஒரு 7 யூனிட் வந்து கொடுத்துருப்பாங்க. ஓகே, அந்த யூனிட் எல்லாமே உங்களுக்கு 22 கிளாஸில் உங்களுக்கு வந்து கம்ப்ளீட் பண்ணி கொடுத்துருவாங்க. சரியா? அடுத்து இங்கிலீஷ். தமிழ் எப்படி 100 கொஸ்டின்ஸ் இருக்கோ அது மாதிரி இங்கிலீஷும் உங்களுக்கு குரூப் 2 இருக்கும். குரூப் 4ல் கிடையாது. குரூப் 2 அண்ட் 2A ப்ரிம்ஸ் அதில் இங்கிலீஷ் உண்டு. அந்த இங்கிலீஷ் எத்தனை கிளாஸ் அப்படின்னா 18 கிளாஸ். இங்கே நீங்கள் தமிழில் ஜாயின் பண்ணாலும் இங்கிலீஷ் ஜாயின் பண்ணாலுமே இந்த 2 லாங்குவேஜுமே உங்களுக்கு கிடச்சிரும். ஏன்னா ரெண்டுமே ஆப்பில் தான் இருக்க போது, யார் வேணால் பார்த்துக்கலாம். சரியா? அந்த இங்கிலீஷ் எத்தனை கிளாஸு? 18 கிளாஸ். அடுத்து பாருங்க பிசிக்ஸ். பிசிக்ஸ் பொறுத்தவரை 9 கிளாஸ், கெமிஸ்ட்ரி 8 கிளாஸ், பயாலஜி 10 கிளாஸ், 10, 19, 8, 27. அப்போ 27 கிளாஸ் வந்து உங்களுக்கு சயின்ஸ்க்கு வந்து நம்ம வந்து கொடுக்குறோம். உங்களுக்கு தெரியும் ஒரு போட்டித் தேர்வில் இப்போ நியூஸ் பார்த்தீங்கன்னா சயின்ஸ் அப்படிங்கிறது ஜஸ்ட் ஒரு 5 கொஸ்டின் மட்டும் தான் கேட்குறாங்க. 5 கொஸ்டின்ஸ் கேட்கறதுனால நீங்கள் சயின்ஸ் படிக்க வேண்டாம்னு சொல்லுவார்ல, சயின்ஸை வந்து கொஞ்சம் கடைசியாக படிக்க ஆரம்பிச்சுக்கோங்க. அதுக்கு முன்னாடி நீங்கள் படிக்க வேண்டியது பாலிட்டி, எக்கனாமி, யூனிட் 6ல் தமிழ்நாடு வரலாறு, பண்பாடு, மரபு, அந்த டாப்பிக்கு, அகைன் வந்து தமிழ்நாடு வளர்ச்சி நிர்வாகம், இந்த மாதிரி சப்ஜெக்ட் எதில் வந்து அதிகமான கொஸ்டின்ஸ் கேட்குறாங்களோ அந்த சப்ஜெக்டை ஃபஸ்ட்டு எடுத்து படிங்க. இது சயின்ஸை நீங்கள் என்ன படிக்கலாம், டிஎன்பிஎஸ்சி படிக்கக்கூடியவங்க லாஸ்ட்டாக வச்சுக்கலாம். ஏன்னா மொத்தமே 5 கொஸ்டின் தான். 5 கொஸ்டினில் ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, பயாலஜி 3மே இருக்கிறதுனால நம்ம என்ன பண்ணிக்கலாம், அந்த ப்ரிஃபரன்ஸை கொஞ்சம் லாஸ்ட்டாக வச்சுக்கலாம். படிக்கக்கூடாதுன்னு சொல்லுவார்ல, கடைசியாக படிச்சுக்கலாம். சரியா? ஓகே, இந்த ஃபிசிக்ஸ் கிளாஸை பொறுத்தவரை சார் சுரேஷ் அண்டு திவாகர் அவங்க உங்களுக்கு எடுத்து கொடுக்குறாங்க. கெமிஸ்ட்ரி கிளாஸ் பொறுத்தவரை மேடம் பிருந்தா மேடம், இந்த ஹெச்ஓடி ஆஃப் கெமிஸ்ட்ரி, அகைன் ஜெகன் 2 எடுத்து கொடுக்குறாங்க. பயாலஜி பொறுத்தவரை தம்பி தஞ்சை ரகு அவரும் ஜெகன் அந்த 2 பேர் எடுத்து கொடுக்குறாங்க. ஜாகிரபி பொறுத்தவரை மிஸ்டர் அசோக் அண்டு மணிகண்டன் அந்த டீம் எடுத்து கொடுக்குறாங்க. ஹிஸ்ட்ரி அண்ட் ஐஎன்எம் பொறுத்தவரை சாரங்க பாணி அண்டு முத்துமணி அந்த டீம் எடுத்து கொடுக்குறாங்க. இந்தியன் பாலிட்டி பொறுத்தவரை மேடம் சுபஸ்ரீ மேடம், தென் வந்து தம்பி கவியரசன் அந்த 2 பேர் உங்களுக்கு எடுத்து கொடுக்குறாங்க. எக்கனாமிக்ஸ் பொறுத்தவரை தம்பி ஜெயபிரகாஷ் அண்டு மேடம் ஜெயபிரகாஷ் அண்டு வந்து புவனேஸ்வரன் இந்த டீம் வந்து உங்களுக்கு எடுத்து கொடுக்குறாங்க. ஸோ இதெல்லாம் பார்த்தீங்கன்னா வந்து இந்த குறிக்கோள் பேஜ் ஆன்லைன் பேஜில் ஒவ்வொரு சப்ஜெக்ட்டும் எத்தனை கிளாஸஸ்ஸு, அந்த கிளாஸை யார் எடுத்தாரா, இந்த லிஸ்ட்டு தான் நம்ம வந்து இங்கே பார்த்துட்டு இருக்கிறோம். ஓகே, அதுக்கடுத்து பாருங்க தமிழ்நாடு அட்மினிஸ்ட்ரேஷன். ஓகே, தென் சிலம்பரசன் அவர் யூனிட் ஹெச்ஓடி, தம்பி பிரேம்குமார் அவர் வந்து ஹெச்ஆர்ஸில் வந்து ஆடிட் இன்ஸ்பெக்டராக வந்து ஒர்க் பண்ணுறாரு தம்பி பிரேம்குமார். அங்கே தமிழ் சொசைட்டி பொறுத்தவரை சுகந்தி மேம், ஆனந்தி மேம், தென் வந்து வைஷ்ணவி தேவி இந்த 3 பேர் எடுக்கிறாங்க தமிழ் சொசைட்டி. மேத்தமெட்டிக்ஸ் பொறுத்தவரை மிஸ்டர் ராதாகிருஷ்ணன் இந்த ஹெச்ஓடி ஆஃப் மேத்ஸ், தென் வந்து தென்காசி வேல்கனி மேடம் இந்த டீம் வந்து எடுக்கிறாங்க. கரண்ட் அஃபேர்ஸ் பொறுத்தவரை வந்து எப்பொழுதுமே நம்முடைய அப்துல் ரஹ்மான் சார் வந்து யூடியூப்பில் டெய்லி காலைல 10 மணிக்கு லைவாக போடுறாங்க. அதை மட்டும் நீங்கள் பார்த்தாலே போதுமானது. அதை தாண்டி ஏதாச்சும் தேவைப்படுமா அப்படின்னா இருக்காது. ஓகே, ஸோ இந்த பிரேக்கப் லிசன் தமிழ் 22, இங்கிலீஷ் 18, பிசிக்ஸ் 9, கெமிஸ்ட்ரி 8, பயாலஜி 10. ஓகே, அடுத்து பாருங்க ஜியோகிராஃபி 13, ஹிஸ்ட்ரி அண்ட் ஐஎன்எம் 23, இந்தியன் பாலிட்டி 20, எக்கனாமிக்ஸ் 13, தமிழ்நாடு அட்மினிஸ்ட்ரேஷன் 10, தமிழ் சொசைட்டி 15, மேத்தமெட்டிக்ஸ் 22, சிஏ டெய்லி கிளாஸ். அப்போ 180 ப்ளஸ் கிளாஸஸ். ஓகே, மோர் தென் 540 ஹவர்ஸ். ஓகேவா? அடுத்து பாருங்க ஒவ்வொரு சப்ஜெக்ட்டுக்கான பிரேக்கப். ஓகே, ஸோ சயின்ஸ்லாம் என்ன, ஃபிசிக்ஸில் எத்தனை கிளாஸு, முதல் கிளாஸ் என்ன, 2ஆம் கிளாஸ் என்ன, 3ஆம் கிளாஸ் என்ன அப்படிலாம் கொடுத்துருக்காங்க. ஜஸ்ட்டு நீங்கள் லைட்டாக பார்த்துக்கோங்க. பட் நான் அந்த பிடிஎஃபை இந்த வீடியோடைய டிஸ்கிரிப்ஷனில் அப்லோட் பண்ணுறேன். நீங்கள் வந்து இந்த கிளாஸ் முடிஞ்ச பிறகு பொறுமையாக எடுத்து நிதானமாக நீங்கள் பார்த்து தெரிஞ்சுக்கலாம். ஓகே, சொல்யூஷன் ஃபஸ்ட்டு பாருங்கள். இது வந்து ஃபிசிக்ஸு வகுப்பு 1 ஹீட் வெப்பவியல் எத்தனை ஹவர்ஸு, 2 ஹவர்ஸ். ஆனால் சயின்ஸ் 2 ஹவர்ஸ் தான் பார்க்க முடியும், அதுக்கு மேலே பார்க்க முடியாதனால உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. ஃபஸ்ட்டு வந்து ஹீட்டு, 2வது சவுண்டு, 3 லைட்டு, 4 மேக்னட்டிஸ் லேசர், 5 எலக்ட்ரிசிட்டி, 6 மெக்கானிக்ஸ் அண்ட் ஃபோர்ஸு, 7 வந்து நேச்சர் ஆஃப் யூனிவர்ஸ், 8 மெஷர்மெண்ட், 9 பேசிக் லா. இது 9 ஆனது. இந்த 9மே ஃபிசிக்ஸ்க்கான பிரேக்கப். ஓகே, மொத்தம் 9 கிளாஸு. ஒவ்வொரு கிளாஸும் என்னென்ன சப்ஜெக்ட் எடுப்பாங்கன்னு சொல்லி அந்த கிளாஸுடைய பிரேக்கப் கொடுத்துருக்காங்க. சரியா? அடுத்து பாருங்க கெமிஸ்ட்ரி.
ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து ஆட்டோமிக் ஸ்ட்ரக்சர், ரெண்டாவது ஆசிட் அண்ட் பேசஸ், மூணாவது சால்ட்டு, பிஹெச் அண்ட் இண்டிகேட்டர்ஸ், 4 எலமெண்ட்ஸ் அண்ட் பீரியாடிக் டேபிள், 5 எலமெண்ட்ஸ் அண்ட் பீரியாடிக் டேபிள் 2 அண்ட் உலோகவியல், அடுத்து காம்பவுண்ட்ஸ், கார்பன் அண்ட் இஸ் காம்பவுண்ட்ஸ், அடுத்து பெட்ரோலியம் அண்ட் ப்ராடக்ட்ஸ், ஃபர்டிலைசர், அகைன் வந்து ஃபுட் அண்டு அடல்ட்ரேஷன். ஸோ இதெல்லாம் வந்து கெமிஸ்ட்ரிக்கான பாடத்தலைப்புகள். ஓகே, ஸோ வகுப்பு 1 அப்படிங்கிறது அணு அமைப்பு, வகுப்பு 2ங்கிறது அமிலம் காரம், அடுத்து உப்பு, பிஹெச் மதிப்பு, நிறக்காட்டிகள், தனிமங்கள் மற்றும் தனிம வரிசை அட்டவணை 1, தனிமங்கள் மற்றும் தனிம வரிசை அட்டவணைகள் 2 அண்டு உலோகவியல், சேர்மங்கள், கார்பனும் அதன் சேர்மமும், பெட்ரோலிய பொருட்கள், உரங்கள் அண்டு பூச்சிக்கொல்லிகள், உணவியல் கலப்படம், இதெல்லாம் கெமிஸ்ட்ரி. அடுத்து பயாலஜி பாருங்க, இதெல்லாம் பயாலஜி. ஓகே, வகுப்பு 1லேருந்து வகுப்பு 10 வரைக்கும் உள்ள பிரேக்கப். ஓகே, அடுத்து பாருங்க ஜியாகிரபி. ஜியாகிரபிக்கு பிரேக்கப் கொடுத்துருக்காங்க. ஓகே, இது ஜியாகிரபி பிரேக்கப்பு. அடுத்து யூனிட் 3 ஹிஸ்ட்ரி அண்டு ஐஎன்எம், அதற்கான பிரேக்கப். ஃபர்ஸ்ட் சிலபஸ், ரெண்டாவது பிரேக்கப். சரியா? ஸோ முதல் கிளாஸ் பொறுத்தவரை சிந்துவெளி நாகரிகம், ரெண்டாவது கிளாஸ் குப்தர்கள் மற்றும் நிர்வாகம், மூணாவது டெல்லி சுல்தான்கள், நாலாவது விஜயநகரம் மற்றும் பாமணி அரசுகள். ஓகே, ஸோ சிந்துவெளி, குப்தா, டெல்லி சுல்தான்கள், விஜயநகரம் மற்றும் பாமணி அரசுகள், அடுத்து முகல்ஸு, டெல்லி சுல்தான்கள். ஓகே, டெல்லி சுல்தான்கள், மராத்தியர்கள், தென்னிந்திய அரசுகள். ஓகே, தென்னிந்திய அரசுகளே வந்து ராஷ்டிரகூடர்கள், சாளுக்கியர்கள், காகதியர்கள் அப்படிலாம் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்திய சமூக பண்பாட்டு வரலாற்றில் மாற்றங்களும் தொடர்ச்சியும், இந்திய பண்பாட்டின் இயல்புகள், வேற்றுமையில் ஒற்றுமை, இந்தியா ஒரு மதசார்பற்ற நாடு, சமூக நல்லிணக்கம், அது ஐஎன்எம் கொடுத்துருக்காங்க. சரியா? ஸோ ஓகே, நான் இந்த பிடிஎஃபை இந்த வீடியோடைய டிஸ்கிரிப்ஷனில் அப்லோட் பண்ணியிருக்கேன். நீங்கள் பொறுமையாக எடுத்து நிதானமாக பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. சரியா? ஓகே, ரைட்டாக பாருங்கள். ஸோ இது வந்து யூனிட் 6 தமிழக வரலாறு, வரப்பற்றும் பண்பாடு. ஓகே, இது 20 மார்க் கேட்குறாங்க, முக்கியமான சாப்டர்ஸ். கிளாஸ் 1 சங்ககால தமிழக பண்பாடு, கிளாஸ் 1. கிளாஸ் 2 சங்ககால தமிழ் பண்பாடு 2. 3 தொல்லியல் ஆய்வுகள், அடுத்த ஆய்வு 2. ஸோ கிளாஸ் 5 திருக்குறள், சங்க காலம் முதல் இக்கால வரையிலான இலக்கியங்கள். ஓகே, ஸோ இந்த மாதிரி இதில் கிளாஸஸ் பிரிக்க கொடுத்துருக்காங்க. அரௌண்ட் ஒரு 15 கிளாஸ் கொடுத்துருக்காங்க. அடுத்து மேக்ஸ். ஸோ சுருக்குக மட்டும் 2 கிளாஸ் மேக்ஸில். ஓகே, அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா வந்து பர்சன்டேஜ், அடுத்து ப்ராஃபிட் அண்ட் லாஸ் டிஸ்கவுண்ட், எல்சி அண்ட் ஹெச்சிஎஃப் 2 கிளாஸ் கொடுத்துருக்காங்க. ரேஷியோ ப்ரொபோர்ஷன், சிம்பிள் இன்ட்ரெஸ்ட்டு, காம்பவுண்ட் டெஸ்ட்டு, ஏரியா அண்ட் வால்யூம், டைம் அண்ட் ஒர்க்கு, அவரேஜ், தென் மீன், ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் பார்ட் 1, ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் பார்ட் 2, ப்ராபபிலிட்டி, பசில்ஸ், டைல்ஸ், விசுவல் ரீசனிங், லாஜிக்கல் ரீசனிங், ஆல்பா நியூமரிக்கல் ரீசனிங், தென் நம்பர் சீரியஸ், இது மேத்ஸ். ஓகே, இது வந்து உங்களுக்கு என்ன மாதிரி டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன் மாதிரி கொடுத்துருக்காங்க, நீங்கள் பொறுமையாக படித்து பாருங்கள். ஓகே, இது ஃபீஸ் ஸ்ட்ரக்சர். ஓகேவா? ஸோ லிசன், இந்த ஆன்லைனுடைய குறிக்கோள் பேஜ் டிஎன்பிஎஸ்சி குரூப் 2, 2A அண்டு குரூப் 4. இந்த ஆன்லைன் பேஜை நீங்கள் ஜாயின் பண்ணணும்னா, ஸோ நீங்கள் வந்து நியூ ஸ்டூடெண்ட்ஸாக இருந்தால் உங்களுக்கு ஃபீஸ் வந்து 12,000. ஓகே, நியூ ஸ்டூடெண்ட்ஸு 12,000 வித் புக்ஸ் பொறுத்தவரை நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி ஒரு தமிழ் புக்கு, ஒரு இங்கிலீஷ் புக்கு. ஓகே, அகைன் ஒரு பாலிட்டி அண்ட் ஒரு மேத்ஸ். ஓகே, தமிழ் ஆர் இங்கிலீஷ், தமிழ் அல்லது இங்கிலீஷ் கொடுப்பாங்க, மேத்ஸு அண்டு பாலிட்டி. ஓகே, இந்த மாதிரி ஒரு மூணு மெட்டீரியல்ஸ் கொடுப்பாங்க. உங்களுக்கு 12,000 அப்படிங்கிறது ஃபீஸ். ஓகே, அடுத்து நியூ ஸ்டூடெண்ட்ஸ் வித்தவுட் புக்ஸ் அப்படின்னா நீங்கள் ஒரு 2,000 குறைச்சி ஒரு 10,000 நீங்கள் பே பண்ணிக்கலாம். இல்லை நான் வந்து இது முன்னாடி வந்து நான் வந்து டெஸ்ட் பேஜ் படிச்சிருக்கேன் டேப்பில் அப்படின்னா, நீங்கள் டேப்னுடைய டெஸ்ட் பேஜ் ஸ்டூடெண்ட்ஸாக இருந்தீங்கன்னா வித்தவுட் புக்ஸில் நீங்கள் 7,500 பே பண்ணால் போதுமானது. இல்லை நான் ஏற்கனவே டேப்னுடைய ரெகுலர் பேஜ் ஸ்டூடெண்ட்ஸ், ஓகே நான் வந்து கிளாஸ் படிச்சிருக்கிறேன் ரெகுலர் பேஜ் ஸ்டூடெண்ட்ஸ் அப்படின்னா வித்தவுட் புக்ஸு உங்களுக்கு 6,000 ஃபீஸ், 12 பாதி 6,000. ஓகே லிசன், நியூ ஸ்டூடெண்ட்ஸ்னால் 12,000,
ஓகே. அதே நியூ ஸ்டூடெண்ட்ஸு புக் வேண்டாம் அப்படின்னா 10,000. அதே நீங்கள் டெஸ்ட் பேஸ் ஸ்டூடெண்ட்ஸாக இருந்து நோ புக்ஸ் அப்படின்னா 7,500. ரெகுலர் கிளாஸு ஸ்டூடெண்ட்ஸாக இருந்து நோ புக்ஸ் அப்படின்னா 6,000. ஜஸ்ட் நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க. சீக்கிரமாக ஜாயின் பண்ணி உங்களுடைய கனவை நிறைவேற்றுங்க. இது பேமெண்ட் மோடு, டேப் எஜுகேஷனல் சர்வீஸ், அது QR கோடு. ஸோ ரொம்ப ரொம்ப முக்கியமானது. இப்போ வந்து கரண்டில் டிஎன்பிஎஸ்சி குரூப் 4க்கான கவுன்சிலிங் போயிட்டுருக்கு. கரண்டில் இப்போ டிஎன்பிஎஸ்சி குரூப் 4க்கான ஜூனியர் ஸ்டாண்டர்ட் அந்த மாதிரி கவுன்சிலிங் போயிட்டுருக்கு. டைப்பிஸ்ட் கவுன்சிலிங் வரக்கூடிய 24 February 24 திங்கட்கிழமை, அடுத்த திங்கட்கிழமை வந்து டைப்பிஸ்ட் கவுன்சிலிங் ஆரம்பிக்கு. இப்போ இந்த ஜூனியர் ஸ்டாண்டர்ட் கவுன்சிலிங்கில் பார்த்தீங்கன்னா வந்து நம்முடைய டேப் மாணவர்கள் ஓகே முதல் 10 இடங்களில் 8 இடங்கள் யார் அப்படின்னா டேப்னுடைய மாணவ கண்மணிகள். ஸோ அவங்களுக்கு இந்த ஒரு இடத்துல டேப்பின் சார்பாக அவங்களுடைய அரசு பணி சிறக்க மனமார்ந்த வாழ்த்துக்களையும் பாராட்டுகளையும் தெரியப்படுத்திக் கொள்கிறோம். அந்த 8 மாணவர்கள் அந்த ஃபர்ஸ்ட் டே கவுன்சிலிங்கில் அவங்களுக்கு பிடிச்ச துறை, பெரும்பாலும் VAO இந்த மாதிரி துறையை எடுத்துகிட்டு, இல்லை ரெவன்யூ இந்த மாதிரி துறையை எடுத்துகிட்டு நம்முடைய நிறுவனர் மூத்த ஆசிரியர் திரு ஆகாஷ்மித் ஐயா அவர்களை நேரில் சந்தித்து நன்றி தெரிவித்த காட்சி தான் இந்த காட்சி. ஓகே. ஸோ எல்லாமே ஸ்டேட் லெவலில் டாப் 10ல் டாப் 8 டேப் மாணவர்கள். ஓகே இந்த இருக்கா. ஸோ செகண்டு, 3rd, 4th, 5th, 6th, 8th, 9th, 10th ஓகே இந்த 8 பேருமே முதல் 10 இடங்களில் 8 இடங்கள் டேப் மாணவர்கள். ஓகே. ஸோ இந்த மாதிரி மாநில அளவில் முதல் 10 இடங்களில் 8 இடங்கள் நமது டேப் மாணவர்கள். ஸோ இந்த மாதிரி நம்ம நிறையா வந்து ஸ்டேட் லெவலில் நிறைய ரேங்க் கொடுத்துருக்குறோம். ஸோ இந்த மாதிரி ஒரு பெருமை நீங்களும் பெறணும் அப்படின்னு சொல்லி கேட்டு இந்த குறிக்கோள் பேஜ் ஜாயின் பண்ணி உங்களுடைய குறிக்கோள் அடைவதற்கு இந்த பேஜை வந்து நீங்கள் வந்து பயன்படுத்திக்கோங்க, நல்லா படிங்க, அப்படி தான் நான் வந்து உங்ககிட்ட கேட்டுக்கிறேன். இது நம்முடைய ரிசல்ட். ஓகே. போன குரூப் 1ல் ஒரு 8 பேர் பாஸு, எஸ்ஏல வந்து 414, டிஎன்பிஎஸ்சி இன்ஜினியரிங் சர்வீஸ் JDO 46, தென் USRP போலீஸ் வந்து 900+. ஓகே. இது நம்முடைய சோசியல் மீடியா. இது ஆல் ஓவர் தமிழ்நாடு 60 பிரான்ச்சஸ் இருக்குது. ஓகேவா. இதனுடைய பிரான்ச்சுடைய கான்டாக்ட் நம்பர்ஸ். ஓகே. ஸோ ரைட். ஓகே. ஸோ லிசன். ஸோ மாணவர்கள் இந்த டிஎன்பிஎஸ்சி குரூப் 2, 2A அண்ட் 4க்கான இந்த ஆன்லைன் கிளாஸில் நீங்கள் சேர்ந்துக்கிட்டு உங்களுக்கு கனவு பணியான அரசு பணியை பெறுவதற்கு டேப் உங்களுக்கு வந்து 100% வந்து சப்போர்ட் பண்ணுவாங்க. வெல் எக்ஸ்பீரியன்ஸ்டு ஃபேக்கல்ட்டி ஒரு 25 பேர் உங்களுக்கு கிளாஸ் எடுத்து கொடுக்குறாங்க. தென் மெட்டீரியல்ஸ் நம்ம கொடுக்குறோம். தமிழ் கொடுக்குறோம், இங்கிலீஷ் கொடுக்குறோம், மேத்ஸ் அண்ட் பாலிட்டி கொடுக்குறோம். மற்ற மெட்டீரியல்ஸ் தேவைன்னா எங்களுடைய நியரஸ்ட் பிரான்ச்சில் புக்கு இருக்கும், நீங்கள் காசு கொடுத்து நீங்கள் வாங்கிக்கலாம். அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு வந்து மென்டார் சிஸ்டம், வாட்ஸ்அப்பில் கைட் பண்ணுறது, டவுட்டு கிளியர் பண்ணுறது, அவங்களை மோட்டிவேஷன் பண்ணுறது, அகைன் வந்து எங்ககிட்ட படித்து பாஸ் பண்ணி இப்போ நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் வந்து சர்வீஸில் இருப்பாங்க. அந்த ஸ்டூடெண்ட்ஸு உங்களுக்கு வந்து ஜூம்லேயோ யூடியூப்லேயோ உங்களுக்கு வந்து கைட் பண்ணுவாங்க. ஸோ இந்த மாதிரி வந்து நிறைய ஆப்பர்ச்சுனிட்டிஸ், நிறைய சிறப்பியல்கள், நிறைய ஃபியூச்சர்ஸ்லாம் உங்களுக்கு வந்து நம்ம வந்து பிளான் பண்ணுறோம். இது ஒரு கோல்டன் ஆப்பர்ச்சுனிட்டி. ஓகே. இந்த ஆண்டு உங்களுக்கான ஆண்டு. குரூப் 1 இருக்குது, குரூப் 2 இருக்குது, குரூப் 4 இருக்குது. அப்போ வாய்ப்புகள் ரொம்ப அதிகமாக இருக்குது. அந்த வாய்ப்பை நீங்கள் தான் பயன்படுத்திக்கணும். ஓகே. காலம் கருதி இருப்பார், கலங்காது ஞானம் கருது பெறுமாங்க. உண்மைதான். ஓகே. நமக்கான ஒரு வாய்ப்பு கிடைக்க வரைக்கும் நம்ம வந்து பொறுமையாக இருக்கணும், படிச்சுக்கிட்டே இருக்கணும். எப்போ கால் பண்ணுறதோ அப்போ எக்ஸாம் எழுதி பாஸ் பண்ணி டாப் லெவலில். ஓகே. ஒரு குரூப் 4 பொறுத்தவரை துறைகள் நிறைய இருக்குது. ஓகே. நீங்கள் நல்ல மார்க் எடுத்தீங்கன்னா நீங்கள் துறையை வந்து தேர்ந்தெடுக்கலாம். நம்ம மார்க்கு குறைய நாம் துறையை தேர்ந்தெடுக்க முடியாது, துறையை தான் நம்ம தேர்ந்தெடுக்க மாட்டோம். ஆக்சுவலாக புரிஞ்சு இப்போலாம் கவுன்சிலிங் போயிட்டு இருக்காங்க. அப்போ லாஸ்ட் டேயில் போகும்போது என்ன ஆகுனா இருக்கிற துறையை தான் எடுக்க மாதிரி இருக்கும். நமக்கு பிடிச்சது நம்ம நினச்சது கிடைக்குமா அப்படின்னா கிடைக்காது. அப்போ இந்த இடத்துல எது இம்பார்ட்டன்ஸ் அப்படின்னா நம்பர் ஆஃப் கொஸ்டின்ஸ். ஓகே. நம்முடைய கல்வி படிப்பு. ஓகே. அப்போ கேடில் விழுச்செல்வம் கல்வி ஒருவருக்கு மாடலில் மற்ற எவைம்பாங்க. இந்த உலகிலேயே நிலையான அழிக்க முடியாத ஒரே செல்வம் என்ன அப்படின்னா கல்வி தான். கல்வியை தவிர மற்ற செல்வங்கள் எதுவுமே செல்வங்களாக கருதப்பட மாட்டாது அப்படிங்கிறாங்க. உண்மைதான். அந்த படிப்பு கற்றவருக்கு சென்ற இடமெல்லாம் சிறப்புமாங்க. ஸோ கல்வியால் மட்டும்தான் இந்த உலகை வெல்ல முடியும். ஒன்ஸ் நீங்கள் படித்து ஒரு ஜாப் போயிட்டீங்க அப்படின்னா நிச்சயமாக உங்களால் நிறைய சர்வீஸ் பண்ண முடியும். ஓகே. உங்களுக்கு நிறைய பேர் வந்து ரோல் மாடலாக இருப்பாங்க. ஒன்ஸ் நீங்கள் படித்து ஜாப் போயிட்டீங்கன்னா நீங்கள் நிறைய பேருக்கு ரோல் மாடலாக மாறுவீங்க.
எங்கள் தெருவில் ஒரு அண்ணன் இருந்தாங்க, ஒரு அக்கா இருந்தாங்க. அவங்க படித்து இப்போ வந்து ரெவன்யூ ஒர்க் பண்ணுறாங்க, ஸ்கூல் இஷ்யூஸ் ஒர்க் பண்ணுறாங்க, அகைன் ட்ரெஸ்ஸரில் ஒர்க் பண்ணுறாங்க, ரிஜிஸ்ட்ரேஷன் டிபார்ட்மெண்ட் ஒர்க் பண்ணுறாங்க, பிஓ இருக்கிறாங்க, டெப்டி கலெக்டர் இருக்கிறாங்க, டிஎஸ்பி இருக்கிறாங்க. இப்படி சொல்லும் போது உங்களை பார்த்து அவங்க புக் எடுத்து படிப்பாங்க. நீங்கள் அவங்களுக்கு ரோல் மாடலாக மாறிடுவீங்க. உண்மைதான். ஒரு அரசு பணிங்கிறது மிகப்பெரிய அங்கீகாரம், மிகப்பெரிய அடையாளம். ஓகே, ஸோ அப்படிப்பட்ட ஒரு அங்கீகாரத்தையும் ஒரு அடையாளத்தையும் நீங்கள் பெறணும் அப்படின்னா என்ன பண்ணணும்? டேப் கூட நீங்கள் வந்து கை கோருங்கள். டேப் வண்டி சர்வீஸை பயன்படுத்துங்க. நிறைய நம்பர் ஆஃப் மாடல் எக்ஸாம் நடத்துகிறோம், நிறைய மெட்டீரியல்ஸ் போட்டுக்கிறோம், நிறைய டெஸ்ட் கண்டக்ட் பண்ணுறோம், நிறைய ஆன்லைன்லேயும் நம்ம வந்து நிறைய சர்வீஸ் பண்ணுறோம், யூடியூப்லேயும் நிறைய வீடியோஸு, நிறைய கண்டவிஸ் வீடியோஸ்லாம் வந்து ஷேர் பண்ணுறோம், நிறைய வெற்றியாளர்களுடைய அவங்களுடைய ஃபீட்பேக் வந்து ஷேர் பண்ணுறோம். அதெல்லாம் கேளுங்க. அதெல்லாம் கேட்கும்போது நாமளும் படிக்கணும், நாமளும் வேலைக்கு போகணும், நாமளும் சாதிக்கணும், இந்த மாதிரி ஒரு ஃபயர் உங்களுக்குள்ள ஏற்படணும் அப்படி கேட்டுக்கிட்டு நம்ம அடுத்த லெவலில் என்ன இருக்குன்னு பார்ப்போம். சரிங்களா? ஓகே. ஸோ கவனிங்க. ஸோ டிஎன்பிஎஸ்சியில் என்னென்ன ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குது, குரூப் 1 என்ன, குரூப் 2 என்ன, குரூப் 4 என்ன அப்படிங்கிறத ஜஸ்ட் ஒரு 10 மினிட்ஸ் பார்த்துட்டு அதுக்கடுத்து டிஎன்பிஎஸ்சினுடைய சிலபஸ் என்ன, அந்த சிலபஸினுடைய பேக் டு ஸ்டடி என்ன, ஒரு போட்டித் தேர்வுக்கு எப்படி படிப்பது, லாஸ்ட்டு குரூப் 4 ப்ரீவியஸ் கொஸ்டின் எப்படி இருந்துச்சு, இதை பார்த்துட்டு என்ன பண்ணிக்கலாம், நாம் இன்றைய வகுப்பு வந்து சிறப்பாக வந்து வைண்டப் பண்ணிக்கலாம். ஸோ லிசன். ஸோ டிஎன்பிஎஸ்சி தமிழ்நாடு பப்ளிக் சர்வீஸ் கமிஷன். ஓகே, உண்மைதான். ஓகே, ஒரு நீங்கள் புக்கு எடுத்து படித்து ஒரு எக்ஸாம் எழுதி ஒரு கவுன்சிலிங் போயிட்டு ஒரு பிடிச்ச துறையை தேர்ந்தெடுத்துட்டு அந்த ஆர்டர் காப்பி வாங்கிட்டு வாசலில் நின்றுட்டு அந்த டிஎன்பிஎஸ்சி வாலில் ஒரு ஃபோட்டோ எடுத்து ஒரு ஸ்டேட்டஸ் வைக்கும்போது அதில் இருக்க ஆனந்தம் கோடி ரூபா கொடுத்தாலும் அந்த சந்தோஷத்தை நம்ம வந்து பெற முடியாது. ஸோ அப்படிப்பட்ட ஒரு மகிழ்ச்சியை ஒரு இன்பத்தை நீங்கள் பெறணும் அப்படின்னா என்ன பண்ணணும்? அருமையான திருக்குறள். இன்ப விளையான் வினை விளைவான் தன் கேளிர் துன்பம் துடைத்தூன்றும் தூண்பாங்க. அருமையான திருக்குறள். இன்ப விளையான் வினை விளைவான் தன் கேளிர் துன்பம் துடைத்தூன்றும் தூண்பாங்க. உண்மைதான். தன்னுடைய இன்பத்தை பெரிதும் விரும்பாதவன் தான் எடுத்துக்கொண்ட காரியத்துல யார் கருத்தும் கண்ணுமா இருக்கிறாங்களோ அவங்க தன்னுடைய சுற்றத்தாருடைய துன்பத்தை போக்கி அவர்களை தாங்கக்கூடிய மிகப்பெரிய தூண் ஆவான் அப்படி சொல்லுவாங்க. உண்மைதான். ஓகே, நீங்க இப்போ வந்து நல்லது கெட்டது, தீபாவளி, பொங்கல், ரம்ஜான், கிறிஸ்மஸ், இந்த மாதிரி எந்த ஃபெஸ்டிவலுமே நீங்கள் கொண்டாடாமல் புக்கு எடுத்து படித்து ஓகே எந்த நல்லது கெட்டதுக்கும் கலந்துக்கிடாமல் ஒரு குவாரண்டைன் பீரியடில் எப்படி வீட்டில் நம்ம இருந்தோமோ அதை மாதிரி உட்காந்து புக்கு எடுத்து படித்து அவங்களுக்கு ஒரே இன்பம் எல்லாமே படிப்பு மட்டும்தான். ஓகே, காலையில் படி, மாலையில் படி, கடும்பகல் படி, தினந்தோறும் படி அப்படி தான் சொல்லுவாங்க. படிச்சுக்கிட்டே இருக்கணும். படிச்சுக்கிட்டே இருக்கணும். படித்து நாலேஜை கேதர் பண்ணிவிட்டு அந்த படிப்பை வச்சுக்கிட்டு ஓகே நீங்கள் ஒரு அரசு பணி பார்த்தீங்கன்னா அந்த அரசு பணி வச்சுக்கிட்டு நிறைய மாணவர்கள் என்ன பண்ணலாம், நீங்கள் சர்வீஸ் பண்ணலாம், கஷ்டப்பட்டு நிறைய பேருக்கு உதவி பண்ணலாம், நிறைய பேர் படிக்க வைக்கலாம், நிறைய பேர் படிப்புக்கு ஹெல்ப் பண்ணலாம், நிறைய பேர் சொல்லிக் கொடுக்கலாம். அடுத்து நீங்கள் ஒன்ஸ் படித்து ஜாப் பண்ணால் தான் உங்கள் பேச்சை மற்றவங்க கேட்பாங்க. அப்போ அப்படிப்பட்ட ஒரு ஸ்டேட்டஸ் ஒரு சமூகத்தில் ஒரு அங்கீகாரம், அதிகாரம் இதெல்லாம் உங்களுக்கு தானாக தேடி வரும். உண்மைதான். ஸோ அப்படிப்பட்ட ஒரு அந்தஸ்தை யார் தர நமக்கு? டிஎன்பிஎஸ்சி கொடுக்குறாங்க. சரியா? அப்போ தமிழ்நாடு பப்ளிக் சர்வீஸ் கமிஷன். ஓகே, டிஎன்பிஎஸ்சி. ஸோ டிஎன்பிஎஸ்சி குரூப் 1 அப்படிங்கிறது தமிழ்நாட்டிலே மிக உயர்ந்த தேர்வு என்ன அப்படின்னா டிஎன்பிஎஸ்சி குரூப் 1. இந்தியாவிலே மிக உயர்ந்த தேர்வு அப்படின்னா யூபிஎஸ்சி. ஓகே, இப்போ டிஎன்பிஎஸ்சி அப்படிங்கிறது தமிழ்நாட்டிலே ஹையஸ்ட் ஒரு காம்படிட்டிவ் எக்ஸாம். அதில் பாருங்கள், டெப்டி கலெக்டர், டிஎஸ்பி, ஏசி இன் கமர்ஷியல் டேக்ஸ், டிஆர் இன் கோஆபரேட்டிவ், ஏடி இன் ரூரல் டெவலப்மெண்ட், அகைன் டிஸ்ட்ரிக்ட் எம்ப்ளாய்மெண்ட் ஆஃபீஸர், இந்த மாதிரி உள்ள ஹையஸ்ட் போஸ்ட், அதாவது ஹையர் ஆஃபீஸர், மாவட்டத்தினுடைய டிஸ்ட்ரிக்ட் ஆஃபீஸர், இந்த மாதிரி போஸ்ட்டுக்குள்ளவே குரூப் 1 தான் இருக்குது. இந்த போஸ்டிங் பொறுத்தவரை இது என்ன ஏஜ் அப்படின்னா ஜஸ்ட் ஃபார் என்ன டிகிரி. வயசை பொறுத்தவரை மினிமம் 21, மேக்ஸிமம் 39. ஒரு நபர் 39 வயசு வரைக்கும் படிக்கலாம். டிஎன்பிஎஸ்சியில் குரூப் 1 நீங்கள் எழுதிக்கலாம். தென் ஓசி கேட்டகரி அப்படின்னா 34. இது என்ன பேட்டர்ன் அப்படின்னா ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ப்ரிலிம்ஸ், 2வது மெயின்ஸ், 3வது இன்டர்வியூ. ஓகே, மை கைண்ட்லி ரிக்வெஸ்ட்டு, நீங்கள் 4 படித்தாலும் 2 படித்தாலும் டஸ் நாட் மேட்டர். பட் வரக்கூடிய குரூப் 1 நீங்கள் எல்லாருமே ப்ரிலிம்ஸ் அப்ளை பண்ணி எழுதி பாருங்கள்.
ஒரு எக்ஸாம் எழுதி பார்த்தா மட்டும்தான் நம்முடைய ஸ்ட்ரென்த் என்ன, வீக்னஸ் என்ன, நம்முடைய பலம் என்ன, பலவீனம் என்ன அப்படிங்கிறது நமக்கு தெரியும். நம்ம எக்ஸாமே அப்ளை பண்ணாமல் நான் இன்னும் சரியாக படிக்கலை, கொஞ்சம் போட்டோம் அப்படின்னு நீங்கள் காலத்தை கடத்துறீங்க அப்படின்னா என்ன ஆயிரும், அதோட சிறப்பாக இருக்காது. எப்பொழுதுமே நம்முடைய கல்வி தகுதிக்கும் வயதுக்கும் என்னென்ன நோட்டிஃபிகேஷன் இருக்கோ எல்லாமே நீங்கள் எழுதி பார்க்கணும். அப்போ தான் அது மிகப்பெரிய சக்ஸஸ் ஆகும். ஓகே, ஸோ லிசன். ஸோ ஃபர்ஸ்ட் ஒன் ப்ரிலிம்ஸ், செகண்ட் ஒன் மெயின்ஸ், மூணானது இன்டர்வியூ. ஸோ ப்ரிலிம்ஸ் பொறுத்தவரை மொத்தமே 200 கொஸ்டின். 200 கொஸ்டின், ஒரு கொஸ்டின் 1.5 மார்க்கு, 300 மார்க். சரியா? இந்த 200 கொஸ்டினை பொறுத்தவரை இது வந்து ஜென்ரல் தமிழோ ஜென்ரல் இங்கிலீஷோ அந்த மாதிரிலாம் கிடையாது. ஓகே, ஒன்லி பொறுத்தவரை வந்து ஜிஎஸ் தான் 200 கொஸ்டின். ஜிஎஸ் நீங்கள் சூப்பராக படித்து பார்த்து அப்படி ஸ்டார்டிங் பண்ணிங்க அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக ஒரு 140-145 கொஸ்டின் போட்டாலே உங்களுக்கு ப்ரிலிம்ஸ் கிளியர் ஆயிரும். ஏன்னா ப்ரிலிம்ஸ் டு மெயின்ஸ் பொறுத்தவரை 1:20 அந்த ரேஷியோவில் உங்களுக்கு எடுக்கிறாங்க. இப்போ நீங்கள் மெயின்ஸ் வரீங்களா, மெயின்ஸை பொறுத்தவரை ஒரு பேப்பர் வந்து தமிழ் எலிஜிபிலிட்டி, மற்ற பேப்பர் 2, 3, 4 பார்த்தீங்கன்னா இதில் என்னது உங்களுக்கு வந்து ஜிஎஸ் பேப்பர். ஓகே, அது நீங்கள் எழுதிக்கலாம். ப்ரிலிம்ஸோட மெயின்ஸ் ரொம்ப ரொம்ப ஈஸியாக இருக்கும். மெயின்ஸ் எழுதி ரிசல்ட் வந்து அப்படின்னா தென் கோ டு இன்டர்வியூ. ஸோ இன்டர்வியூ பொறுத்தவரை பெருசாக என்ன கேட்பாங்க அப்படின்னா வந்து உங்களுடைய பர்சனல் பயோடேட்டா, டிஸ்ட்ரிக்ட் ப்ரொஃபைலு, எஜுகேஷன் பற்றி, கரண்ட் அஃபேர்ஸ் பற்றி, ஜாப் நேச்சர் பற்றி, ஓகே இந்த பணிக்கு ஏன் வாரீங்க, இந்த மாதிரி கொஸ்டின் தான் பெரும்பாலும் இருக்கும். அது இன்டர்வியூ டைத்தில் வந்து பார்த்துக்கலாம். இதெல்லாம் என்ன பண்ணால் குரூப் 1. ஏன் இதை உங்ககிட்ட சொல்கிறேன் அப்படின்னா நீங்கள் இந்த எக்ஸாம் எழுத போகிறீங்க, இந்த எக்ஸாம் பாஸ் பண்ண போகிறீங்க, மக்களுக்கு சர்வீஸ் பண்ண போகிறீங்க, அந்த ஒரு நம்பிக்கையில் உங்ககிட்ட இந்த கருத்தை நான் வந்து ஷேர் பண்ணுறேன். ஓகே, அப்போ எல்லாருமே நீங்கள் குரூப் 1 எழுதணும். ஒரு டிசி, ஒரு டிஎஸ்பி, ஒரு டிஆர்இன் கோஆபரேட்டிவ், ஏசியின் கமர்ஷியல் டாக்ஸு, ஏடியின் ரூரல் பஞ்சாயத்து, தென் டிஓ, இந்த மாதிரி போஸ்டிங்கை நீ பிறந்ததுக்காண்டி தான் இந்த கருத்தை தெரியப்படுத்துகிறேன். ஸோ மாணவ செல்வங்கள், தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய அத்தனை இளைஞர் பெருமக்களும் வரக்கூடிய குரூப் 1 எக்ஸாம் அப்ளை பண்ணுங்கள், அது தேர்வை எழுதுங்க, நிச்சயமாக உங்களால் முடியும். ஓகே, தெய்வத்தால் ஆகாதனிடம் முயற்சி தான் மெய்வர்த்த கூலி தருவாங்க. உண்மைதான். அந்த முயற்சி பயிற்சி இருந்தால் நிச்சயமாக நமக்கு எதையும் நம்மளால் வந்து வெற்றி பெற முடியும் அப்படிதான் என்னுடைய கருத்து. ஓகே, ஸோ மாணவர்கள் குரூப் 1 கொஞ்சம் நீங்கள் பிளான் பண்ணிக்கோங்க. அடுத்து பாருங்கள் குரூப் 2 அண்டு 2A. முன்னால் இந்த மாதிரி போஸ்ட்டுக்கெலாம் வந்து இன்டர்வியூ அப்படி ஒன்று இருந்துச்சு. பட் நவ் ஏ டே, இந்த காலகட்டத்தில் 2025 இந்த ஆண்டு முதல் இன்டர்வியூ அப்படிங்கிறது வந்து நீக்கப்பட்டுள்ளது. இன்டர்வியூ கிடையாது. ஸோ டிஎன்பிஎஸ்சியில் இன்டர்வியூ அப்படின்னாலே குரூப் 1 மட்டும் தான் உண்டு. குரூப் 2க்கோ 2Aக்கோ தெர் இஸ் நோ இன்டர்வியூ. அப்போ ஒன்லி பொறுத்தவரை இது வந்து எப்படின்னா ப்ரிலிம்ஸ் தென் மெயின்ஸ், அவ்வளோதான். ஓகே, ஸோ பாருங்கள் இங்கே என்னென்ன போஸ்டிங் இருக்குது. குரூப் 2 பொறுத்தவரை முனிசிபல் கமிஷனர், சப் ரிஜிஸ்ட்ரார், லேபர் இன்ஸ்பெக்டர், இந்த மாதிரி போஸ்டிங் ஃபுல்லாகவே குரூப் 2. இதெல்லாம் ஆஃபீஸர் கேட்டகரி. 2A அப்படின்னா இது ஃபுல்லாக அசிஸ்டண்ட். ஓகே, ஃபுல்லாக அசிஸ்டண்ட், ரெவன்யூ அசிஸ்டண்ட்டு, சீனியர் இன்ஸ்பெக்டர் இன் கோஆபரேட்டிவ், அசிஸ்டன்ட் இன் செக்ரட்டரிஸ், சீனியர் ரெவன்யூ இன்ஸ்பெக்டர் ஆராய்மாங்க, சீனியர் ரெவன்யூ இன்ஸ்பெக்டர் ஆராய்மாங்க, அது அசிஸ்டன்ட் இன்ஸ்பெக்டர் இன் லோக்கல் ஃபண்ட் அண்டு ஆடிட் டிபார்ட்மெண்ட். இந்த மாதிரி துறையில் உள்ள அசிஸ்டன்ட் அந்த போஸ்டிங் ஃபுல்லாகவே 2A. ஓகே, இது பாருங்க. ஸோ தம்பி கோகுல் சிங் 2024 டிஎன்பிஎஸ்சி குரூப் 1 எக்ஸாம் எழுதி ப்ரிலிம்ஸ் மெயின்ஸ் இன்டர்வியூ இதெல்லாம் கிளியர் பண்ணி நவ் ஹீ இஸ் ஒர்க்கிங் இன் ராமநாதபுரம் டிஸ்ட்ரிக்டில் துணை ஆட்சியராக வந்து தம்பி சர்வீஸ் பண்ணிட்டுருக்காங்க. ஓகே, ஸோ 2018 தன்னுடைய ஜேர்னியை ஸ்டார்ட் பண்ணி குரூப் 4, குரூப் 2, அகைன் குரூப் 1 இந்த மாதிரி எக்ஸாம்லாம் தொடர்ந்து அடுத்தடுத்து தேர்ச்சி பெற்று இப்போ வந்து ஒரு துணை ஆட்சியராக வந்திருக்காரு அப்படின்னா ஸோ இவர் உங்களுடைய ஒரு ரோல் மாடலாக நீங்கள் எடுத்துக்கலாம். நீங்களும் இந்த மாதிரி எக்ஸாம் எழுதி ஒரு துணை ஆட்சியராக வரணும்னு சொல்லி நான் உங்ககிட்ட அன்போடு கேட்டுக்கிறேன். அருமை உடைத்தென்று அசாமை வேண்டும், பெருமை முயற்சி தரும். உண்மைதான். அருமை உடைத்தென்று அசாமை, நம்மளால் முடியுமா முடியாதா அப்படின்னு சொல்லி மனத்தளர்ச்சி அடையாமல் முடியும் என்ற ஒரு முயற்சியுடன் நீங்கள் வந்து அந்த செயலை செஞ்சீங்கன்னா அந்த செயலே உங்களுக்கு மிகப்பெரிய வெற்றியை பெற்றுத்தரும் அப்படின்னு சொல்லுவாங்க. எந்த ஒரு செயலுமே நம்மளால் முடியுமா முடியாதா அப்படின்னு மனத்தளர்ச்சி அடையாமல் முடியும் என்ற நம்பிக்கையுடன் முயற்சி செய்தால் அந்த முயற்சி மிகப்பெரிய அளவில் மிகப்பெரிய வெற்றியை பெற்றுத்தரும் என்பதுதான் இந்த குறளுடைய விளக்கம். குறள் எண் 611, அருமையான குறள். ஓகே, நிறைய மாணவர்களுக்கு பிடிச்ச குறள். அருமை உடைத்தென்று அசாமை வேண்டும், பெருமை முயற்சி தரும். ஓகே, இது குரூப் 1 நம்முடைய அச்சீவர்ஸ். ஓகே, எல்லாருமே வந்து ரொம்ப ரொம்ப திட்டமிட்டு ரொம்ப கடின உழைப்போடு படித்து தான்
இந்த மாதிரி உயர்ந்த நிலைக்கு வந்திருக்காங்க. ஓகே மேடம் காயத்ரி மேடம், இவங்களாம் ஸ்கூல் டீச்சர், நவ் சிஎஸ்என் டிஎஸ்பி. மேடம் சத்யானந்தி மேடம் இப்போ வந்து யூபிஎஸ்சி கிளியர் பண்ணி தென் வந்து ஐஆர்எஸ்ல சர்வீஸ் பண்ணுறாங்க. ஸோ குரூப் 2 2A பாருங்கள், குரூப் 2 அண்டு 2A. குரூப் 2 2A பொறுத்தவரை குரூப் 4 தான், குரூப் 4 மாதிரி தான். பட் குரூப் 4ல் உங்களுக்கு வந்து தமிழ் அப்படிங்கிறது உண்டு. பட் 2 பொறுத்தவரை இங்கே தமிழும் உண்டு, இங்கிலீஷும் உண்டு. இது மட்டும் தான் வித்தியாசம். ஓகே, குரூப் 4ல் ஜென்ரல் இங்கிலீஷ் கிடையாது, குரூப் 2ல் ஜென்ரல் இங்கிலீஷ் உண்டு, அவ்வளோதான். ஸோ ப்ரிலிம்ஸ் வந்து காமன் 200 கொஸ்டின் 300 மார்க் ப்ரிலிம்ஸ். ப்ரிலிம்ஸ் கிளியர் பண்ணால் மெயின்ஸ். மெயின்ஸை பொறுத்தவரை 2 அப்படின்னா டிஸ்கிரிப்டிவ், 2A அப்படின்னா அப்ஜெக்டிவ், அவ்வளோதான். சிபிடிலாம் கிடையாது, பழைய பேட்டர்னு. ஓகே, 2 அப்படின்னா டிஸ்கிரிப்டிவ், 2A அப்படின்னா அப்ஜெக்டிவ், அது மெயின்ஸு. இப்போ வரக்கூடிய ஞாயிற்றுக்கிழமை குரூப் 2 மெயின்ஸ்க்கான எக்ஸாம் நடைபெற இருக்கின்றது. ஓகே, ஸோ இதெல்லாம் மெயின்ஸ். மெயின்ஸ் முடிச்சாச்சுன்னா அதுக்கடுத்துனது சிவி, கவுன்சிலிங், போஸ்டிங், ட்ரைனிங், ஜாப் போயிட்டே இருக்கலாம். ஓகேவா, இது 2 2A. இது போன குரூப் 2ல நம்முடைய அச்சீவர்ஸ். ஓகே, லாஸ்ட் 2024 குரூப் 2 அச்சீவர்ஸ் இவங்க எல்லாமே இப்போ என்னது சர்வீஸில் இருக்கிறாங்க. சரியா, அடுத்து விஏஓ. ஓகே, இப்போ இந்த விஏஓ அப்படிங்கிறது ஒரு டிஎன்பிஎஸ்சி குரூப் 4ல் 10ஆம் வகுப்பு முடிச்சு வயசு 18 வயசு முடியுது அப்படின்னா என்ன பண்ணிக்கலாம், நம்ம வந்து ஒரு விஏஓ, ஒரு ஜூனியர் அசிஸ்டண்ட்டு, ஒரு டைப்பிஸ்ட்டு, ஸ்டெனோ டைப்பிஸ்ட்டு, ஃபாரஸ்ட் கார்டு, ஃபாரஸ்ட் வாட்சர், இந்த மாதிரி போஸ்டிங் ஃபுல்லாகவே இதில் இருக்குது, குரூப் 4ல் இருக்குது. இதில் விஏஓ அப்படிங்கிறது நட்சத்திர போஸ்ட்டுவாங்க. ஓகே, ஸ்டேட் ரேங்க் எடுத்த எல்லாருமே பெரும்பாலும் விஏஓ போஸ்டிங் எடுப்பாங்க. இது நம்பர் 1. விஏஓக்கு அடுத்து பார்த்தீங்கன்னா ஜூனியர் அசிஸ்டண்ட்டில் ரெவன்யூ எடுப்பாங்க. ரெவன்யூக்கு அடுத்து பார்த்தீங்கன்னா வந்து ஓன் டிஸ்ட்ரிக்ட், சொந்த மாவட்டத்தில் ஏதாச்சும் வேகன்சி தான் எடுப்பாங்க. சொந்த டிஸ்ட்ரிக்ட் இல்லை அப்படின்னா ஸ்டேட் செனட்டி, இந்த மாதிரி போகும் ஜூனியர் அசிஸ்டண்ட். டைப்பிஸ்ட் பொறுத்தவரை நீங்கள் வந்து தமிழ், ஆங்கிலம் இரண்டுலையும் பார்த்தீங்கன்னா நீங்கள் என்ன பண்ணணும், போத்து கையை நீங்கள் முடிச்சிருக்கணும். சீனியர் கிரேடு முடிச்சிருந்தா மட்டும்தான் நீங்கள் டைப்பிஸ்ட்டு எலிஜிபிலிட்டி. ஸ்டெனோ டைப்பிஸ்ட் பொறுத்தவரை நீங்கள் டைப்பும் முடிச்சிருக்கணும், ஷார்ட் ஹேண்டும் முடிச்சிருக்கணும். இந்த ரெண்டையும் முடிச்சிங்க அப்படின்னா நிச்சயமாக உங்களால் அரசு பணியை பெற முடியும். ஷார்ட் ஹேண்ட் முடிச்சவங்க தமிழ்நாட்டில் ரொம்ப ரொம்ப கம்மி. ஓகே, மொத்த கட் ஆஃபே வந்து ஒரு இது கட் ஆஃப் வந்து 150 கொஸ்டின். இது கட் ஆஃபு விஏஓனா ஒரு 175, ஜூனியர்ஸ்னா 170 கொஸ்டின், டைப்பிஸ்ட்னா 160 கொஸ்டின், ஸ்டெனோ டைப்பிஸ்ட் அப்படின்னா 150 கொஸ்டின். ஓகே, பார்த்தீங்களா, இப்போ உங்ககிட்ட வந்து ஓகே இப்போ உங்ககிட்ட வந்து எக்ஸ்ட்ரா ஸ்கில் திறன். ஓகே, ஒரு டைப் இருந்தால் கொஸ்டின் குறையும், ஷார்ட் ஹேண்ட் இருந்தால் கொஸ்டின் குறையும். ஓகே, என்கிட்ட டைப்பும் இல்லை, ஷார்ட் ஹேண்ட் இல்லை அப்படின்னா நல்லா படித்து மார்க் எடுக்கும், அவ்வளோதான். 160 கொஸ்டின் கட் ஆஃப். 160 கொஸ்டின் போட்டால் ஜூனியர் ஸ்டேண்டில் ஏதாச்சும் ஒரு கொஸ்டின் கிடைக்கும். மை செல்ஃப் நான் வந்து 168 கொஸ்டின் போட்டேன் ஒரு எக்ஸாம்பிள் வச்சுக்கோங்களேன். அப்போ எனக்கு என்னது ஜாப்பு கிடைக்காது. அப்போ அந்த மாதிரி காலகட்டத்தில் நான் 168 கொஸ்டின் போட்டு என் கையில் டைப் இருக்குது அப்படின்னா டைப் கிடைச்சிடும். டைப் இல்லை அப்படின்னா நான் சும்மா தான் இருக்கணும். ஒரு வருஷம் காத்திருந்து அடுத்த குரூப் 4 எக்ஸாம் எழுதி பாஸ் பண்ணி அடுத்த வருஷம் தான் என்னது ஜாப் போகிற மாதிரி இருக்கும். ஒரு கால்ஃபரை நீங்கள் மிஸ் பண்ணுறீங்க அப்படின்னா என்ன ஆயிரும், அந்த கால்ஃபருக்கான ஒரு வருஷம், அடுத்த கால்ஃபருக்கான இன்னொரு வருஷம், 2 வருஷம் காத்திருந்து அடுத்து ஜாப் போகிறது மாதிரி இருக்கும். ஓகே, ஜஸ்ட் தெரிஞ்சுக்கோங்க. இது குரூப் 4. குரூப் 4 பொறுத்தவரை நீங்கள் there is no ஏஜ் லிமிட், ஏஜ் லிமிட்டே கிடையாது. 10th மேலே படிச்சிருந்தால் there is no ஏஜ் லிமிட். ஓகே, 200 கொஸ்டின், ஒரு கொஸ்டின் 1.5 மார்க்கு, 300 மார்க்கு, 3 hours, இதான் கான்செப்ட் குரூப் 4. இது ஏற்கனவே பார்த்தாச்சு. ஓகே, இமேஜ். ஸோ ஒரு போட்டித் தேர்வுக்கு எப்படி படிப்பது? ஓகே, நல்லா கவனிச்சுக்கோங்க. அப்போ இது வரைக்கும் என்ன பார்த்தோம் அப்படின்னா, ஒரு குரூப் 1, ஒரு குரூப் 2, ஒரு குரூப் 4, இந்த மூணுக்குமே என்னென்ன போஸ்டிங் இருக்குது, என்னென்ன ப்ராசஸ்ஸு, எப்படி படிப்பது, இதை போய் பார்த்தோம். ஓகே, நல்லா தெரிஞ்சுக்கோங்க. குரூப் 4 படிக்கிறவங்க தான் குரூப் 1 எழுதுகிறாங்க, குரூப் 2 படிக்கிறவங்க தான் குரூப் 1 எழுதுகிறாங்க. ஓகே, படிக்கிறவங்க 3மே எழுதுவாங்க, இதான் உண்மை. அப்போ படிப்பெல்லாம் ஒன்று தான், எழுதக்கூடிய எக்ஸாமும் பார்க்குற வேலை தான் வேறு, தவிர படிப்பெல்லாம் ஒன்று தான். நிறைய பேர் இருக்கிறாங்க 4 கிடைக்காது, 2 கிடைக்காது, ஆனால் 1 எழுதாமல் 1 கிடச்சி டெப்டிக்கல் ஆகி வேலைக்கு போயிடுவாங்க. அப்போல்லாம் நிறைய பேர் இருக்கிறாங்க. ஓகே, பேர்லாம் சொல்ல விரும்பல.
லாஸ்ட் வந்து ஒரு மேடம் இப்போ பார்த்தீங்கன்னா வந்து யூபிஎஸ்சி கிளியர் பண்ணி ஐபிஎஸ் இருக்கிறாங்க. ஆனால் குரூப் 4 அவங்களுக்கு கிடைக்கல. ஓகே, குரூப் 4 கிடைக்கல, ஆனால் யூபிஎஸ்சில் ஐபிஎஸ் கிடைச்சிச்சு. அதுதான் ஓகே. நம்ம வந்து என்ன சொல்கிறது, சிறு திரும்பும் பல்லு குத்து உதவும் மாதிரி எங்கேயோ படிக்கிறது, எங்கேயோ கேட்குறது, எங்கேயோ ஒரு இடத்துல நமக்கு வந்து மிகப்பெரிய ஒரு சக்ஸஸை ஏற்படுத்தி தரும். உண்மை அதான். நிறைய மாணவர்கள் பாருங்கள், டிஎன்பிஎஸ் படிச்சுட்டு இருப்பாங்க, 2 இயர்ஸ் 3 இயர்ஸ் படிச்சுட்டு இருப்பாங்க. இப்போ டிஎன்பிஎஸ்சி அவ்வளோ சிறப்பாக அவங்களுக்கு வந்து கை கொடுத்துருக்காது. சும்மா வந்து ஒரு ரயில்வே எக்ஸாம் எழுதுவாங்க, என்டிபிசி பாஸ் பண்ணி பார்த்தா ட்ரெயினில் வண்டி ஓட்டி போயிட்டுருப்போம், தெரியாது. ஓகே, அதே மாதிரி தான் வந்து சப் இன்ஸ்பெக்டர் டிஎன்பிஎஸ்சி படிச்சுட்டு இருப்பாங்க. டிஎன்பிஎஸ்சி கொஞ்சம் லேட் ஆகும், உடனே எஸ்ஐ எக்ஸாம் எழுதுவாங்க, பாஸ் பண்ணுவான், ஃபிசிக்கல் பண்ணுவான், இன்டர்வியூ பண்ணுவான். கடைசி பார்த்தீங்கன்னா வந்து ஒரு சப் இன்ஸ்பெக்டராக வந்து சர்வீஸில் ஜாயின் பண்ணி அவங்க கேரியரை ஸ்டார்ட் பண்ணிடுவாங்க. இந்த மாதிரி நிறைய இருக்குது. ஓகே, ஸோ என்ன சொல்கிறோம்னா வந்து நம்ம படிப்பெல்லாம் ஒன்று தான், எழுதக்கூடிய எக்ஸாம் பார்க்குற வேலை தான் வேலை தவிர படிப்பு எல்லாமே சேர்ந்த பள்ளி பாட புத்தகம் தான், ஸ்கூல் புக்கு. நீங்கள் படிக்கிற படிப்பு நாட் ஓன்லி ஃபார் டிஎன்பிஎஸ்சி, ஆல் காம்படிட்டிவ் எக்ஸாம். நீங்கள் யூபிஎஸ்சி எழுதலாம், தப்பே கிடையாது. ஓகேவா? சரி, ரைட். ஓகே, ஒரு போட்டித் தேர்வு படிக்கக்கூடிய மாணவர்கள் நீங்கள் எப்படிலாம் படிச்சீங்கன்னா, இப்போ நீங்கள் குறிக்கோளில் வந்து 200-300 பேர் ஜாயின் பண்ணியிருப்பீங்க. நீங்கள் வந்து என்ன பண்ணணும் நல்லா தெரிஞ்சுக்கோங்க. ஓகே, என்னுடைய எக்ஸ்பீரியன்ஸை உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன், நீங்கள் அதை ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஏன்னா இன்றைக்கி மட்டும்தான் உங்களுக்கு இந்த மாதிரி கைடன்ஸ் கொடுப்பாங்க. நாளையிலேருந்து ஃபுல்லாகவே டேரெக்டாக சப்ஜெக்டுக்குள்ளே போயிடுவாங்க. ஃபுல்லாகவே சப்ஜெக்ட்டு, மார்க்கு, இது ஹோம் ஒர்க்கு, டெஸ்ட்டு, இந்த மாதிரி ஃபுல்லாகவே படிப்பு தொடர்பாக போகும். இன்றைக்கி மட்டும்தான் வந்து உங்களுக்கு வந்து எதை படிக்கணும் அப்படி சொல்லுவாங்க தவிர நாளையிலேருந்து ஃபுல்லாகவே சப்ஜெக்டுக்குள்ளே போயிடுவாங்க. சரியா? ஸோ லிசன், so how to prepare the examination, not only for TNPSC, all kind of UPSC, SSC, Railway, TNPSC, TN USRB, TRB, all kind of exam. இந்த ஸ்ட்ராட்டஜி நீங்கள் வந்து பயன்படுத்துறீங்க அப்படின்னா நிச்சயமாக உங்களால் ஒரு அரசு பணியை பெற முடியுங்கிறது என்னுடைய கருத்து. ஓகே, ஸோ வாங்க பார்க்கலாம். ஃபஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா ஸ்கூல் புக்கு. ஓகே, ஸோ உங்கள் கையில் தமிழ்நாடு பாடநூல் கழகத்தால் வெளியிடப்பட்ட அந்த ஸ்கூல் புக்கு அப்படிங்கிறது உங்கள் கையில் கட்டாயம் இருக்கணும். நம்பர் 1, ஸ்கூல் புக்கு உங்கள் கையில் கட்டாயம் இருக்கணும். அந்த ஸ்கூல் புக்கை என்ன பண்ணுறது அப்படின்னா வந்து ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து எப்படி வாங்குறது அப்படின்னா, உங்களுக்கு தெரியும் இ-சேவை மையம் இருக்கும், அங்கே போயிட்டு நீங்கள் ஆர்டர் பண்ணிங்கன்னா டைரெக்டாக புதிய புத்தகங்கள் உங்கள் வீட்டுக்கு டோர் டெலிவரி கொடுத்துருவாங்க. ஓகே, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நீங்கள் வந்து ஸ்கூல் புக்கை வாங்க பாருங்கள். ஸ்கூல் புக்கை இப்போவே வாங்குங்க. அடுத்து குரூப் 4 கால் ஃபார் ஆகிட்டு அப்படின்னா புக்கு டிமாண்ட் ஆயிரும், புக் கிடைக்காது. அப்போ வருமுன் காப்பதே சிறந்துப்பாங்க. இப்போ அட்வான்ஸாக என்ன பண்ணுங்கள், புக்கை நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணி வாங்கி உங்களுக்குன்னு உங்கள் வீட்டில் ஒரு பீரோ வச்சுக்கோங்க. அந்த பீரோவில் இந்த புத்தகத்தை வச்சு நீங்கள் எடுத்து யூஸ் பண்ணுங்கள். நம்பர் 1. இப்போ ஸ்கூல் புக்கு கம்பல்சரியாக நீங்கள் வந்து வாங்கணும். ஏன்னா ஒரு போட்டித் தேர்வுக்கு கொஸ்டின்ஸ் எடுக்கிறவங்க பள்ளி பாட புத்தகம் தான் கொஸ்டின்ஸ் எடுக்கிறாங்க. அப்போ அந்த புக்கை தான் என்ன பண்ணணும், நாம் வந்து வாங்கி அதை தான் படிக்கிற மாதிரி இருக்கும். நம்பர் ஒன் ஸ்கூல் புக்கு. ரெண்டாவது பார்த்தீங்க அப்படின்னா சிலபஸ். ஓகே, எந்த ஒரு எக்ஸாம்னாலுமே ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நமக்கு வந்து பேட்டர்ன் தெரியணும். இப்போ நான் வந்து ரயில்வே குரூப் டி அப்ளை பண்ணியிருக்கிறேன் அப்படின்னா, அப்போ குரூப் டியில் 100 கொஸ்டின் 90 நிமிஷம். ஓகே, 100 கொஸ்டின் 90 நிமிஷம் அப்படின்னா சரி ரைட்டு. நெகட்டிவ் மார்க் உண்டா அப்படின்னா உண்டு. 1/3 அப்படிங்கிறது நெகட்டிவ் மார்க். 3 கொஸ்டின்ஸ் நீங்கள் தப்பாக போட்டிங்கன்னா எடுத்த மார்க்கில் 1 மார்க்கை உங்களுக்கு கழிச்சிருவாங்க. சரி ரைட்டு. ஓகே, 100 கொஸ்டின்ஸ் எப்படி இருக்கும், ஒரு 25 சயின்ஸு, 25 மேக்ஸு, 30 கொஸ்டின் ரீசனிங், ஒரு 20 கொஸ்டின் பார்த்தீங்கன்னா கரண்ட் அஃபேர்ஸ் அண்டு ஸ்டாட்டிக் ஜிகே. அப்போ இந்த பேட்டர்ன் உங்களுக்கு தெரியணும். இது வந்து பேட்டர்ன். இதுக்குள்ளே என்ன சிலபஸ்ஸு, என்ன தலைப்பு, என்ன டாப்பிக்கு. ஓகே, அப்படிலாம் தெரிஞ்சாதான் அந்த தலைப்பு வேர் டு ஸ்டடி, அந்த தலைப்பு இந்த ஸ்கூல் புக்கில் எங்கே இருக்குது அப்படிங்கிறத நம்ம வந்து தெரிய முடியும். இப்போ எனக்கு சிலபஸ் தெரியல, இப்போ நான் டிஎன்பிஎஸ் படிக்க போகிறேன். இப்போ டிஎன்பிஎஸ்சில் வந்து இந்தியாவின் வரலாறும் பண்பாடும் அப்படி ஒரு தலைப்பு இருக்குது டிஎன்பிஎஸ்சில். அதில் வந்து சிந்து வெளி நாகரிகங்கள், முகல்ஸு, மராட்டியர்கள், டெல்லி சுல்தான்கள், விஜயநகர பாமணி பேரரசு, இப்படிலாம் தலைப்பு இருக்குது. நான் இந்த தலைப்புலாம் தெரியாமல் நான் சும்மா ஸ்கூல் புக் எடுத்து 6ஆம் கிளாஸ் 7ஆம் கிளாஸ் 8ஆம் கிளாஸ் வரிசையாக படிக்கணும்னு வச்சுக்கேன். அப்போ என்ன ஆகும், என் டைம் ஃபுல்லாக வேஸ்ட் ஆகும். ஓகே, ஏன்னா எக்ஸாமுக்கு கொஸ்டின்ஸ் எடுக்கிறவங்க சிலபஸை பார்ப்பாங்க, ப்ரீவியஸ் கொஸ்டின் பார்ப்பாங்க, கரண்ட் ட்ரெண்டை பார்ப்பாங்க. இதை வச்சுக்கிட்டு தான் கொஸ்டின்ஸ் எடுப்பாங்க தவிர மற்றபடி ஸ்கூல் புக்கை வரியாக எடுப்பாங்க அப்படின்னா இருக்காது. சிலபஸ் வச்சுக்கிட்டு தான் கொஸ்டின்ஸ் எடுப்பாங்க. ஓகே, அப்போ கம்பல்சரியாக அவங்களுக்கு வந்து சிலபஸ் தெரியணும். அப்போ மாணவர்கள் இப்போ நீங்கள் குறிக்கோள் பேஜில் ஜாயின் பண்ணிட்டீங்க அப்படின்னா மை கைண்ட்லி ரிக்வெஸ்ட்டு குரூப் 4 சிலபஸை பிரிண்ட் எடுத்துருங்க. ஓகே, குரூப் 4 சிலபஸை பிரிண்ட் எடுத்து அந்த பிரிண்ட் வந்து A3 சைஸ்
A3 சைஸில் பிரிண்ட் எடுக்கணும். சிங்கிள் சீட்டில் A3 சைஸில் பிரிண்ட் எடுத்து உங்கள் வீட்டில் உங்கள் ஸ்டடி ஹாலில் அது ஒட்டிருங்க. ஓகே, ஒரு பக்கம் பிரிண்டாக இருக்கும், ஒரு பக்கம் எம்டியாக இருக்கும். அது அப்படியே செவுத்துல ஒட்டிருங்க. ஓகே, குரூப் 4 சிலபஸை A3 சைஸில் பிரிண்ட் எடுத்து வீட்டில் ஒட்டிடணும். ஒட்டிட்டு நீங்கள் அந்த சிலபஸை ஃபஸ்ட் டைமாக ரீட் பண்ணுறீங்க, முத வாசிக்கிற அப்படின்னா ஒரு 3 கலர் இங்கு. ஓகே, தென் வந்து ப்ளூ. ஓகே, ப்ளூ ரெட் தென் க்ரீன், ப்ளூ ரெட் க்ரீன், அது மாதிரி வச்சுக்கோங்க. ஓகே, நீ முத வாசிக்கிற அப்படின்னா ப்ளூ கலர் டிக்கெடி. ரெண்டாவது நீ அதை வாசிக்கிற அப்படின்னா ரெட் கலர் டிக்கெடி. மூணாவது வாசிக்க அப்படின்னா க்ரீன் கலர் டிக்கெடி. ஒரு சப்ஜெக்டை 3 டைம் நீ படிக்கிற வாசிக்கிற அப்படின்னா அந்த சப்ஜெக்ட் உனக்கு என்ன ஆயிரும், தரவா தெளிவாக ஆயிரும். ஓகே, இது வந்து ஒரு டெப்டி கலெக்டர், ஒரு மேடம் பிரித்தி பார்கவி, அவங்களுடைய ஸ்டடி ஸ்ட்ராட்டஜி. ஓகே, நான் சொல்ல புரிஞ்சா, ஒரு சிலபஸை A3 சைஸில் பிரிண்ட் போட்டு வீட்டில் ஒட்டிடணும். ஒட்டிட்டு இப்போ எக்ஸாம்பிள் இந்தியன் கான்ஸ்டியூஷன் ப்ரீஆம்பிள். அப்போ ப்ரீஆம்பிளை நீங்கள் ஃபஸ்ட் டைமாக வந்து வி த பீப்புள் ஆஃப் இந்தியா, ஓகே, அப்படி நீங்கள் முதல் வாசிக்கிறீங்க அப்படின்னா அந்த தலைப்பு மேலே ஒரு ப்ளூ கலரில் ஒரு டிக் அடிச்சுக்கோங்க. அகைன் மறுநாள் காலையில் படித்ததை நீங்கள் வந்து பண்ணுவீங்க, ரிவிஷன் விடுவீங்க. அப்போ ரிவிஷன் விடும்போது என்ன பண்ணணும், அதை வாட்ச் விட்டு ரெட் கலரில் டிக் அடிக்கணும். திருப்பி இன்னொரு டைம் படிப்பீங்க, 3 டைம் படிக்கும்போது என்ன பண்ணணும், க்ரீன் கலரில் டிக் அடிக்கணும். ஒரு டாப்பிக்கை 3 டைம் நீங்கள் படிச்சிங்க அப்படின்னா அந்த டாபிக் உங்களுக்கு தெரியும் எடுத்தோம். அதுக்கடுத்து நீங்கள் டாப்பிக்கை படிக்கக்கூடாது. என்ன ஆயிரும், உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக மெமரி ஸ்டோர் ஆயிரும். அது டஸ் நாட், அது வந்து உங்களுக்கு டெலிட் ஆகாது, அப்படியே ஆயிரும், ஸ்டோர் ஆகி உங்களுக்கு சேவ் ஆயிரும். அப்போ ஒவ்வொரு சிலபஸில் உள்ள ஒவ்வொரு கண்டென்ட்டையும் நீங்கள் 3 டைம்ஸ் பண்ணணும், ரீட் பண்ணணும். மறக்க தான் செய்யும். மறதிங்கிறது நாட் ஒன்லி ஃபார் யுவர் செல்ஃப், உங்களுக்கு மட்டும் கிடையாது, அது ஓப்பன் டு ஆல், எல்லாருக்குமே இருக்க தான் செய்யும். ஓகே, அப்போ மறதியை போக்குறதுக்கு என்ன வழி அப்படின்னா நம்முடைய கவனம், நம்முடைய இன்ட்ரெஸ்ட் அண்ட் இன்வால்வ்மெண்ட், நம்முடைய ஆர்வமும் அர்ப்பணிப்பும் எங்கே இருக்கோ அங்கே தான் அது மறதி அப்படிங்கிறது இருக்காது. ஓகே, ஒரு வேலையை நீங்கள் விரும்பி பண்ணதுக்கும் விரும்பாமல் பண்ணதுக்கும் நிறைய வித்தியாசம் இருக்குது. நீங்கள் பிடிச்சி பண்ணீங்கன்னா அது நல்லா பண்ணுவீங்க, பிடிக்காமல் பண்ணீங்க அப்படின்னா அது சுமார் தான் வரும், உண்மைதான். அதே மாதிரி நீங்கள் என்ன பண்ணீங்கன்னா தயவு செய்து சிலபஸை A3 பிரிண்ட் எடுத்து வீட்டில் ஒட்டி ஒரு 3 கலர் பெண்ணு வாங்கி போட்டுக்கோ. படிக்க டிக் அடி. டெய்லி காலை எஞ்ச உடனே சிலபஸ் முடிச்ச உடனே பார்த்தீங்கன்னா எவ்வளோ படிச்சிருக்கோம், எவ்வளோ படிக்கலை, எவ்வளோ டேஸ் இருக்குது, அப்புறம் படிப்புடைய வேகத்தை எவ்வளோ அதிகரிக்கணும், எவ்வளோ ஸ்பீடப் பண்ணணும், டயத்தை வேஸ்ட் பண்ணக்கூடாது அப்படிங்கிறத நீ வந்து உணர்வை. இதெல்லாம் உண்மை. ஓகே, இது ஒரு மெத்தடு. ரெண்டாவது பேட்டர்ன் என்ன பண்ணால் சிலபஸை மனப்பாடம் பண்ணிடுங்க. மனப்பாடமாக சொல்லி தெரியணும். சிலபஸை நடுராத்திரி 12 மணிக்கு தட்டு எழுப்பி இந்தியாவின் வரலாறு பண்பாடு சொல்லுவோம் அப்படின்னு சொல்லணும். சிந்து நாகரிகம், முகல்ஸ், மராட்டியர்கள், தென்னிந்திய அரசுகள், விஜயநகர் பாமணி பெருசுகள், இந்த மாதிரி ஸ்பீடப் பண்ணி சிலபஸை சொல்ல தெரியணும். சிலபஸ் தெரிஞ்சாதான் அது சிலபஸ் நம்ம எவ்வளோ தூரம் படிச்சிருக்கோம் படிக்கணும்னு தெரியும். ப்ரீவியஸ் கொஸ்டின் பார்க்கும்போது சிலபஸ் வந்து கொஸ்டின்ஸ் கேட்டிருக்காங்களா, சிலபஸ் தாண்டி கேட்டிருக்காங்களா அப்படின்னு நம்மளால் அது வந்து ஜட்ஜ்மெண்ட் பண்ண முடியும். பட் சிலபஸே தெரியாமல் நம்ம ஸ்கூல் புக்கை வந்து சும்மா அப்படி வந்து மனப்பாடம் பண்ணுறோம் அப்படின்னா என்ன அர்த்தம், நேம் போர்டே இல்லாத பஸ்ஸில் ஏறி ஜானி பயணம் பண்ணுற மாதிரி தான் இருக்கும், அதோட சிறப்பாக இருக்காது. ஓகேவா? அப்போ சிலபஸை மனப்பாடம் பண்ணுங்கள். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் சிலபஸை பார்த்து எழுது. ஃபஸ்ட்டு ஒரு லாங் சைஸ் நோட்டில் சிலபஸை பார்த்து எழுது. ரெண்டாவது மனப்பாடம் பண்ணு. மூணாவது பாடம் எழுது. இந்த 3 பண்ணீங்க அப்படின்னா சிலபஸ் இன்னைக்கு இல்லை என்றைக்குமே மறக்காது. நம்பர் 1. நம்பர் 2, அந்த சிலபஸை நீங்கள் எப்படி படிக்கிறீங்களோ படிக்க என்ன பண்ணணும், ஒரு 3 கலர் மையை நீங்கள் அந்த சிலபஸை நீங்கள் பயன்படுத்தணும். அப்படி பயன்படுத்தினா என்ன ஆயிரும், ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு சப்ஜெக்ட் கவர் ஆயிரும். ஓகே, ஸோ லிசன். ஃபஸ்ட்டு ஸ்கூல் புக்கை வாங்கணும். ரெண்டாவது சிலபஸை பிரிண்ட் எடுத்து வீட்டில் ஒட்டணும். அதே சிலபஸை ஒரு லாங் சைஸ் நோட்டில் பார்த்து எழுதணும். மூணாவது அது பாராமல் படிக்கணும். நாலாவது அதையும் பாராமல் எழுதணும். இப்படி எழுதியாச்சுன்னா ஆயிரும் சிலபஸ் உங்களுக்கு அண்டர்ஸ்டாண்ட் ஆயிடும். ஓகே, மூணாவது பாருங்கள் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின். ஓகே, எந்த ஒரு எக்ஸாம் நீங்கள் எழுத போகிறீங்க அப்படின்னா அதனுடைய ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸ் வந்து உங்களுடைய கண்ணில் வந்து படணும். ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் கண்ணில் பட்டால் தான் அது வந்து பெட்டராக இருக்கும். இப்போ நம்ம வந்து இப்போ குரூப் 4 எக்ஸாம் படிக்க போகிறோம். அப்போ குரூப் 4ல் கொஸ்டின்ஸ் எப்படி இருக்குது, 100 கொஸ்டின் தமிழ், 100 கொஸ்டின் தமிழ் எப்படி இருக்குது, இலக்கணங்கள் என்ன கேட்டிருக்காங்க, எதிர்ச்சொல், பிரித்துலக, சேர்த்துலக, எதுகை, மோனை, மேற்கதுவாய் மோனை. ஓகே, அகைன் வந்து மரபு சொல்லை நீக்குக. ஓகே, ஓரெழுத்து ஒரு மொழி, பொருந்தாத ஒன்றை தேர்ந்தெடுத்துடுக, வலுச்சொற்களை நீக்குக. ஓகே, வல்லின மிகுமிடங்கள், மிகாடங்கள்,
ஓகே, புணர்ச்சி விதிகள், இந்த மாதிரி இந்த தலைப்பில் வந்து கொஸ்டின்ஸ் எப்படி கேட்குறாங்க, எப்படி கேட்டிருக்காங்க, நமக்கு எதெல்லாம் தெரியுது, எதெல்லாம் தெரியல, இந்த கொஸ்டின் ஸ்கூல் புக்கில் எங்கே இருக்குது, சிலபஸில் எந்த தலைப்பு கவர் ஆகுது, இதை பற்றி என்ன பண்ணணும், நீங்கள் ஒரு ஸ்டடி பண்ணணும். அதாவது ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின், ப்ரீவியஸ் இயர் கொஸ்டினை கட்டாயம் பார்க்கணும். அது மாதிரி ஜிஎஸ் பொறுத்தவரை முன்னால் வந்து நல்லா தெரிஞ்சுக்கோங்க மக்களே. முன்னால் பார்த்தீங்கன்னா வந்து நமக்கு வந்து தெரியாது, ஜிஎஸ் 75 கொஸ்டின் தெரியும், ஆனால் ஒவ்வொரு சப்ஜெக்ட்லையும் எவ்வளோ கொஸ்டின்ஸ் அப்படி தெரியாது. பட் இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டிஎன்பிஎஸ்சி வந்து கொஸ்டினை சொல்லிட்டாங்க. சயின்ஸ்னா 5 தான், ஜியாகிரபினா 5 தான், இந்தியன் ஹிஸ்ட்ரி அண்டு ஐஎன்எம் அப்படின்னா 10 கொஸ்டின், இந்தியன் பாலிட்டி 5 கொஸ்டின், எக்கனாமி அண்டு தமிழ்நாடு அட்மினிஸ்ட்ரேஷன் 20 கொஸ்டின். ஓகே, அகைன் வந்து தமிழ்நாடு வரலாறு, பண்பாடு, மரபு மற்றும் சமூக சமய அரசியல் இயக்கங்கள் அது 20 கொஸ்டின் சொல்லி ஒவ்வொரு டாப்பிக்கினுடைய வெயிட்டேஜ் என்ன, எவ்வளோ கொஸ்டின்ஸ் கேட்போம் அப்படிங்கிறத கவர்மெண்ட்டே டிக்ளேர் பண்ணிட்டாங்க. அப்போ கவர்மெண்ட்டை டிக்ளேர் பண்ணனால நம்ம என்ன பண்ணிக்கலாம், எதை ஃபஸ்ட்டு படிக்கணும், எதை செகண்டரி படிக்கணும் அப்படிங்கிறத முடிவு பண்ணிக்கலாம். ஓகேவா? அப்போ ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பொறுத்தவரை பாலிட்டியில் வந்து நம்ம 15 கொஸ்டின்ஸ் கேட்பான்னு சொல்லியிருக்காங்கன்னா, அப்போ நீங்கள் போன குரூப் 4 எக்ஸாமில் பாலிட்டி கொஸ்டின்ஸ் எப்படி கேட்டாங்க, ஓகே, சிலபஸ்லேருந்து எத்தனை கொஸ்டின், சிலபஸ் வெளியே எத்தனை கொஸ்டின்ஸ், ஓகே, கொஸ்டின்ஸ் எந்த தலைப்பு கவராக இருக்குது, எந்த தலைப்பில் அதிகமாக கேட்டிருக்காங்க, ஓகே, இப்படிங்க அப்படிங்களா நம்ம வந்து தெரிஞ்சுக்கலாம். ஓகே, இப்போ உங்ககிட்ட ஒரு கொஸ்டின்ஸ் கேட்குறேன், நீங்கள் கமெண்டில் ஆன்சர் பண்ணுங்கள். ஓகேவா? ஸோ ஃபர்ஸ்ட் ஒன், தமிழ்நாட்டிலிருந்து குடியரசுத் தலைவராக தேர்வு செய்யப்பட்டவர்கள் எத்தனை பேர்? கொஸ்டின், தமிழ்நாட்டிலிருந்து குடியரசுத் தலைவராக தேர்வு செய்யப்பட்டவர்கள் எத்தனை பேர்? பேர் ஜஸ்ட் ஃபார் நம்பரை மட்டும் நீங்கள் வந்து கமெண்டில் டெக்ஸ்ட் பண்ணுங்க. தமிழ்நாட்டிலிருந்து குடியரசுத் தலைவராக தேர்வு செய்யப்பட்டவர்கள் எத்தனை பேர்? கமெண்ட்ல ஆன்சர் பண்ணுங்க. 2 கிடையாது, 1 கிடையாது, 2 நோ. கரெக்ட் ஆன்சர் எனிபடி? நாலு பேரா? 4 பேர் 6 பேர் சும்மா அடிச்சு விடுதீங்களோ? ஸோ ஏஞ்சல் பாரதி 3 இஸ் ஏ கரெக்ட். 3 இஸ் ஏ கரெக்ட் ஆன்சர். அந்த 3 பேர் யாருமா? 3 பேருடைய பேரை டைப் பண்ணி பார்ப்போம் கமெண்ட்ல. 3 பேருடைய பேரை டைப் பண்ணுங்க கமெண்ட்ல. 3 பேர் யாரெல்லாம்? ராஜேந்திர பிரசாத்தா? அவர் பீகார்மா? ஸோ லிசன், ஓகே, டைம் போயிட்டுருக்கு, லைவாக போயிட்டுருக்கோம். ஸோ லிசன், நானே ஆன்சர் சொல்கிறேன். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து இந்தியாவுடைய முதல் துணை குடியரசுத் தலைவர், இந்தியாவுடைய முதல் துணை குடியரசுத் தலைவர், இந்தியாவுடைய 2வது குடியரசுத் தலைவர் யார் அப்படின்னா டாக்டர் ராதாகிருஷ்ணன் ஃப்ரம் தமிழ்நாடு, அவர் நம்பர் 1. நம்பர் 2 பார்த்தீங்கன்னா வந்து ஆர் வெங்கட்ராமன் பாங்க, 1987 ஆர் வெங்கட்ராமன், அவங்க 2வது. 3வது ஏபிஜே அப்துல் கலாம், ஏவுகணை நாயகன் பாங்க அப்துல் கலாம். அவர் ராதாகிருஷ்ணன், ஆர் வெங்கட்ராமன், ஏபிஜே அப்துல் கலாம், இந்த 3 பேர் வந்து தமிழ்நாட்டிலிருந்து குடியரசுத் தலைவராக தேர்வு செய்யப்பட்டவர்கள். ஓகே, சூப்பர் குட், வெரி குட், வாழ்த்துக்கள், பாராட்டுகள். ஓகே, ஸோ அடுத்த உங்களுக்கான கேள்வி. ஸோ இந்திய அரசமைப்பில் சொத்துரிமை நீக்கப்பட்டது உங்களுக்கு தெரியும். ஓகே, சொத்துரிமை அடிப்படை உரிமையில் கிடையாது, இப்போ வந்து அது வந்து சட்ட உரிமை. பட் மை கொஸ்டின் இஸ், இந்திய அரசமைப்பில் அடிப்படை உரிமைகளில் சொத்துரிமை என்பது யாருடைய ஆட்சி காலத்தில் நீக்கப்பட்டது? சொத்துரிமை
யாருடைய ஆட்சி காலத்தில் நீக்கப்பட்டது? யார் பிரதமராக இருக்கும்போது சொத்துரிமை நீக்கப்பட்டது? ஆன்சர் பண்ணுங்க. நீங்க ஆக்டிவா இருக்காங்க செக் பண்ணுங்க. இந்திரா காந்தி. நோ நோ நோ. இந்திரா காந்தி இந்தியாவின் முதல் பெண் பிரதமர். வெரி குட். மொரார்ஜி தேசாய். வெரி குட். மகாராஜா. உண்மையிலே நீ ராஜா தான்ப்பா. மொரார்ஜி தேசாய். தம்பி மகாராஜுக்கு வாழ்த்துக்கள், பாராட்டுகள். ஸோ மொரார்ஜி தேசாய் இந்தியாவில் காங்கிரஸ் அல்லாத முதல் பிரதமர் மொரார்ஜி தேசாய். 1978 அவருடைய ஆட்சி காலத்து தான் சொத்துரிமை அப்படிங்கிறது நீக்கப்பட்டது. ஓகே. இந்திய அரசியலமைப்பில் ஆரம்பத்தில் அடிப்படை உரிமைகள் 7, தற்போது 6. 7க்கும் 6க்கும் வித்தியாசம் 1. அந்த 1 என்ன அப்படின்னா சொத்துரிமை. அந்த சொத்துரிமை அப்படிங்கிறது அதை நீக்கி இப்படி வச்சுருக்காங்க. ஆர்டிகல் 307 என்னது? சொத்துரிமை என்பது சட்ட உரிமையாக்கப்பட்டது. பட் இதெல்லாம் இந்த ப்ராசஸ் யாருடைய ஆட்சி காலம் அப்படின்னா மொரார்ஜி தேசாய். தன்னுடைய பிரதமர் பதவியை ராஜினாமா செய்த ஒரே பிரதமர் யார் அப்படின்னா யாரு? மொரார்ஜி தேசாய். ஓகே ஓகே, வெரி குட். ஸோ அடுத்த ஒரு கொஸ்டின்ஸ் மாணவர்களுக்காக மேக்ஸில் கேட்கலாம். மிக சிறிய பகு எண் எது? ஓகே, மிக சிறிய பகு எண் எது? கமெண்ட் பண்ணுங்க. மிக சிறிய பகு எண் எது? முத்துக்குமார் 3, 2 சும்மா அடிச்சு விடுதியோ? வெரி குட். ஹர்னிஸ்வா கார்த்திக், வினோதினி. சூப்பர். 4 அப்படிங்கிறது மிக சிறிய ஆன்சர். வெரி குட். கரெக்ட் ஆன்சர் நம்பர் 4. நம்பர் 1 அப்படிங்கிறது பகு எண்ணும் கிடையாது, பகை எண்ணும் கிடையாது. நம்பர் 1. 2, 3, 5, 7, 11, 13, 17, 23 இல்லானது பிரைம் நம்பர்ஸ். அப்போ காம்போசிட் நம்பர், ஸ்மாலஸ்ட் காம்போசிட் நம்பர் அப்படின்னா நம்பர் 4. 4 இஸ் ஏ காம்போசிட் நம்பர். ஓகே. ஸோ பகு எண்களில் மிக சிறிய எண் என்ன அப்படின்னா 4. ஓகே, வெரி குட். ஒன்றும் இஷ்யூ இல்லை. சும்மா நீங்கள் உங்களை உற்சாகப்படுறதுக்காக ஒரு சில கொஸ்டின்ஸ் கேட்டேன். ஓகே, ஒன்றும் பிரச்சனை இல்லை, ஃபாலோ பண்ணிக்கலாம். ஓகே. ஸோ இலக்கணத்தில் ஒரு கொஸ்டின். சொல் எத்தனை வகைப்படும்? எழுத்து, சொல், பொருள், யாப்பாணி. ஸோ தமிழ் இலக்கணங்கள் 5 வகைப்படும். அந்த 5 வகையில் சொல் எத்தனை வகைப்படும்? சொல் இலக்கணம் எத்தனை வகைப்படும்? 6. அநியாயமா இருக்க. நாலு கரெக்டா? 4 நிறைய பேர் கமெண்ட் போடுறீங்க. So okay, listen. சொல் இலக்கணம் 2 வகைப்படும். இலக்கண வகைச்சொல், இலக்கிய வகைச்சொல். சொல் இலக்கணம் 2 வகைப்படும். இலக்கண வகைச்சொல், இலக்கிய வகைச்சொல். இலக்கண வகைச்சொல் அப்படின்னா பெயர்ச்சொல், வினைச்சொல், இடைச்சொல், உரிச்சொல். பெயர்ச்சொல், வினைச்சொல், இடைச்சொல், உரிச்சொல். இது இலக்கண வகைத்தில் உள்ள 4 பிரிவுகள். இலக்கிய வகை அப்படின்னா இயற்சொல், திரிசொல், திசைச்சொல், வடச்சொல். இயற்சொல், திரிசொல், திசைச்சொல், வடச்சொல். இது இலக்கிய வகை சொற்கள். ஓகே. சொல் 2 வகைப்படும். ஒன்று இலக்கணம், இன்னொன்று இலக்கியம். அந்த இலக்கணம் 4 வகைப்படும், இலக்கியம் 4 வகைப்படும். ஓகே. ஸோ பரவாயில்ல, நல்லா கூற்று. நிறைய மாணவர்கள் நிறைய ஆன்சர் பண்ணியிருந்தீங்க. உண்மையிலே ரொம்ப சந்தோஷமா இருக்கு. நீங்கள் எல்லாருமே வருங்கால அரசு அதிகாரி தான், மாற்று கருத்தே இல்லை. நல்லா ஆன்சர் பண்ணுறீங்க. மனமார்ந்த வாழ்த்துக்கள், பாராட்டுகள். ஹாப்பி. ஓகே ரைட். ஓகே, நம்ம கிளாஸ்க்குள்ளே போகலாம். லிசன், இன்னும் கொஞ்சம் கழிச்சு உங்களுக்கு இந்த மாதிரி கொஸ்டின்ஸ் கேட்குறேன். ஓகே, சரி பாருங்க. அப்போ ஸ்கூல் புக் பார்த்தோம். 2வது சிலபஸ் அண்டு வேர் டு ஸ்டடி பார்த்தோம். 3வது ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பர் பார்த்தோம். ஓகே,
ப்ரீவியஸ் கொஸ்டின் பேப்பர் கண்டிப்பாக நீங்கள் பார்க்கணும். அது கொடுத்துருக்குறேன். ஓகே, இந்த செஷன் முடிஞ்சோடனே நான் உங்களுடைய ஹெட் அவர் தங்கப்பாண்டி சாரை விட்டு நான் உங்களுக்கு இந்த டேட்டா ஃபுல்லாகவே குரூப்பில் வந்து ஷேர் பண்ண சொல்கிறேன். சரியா? அதுக்கடுத்து ஸ்டடி பிளான். நிறைய பேர் சொல்லுவாங்க எனக்கு வந்து படிக்க டைமே இல்லைம்பாங்க. ஓகே, அடுத்த கொஸ்டின், ஒரு நாளைக்கு எத்தனை செகண்ட்? ஹவு மெனி செகண்ட் இன் பெர் டே? ஒரு நாளைக்கு எத்தனை செகண்ட்ப்பா? கமெண்ட் பண்ணுங்க. ஒரு நாளைக்கு எத்தனை செகண்ட்னு? ஒரு நாளைக்கு எத்தனை செகண்ட்? கரெக்ட் ஆன்சர் நெட்ல எடுத்து போடுறாத, நல்லா இருப்ப. ஆன்சர் ஃப்ரம் யுவர் ஹார்ட், யுவர் பிரெயின். ஸோ ஓகே, ஒரு நாளைக்கு 86,400 செகண்ட், 86,400. ஒரு நாளைக்கு 86,400 செகண்ட். ஓகே, ஸோ லிசன். இப்போ ஸ்டடி பிளான் பொறுத்தனால நல்லா பாருங்கள். ஒரு நாளைக்கு வந்து 24 ஹவர்ஸ் இருக்குது. 24 ஹவர்ஸில் ஒரு 6 மணி நேரம் தூங்கிக்குங்க, தப்பு இல்லை. ஓகே, தூக்கம் இம்பார்ட்டன்ட் தான். ஒரு 6 மணி நேரம் தூங்கிக்குவோங்க. அப்போ 24ல் 6 போனீங்கன்னா 18 மணி நேரம் இருக்குது. அந்த 18 மணி நேரத்தில் 8 மணி நேரம் நீங்கள் என்னென்னா படிக்குவோங்க. ஓகே, ரிமைனிங் உள்ள 10 மணி நேரம் இருக்குல்ல, அந்த 10 மணி நேரத்தை இந்த படிப்புக்காண்டி நீங்கள் ஒதுக்கே ஆகணும். ஓகே, ஒரு நாளைக்கு 10 ஹவர்ஸ் படிச்சிங்கன்னா மினிமம் ஒரு 6 மந்த்ஸில் ஜாப் போயிடலாம். ஒரு நாளைக்கு 8 ஹவர்ஸ் படிச்சிங்கன்னா 8 மந்த்ஸ் ஆகும். ஒரு நாளைக்கு 6 ஹவர்ஸ் படிச்சிங்கன்னா 10 மந்த்ஸ் ஆகும். ஒரு நாளைக்கு 4 ஹவர்ஸ் படிச்சிங்கன்னா 1 இயர் ஆகும். ஓகே, நேர்மாறல் எதிர்மாறல். ஓகே, சொல்லுவாங்கல்ல, டெய்லி படிக்கக்கூடிய ஹவர்ஸ் கூடினால் நாட்கள் குறையும், ஹவர்ஸ் குறைஞ்சால் நாட்கள் கூடும். நேர்மாறல் எதிர்மாறல். ஒன்று குறைஞ்சி ஒன்று கூடினால் அது எதிர்மாறல். சொல்ல புரிஞ்சா? அப்போ நீங்கள் வந்து மினிமம் ஒரு நாளைக்கு 10 ஹவர்ஸ் படிக்கணும் அப்படி நினச்சாதான் நம்ம வந்து படிப்போம். நினைப்பே இல்லை அப்படின்னா படிப்பு வராது. சொல்ல புரிஞ்சா? ஒரு நாளைக்கு 24 ஹவர்ஸ் இருக்குது, 6 ஹவர்ஸ் நல்லா தூங்குங்க, எந்த ஒரு தடையும் கிடையாது. ரிமைனிங் 18 ஹவர்ஸ் 18 மணி நேரம் இருக்குது. 8 மணி நேரம் வந்து நீங்கள் இந்த ரெஃப்ரெஷ்மெண்ட்டு, சாப்பிட்றது, ஃப்ரெண்டுக்கிட்ட பேசுகிறது, மற்ற சின்ன சின்ன ஒர்க். ஓகே, வெளியே பர்ச்சேசிங் போகிறது, ஏதாவது அகாடமியில் நீங்கள் ஏதாச்சும் புக் வாங்க போகிறது, பேப்பர் வாங்குறது, இந்த மாதிரி சின்ன சின்ன ஒர்க் இருக்கும். அது 8 ஹவர்ஸ் வச்சுக்கோங்க. 10 மணி நேரம் ஒரு இடத்துல உட்காந்து ஒரு நல்ல ஒரு ஃப்ரெண்ட்ஸ், நல்ல நண்பர்கள், ஒரு 2-3 பேர் சேர்ந்து உட்காந்து படிச்சிங்கன்னா அது மிகப்பெரிய ஒரு படிப்பாகும். உண்மைதான். மினிமம் 10 ஹவர்ஸ், 10 to 12 ஹவர்ஸ் ஏன்னா தப்பே இல்லை. இல்லை சார் நான் 12 ஹவர்ஸுக்கு மேலே படிப்பேன் அப்படின்னா தாராளமாக படி, தப்பே கிடையாது. குறைஞ்சி தான் படிக்கக்கூடாது, கூட படித்தா ஹாப்பி தான். பட் ரிலாக்ஸாக புரியுது மாதிரி படிக்கணும். இங்கே குவான்டிட்டியோட குவாலிட்டி இம்பார்ட்டன்ஸ். நான் வந்து 10 மணி நேரம் படிக்கிறேன், 5 மணி நேரம் படிக்கிறேன் அப்படி சொல்வதை விட 10 மணி நேரம் என்ன படித்த, என்ன கற்றுக்கிட்ட, என்ன தெரிஞ்சுக்கிட்ட, எவ்வளோ அதில் கேள்வி கேட்டால் உன்னால் சொல்ல முடியுமா, டெஸ்ட் எழுதுனா மார்க் வருமா, மேக்ஸு ஆன்சர் வருமா, இந்த மாதிரி வந்து அந்த ஸ்டடி எந்த அளவுக்கு வந்து அது வந்து குவாலிட்டியாக இருந்துச்சு, அதுதான் இம்பார்ட்டன்ஸ். இட்ஸ் நாட் எ குவான்டிட்டி, ஒன்லி ஃபார் குவாலிட்டி. ஓகே, அப்போ ஸ்டடி பிளான் நீங்கள் வந்து நல்லா ஒரு பிளான் பார்த்தீங்கன்னா ஏர்லி மார்னிங் 4 o'clock, அதிகாலையில் 4 மணிக்கு எந்திரிக்கணும், நைட்டு 11 o'clock தூங்கணும். 4 to 11 இதுதான் அந்த ஸ்டடி ஹவர்ஸ். காலை 4 o'clock எந்திரிக்கணும். எந்திரிச்சு ஒரு 1/4 மணி நேரம் என்ன பண்ணணும், இது போடணும், டைம் டேபிள் போடணும். டைம் டேபிள் போட்டிங்கன்னா உங்கள் டயத்தை நீங்கள் யாருக்காண்டி கொடுக்க மாட்டீங்க. இந்த டயத்தில் இது படிக்க போகிறோம். அந்த டைம் டேபிள் போடும்போது எல்லா சப்ஜெக்ட்டுக்குமே இம்பார்ட்டன்ட் கொடுத்து போடணும். ஒரே சப்ஜெக்ட் ஒரு நாள் ஃபுல்லாக படித்தா போர் அடிக்கும். கொஞ்சம் பல்ஸ் போய் மாறி, கொஞ்சம் தமிழ், கொஞ்சம் மேக்ஸு, கொஞ்சம் சோசியல், கொஞ்சம் சயின்ஸு, கொஞ்சம் கரண்ட் அஃபேர்ஸு, கொஞ்சம் ப்ராக்டிக்ஸு, கொஞ்சம் டெஸ்ட்டு, கொஞ்சம் மோட்டிவேஷனு, கொஞ்சம் வீடியோ பார்க்குறது, கொஞ்சம் பேப்பர் படிக்கிறது, இந்த மாதிரி மல்டி பர்பஸாக இருக்கணும். அப்போ தான் அது வந்து மிகப்பெரிய ஒரு சக்ஸஸாக இருக்கும். ஆக்சுவலாக புரிஞ்சா? நான் காலையில் 4 மணிலேருந்து நைட்டு 11 மணி வரைக்கும் நான் வந்து தமிழாக படிக்கிறேன் அப்படின்னா நீ தமிழை வெறுத்துருவேன். ஆக்சுவலாக புரிஞ்சா? அப்போ வந்து ஒரு கல்யாண வீட்டில் எப்படி இலையில ஒரு அரிசி உணவு வைக்கிறாங்களோ அந்த மாதிரி சப்ஜெக்டில் என்ன ஆகும், நீங்கள் உங்களுடைய வெரைட்டிஸை காட்டணும். அப்படி காட்டினா என்ன ஆகும், அது கொஞ்சம் சக்ஸஸ் ஆகும். ஓகே, நிறைய சப்ஜெக்ட் நீங்கள் வந்து படிக்கணும். அப்போ தான் இது வந்து உங்களுக்கு பெஸ்ட்டாக இருக்கும் கருத்து. மினிமம் ஏர்லி மார்னிங் 4 o'clock, நைட்டு 11 o'clock. ஓகே, நைட்டு ஒரு 5 மணி நேரம் தூங்கணும்.
பகலில் ஒரு 1 hour தூங்கிக்கலாம். 6 மணி நேரம் மேலே 6 மணி நேரத்துக்கு மேலே நீங்கள் தூங்கவே கூடாது. 6 hours லிமிட். 10 hours படிக்கணும். 8 hours மற்ற உங்களுடைய ஒர்க்கை நீங்கள் பார்த்துக்கலாம். சரியா? இது ஸ்டடி பிளான். அடுத்தது நீங்கள் இன்றைக்கி வந்து 10 hours படிக்கிறீங்களா, நாளைக்கு என்ன பண்ணணும் அப்படின்னா, நாளைக்கு என்ன பண்ணணும் அப்படின்னா, இன்றைக்கி 10 மணி நேரம் படிச்சிருக்கியா, இன்றைக்கி 10 மணி நேரம் படித்ததை நாளைக்கு ஒரு 2 மணி நேரம் ரிவிஷன் பண்ணணும். ரிவிஷன் பண்ணிவிட்டு அகைன் அதுக்கு அடுத்து என்னது புதுசாக படிக்கணும். அதை இன்றைக்கி 10 hours படிச்சிட்டிங்க, நாளைக்கு 10 hours 2 hours ஃபார் ரிவிஷன், 8 hours ஃபார் நியூ ஸ்டடி. இப்படி தான் இருக்கணும். படித்ததை ரிவைஸ் பண்ணி பண்ணி படிக்கணும். அப்படி ரிவைஸ் பண்ணி பண்ணி படித்தா மட்டும்தான் நம்மளால் சக்ஸஸ் பண்ண முடியும். நீ இன்னைக்கு படித்து விட்டு திருப்பி நீ ரிவிஷன் கொடுக்கல அப்படின்னா மறந்துடும், கஷ்டம். தெரிஞ்ச வாய்ப்பாடு தெரியாமலே போயிடும். வாய்ப்பாடை சொல்லி சொல்லி நீ வந்து ரிமெம்பர் பண்ணல அப்படின்னா ஆயிரும், அது ஃபர்கட் ஆயிரும், மறந்துடும். ஓகே, அப்போ ஸ்டடி அண்டு ரிவிஷன். ரிவிஷனுங்கிறது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ஸ். நிறைய பேர் சொல்லுவாங்க, நான் படிக்கிறேன், எனக்கு வந்து மறக்கு நிற்க மாட்டேக்கு, ஆண்டுகள் குழப்புதுமா. ஒன்றுமே கிடையாது. ரிப்பீட் அண்ட் ரிவிஷன். ஓகே, நம்ம வந்து ஸ்கூல் டேஸ்லாம் பாருங்கள், 2ஆம் கிளாஸ் 3ஆம் கிளாஸ் படிக்கும்போது நம்ம அட்ரஸ் எழுத தெரியாது. இப்போ பாருங்கள், நம்ம அட்ரஸ் அழகாக எழுதிடுவோம். என்ன காரணம் அப்படின்னா, எங்கே இருக்கிறோம், என்ன டோர் நம்பரு, என் அப்பா பேர் என்ன, எல்லாம் நமக்கு தெரியும். அப்போ எல்லாம் என்னது, ஒன் ஆஃப் த ப்ராக்டிக்ஸ் தான். ப்ராக்டிக்ஸ் மேக்ஸ் பர்ஃபெக்ட். ஓகே, ஸோ ரிவிஷனுங்கிறது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். அடுத்து டெஸ்ட் ப்ராக்டிக்ஸ். நல்லா தெரிஞ்சுக்கோங்க, என்னதான் நீங்கள் புக் எடுத்து படித்தாலும், ஸ்டடி பிளான் போட்டாலும், ரிவிஷன் பண்ணாலும், நமக்கு என்ன தெரியுது தெரியல, என்ன மறக்கு என்ன மறக்கலை அப்படிங்கிறது நீங்கள் ஒரு டெஸ்ட் எழுதி பார்த்தா மட்டும்தான் தெரியும். படிப்பதை விட தேர்வு எழுதி பார்ப்பதை வெற்றிக்கான முதல் படிம்பாங்க. உண்மைதான். இந்த இடத்துல நம்ம நிறைய டெஸ்ட் எழுதணும். இப்போ நம்ம வந்து ஏற்கனவே பார்த்தோம், டாப்பர்ஸ் முதல் 10 ஸ்டேட்டில் முதல் 10 இடங்களில் 8 பேர் டாப் ஸ்டூடெண்ட்ஸ் பார்த்தோம். அந்த 8 பேருமே நிறைய கிளாஸ் அண்ட் டெஸ்ட் வந்து எழுதுனவங்க தான். நிறைய டெஸ்ட் எழுதி தான் அவங்களால இன்னைய காலகட்டத்தில் இவ்வளோ பெரிய உயர்ந்த ஒரு சாதனையை வந்து அவங்களால படைக்க முடிஞ்சிச்சு அப்படிதான் சொல்லுவேன். நிறைய டெஸ்ட் எழுதணும். டெஸ்ட் எழுதும் போது தான் நம்மளுடைய ஸ்ட்ரென்த் என்ன, வீக்னஸ் என்ன, எந்த கொஸ்டின் மறக்கு, தெரிஞ்ச கொஸ்டின் எத்தனை கொஸ்டின் தப்பு பண்ணுறோம், அது தப்பை எப்படி திருத்துறது, ஓகே தப்பான கொஸ்டினை எப்படி தப்பு வராமல் பார்த்துறது, கேர்லெஸ் மிஸ்டேக் ஏன் வருது, எது மறக்குன்னா எதுக்கு மறக்கு, இந்த மாதிரி நம்முடைய ஸ்ட்ரென்த் என்ன, வீக்னஸ் என்ன, வீக்னஸை எப்படி ஸ்ட்ரென்தன் ஆகிறது, இதுதான் அது டெஸ்ட் பேஜ். டெஸ்ட் ப்ராக்டிஸ் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ஸ். அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா வந்து கான்ஃபிடென்ட். ஓகே, செல்ஃப் கான்ஃபிடென்ட். நிறைய பேர் சொல்லுவாங்க, ஓகே குரூப் 4 வந்து 25 லட்சம் பேர் எழுதுறாங்க, உனக்கு கிடைக்குமா, இந்த மாதிரிலாம் சொல்லுவாங்க. அதெல்லாம் போய். ஓகே, நல்லா தெரிஞ்சுக்கோங்க. இந்த மாதிரி நெகட்டிவான தாட்ஸ் எல்லாம் வந்து எப்பொழுதுமே உங்கள் மனசில் வச்சிருக்கவே கூடாது. எப்போயுமே ஆல்வேஸ் திங்க் பாசிட்டிவ். எப்பொழுதுமே உங்களோட மனசில் வந்து நீங்கள் வந்து ஒரு மந்திரத்தை சொல்லிகிட்டே இருக்கணும். என்னால் முடியும், என்னால் மட்டுமே முடியும், நான் தகுதியானவன், தகுதியை ஏற்படுத்தி கொண்டவன், நிச்சயமாக இந்த அரசு பணி பெற்று மக்களுக்கு நேர்மையான முறையில் சேவை புரிவேன். இந்த மாதிரி ஒரு தாட்டு எப்பொழுதுமே உங்கள் மனசுக்குள்ளே ஓடிட்டே இருக்கணும். அப்படிலாம் ஓடுன்னு வச்சுக்கலேன், உங்களால் நிச்சயமாக டிஎன்பிஎஸ்சியில் அப்பாயின்மெண்ட் ஆர்டரை ஈஸியாக வாங்க முடியும். ஓகே, அப்போ வந்து ஹவு டு ப்ரிப்பேர் த எக்ஸாமினேஷன் அப்படி கேட்டிங்கன்னா, ஃபஸ்ட்டு ஸ்கூல் புக்கு, 2வது சிலபஸ் அண்டு வேர் டு ஸ்டடி, சிலபஸ் அண்டு வேர் டு ஸ்டடி, 3வது ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின், 4வது ஸ்டடி பிளான், 5வது ரிவிஷன், 6 டெஸ்ட்டு, 7 கான்ஃபிடென்ட்டு, 8 அப்பாயின்மெண்ட் ஆர்டர். இந்த அப்பாயின்மெண்ட் ஆர்டர் வேண்டிங்கன்னா நீங்கள் என்ன பண்ணிக்கலாம், நிறைய பேருக்கு நிறைய சர்வீஸ் பண்ணலாம். துணை நன்றி செய்யணும், துணையாக கொள்வர் பயன் தெரியும்பாங்க. ஓகே, நிறைய ஏழை மாணவர்களுக்கு நீங்கள் கற்ற கல்வியை அவங்களுக்கு சொல்லிக் கொடுக்கலாம். ஒரு பையனை படிக்க வைக்கலாம், ஒரு 10 பேரை கூட்டு வச்சு அவனுக்கு ஏதாச்சும் கிளாஸ் எடுக்கலாம், மோட்டிவ் பண்ணலாம். ஸ்கூல் காலேஜில் போயிட்டு அவங்களுக்கு கைடன்ஸ் கொடுக்கலாம். ஒன்று நிறைய ஸ்கூல் காலேஜில் சீஃப் கெஸ்ட்டாக கூடுவாங்க. ஒரு ஆனுவல் டே, ஸ்போர்ட்ஸ் டேக்கெலாம் சீஃப் கெஸ்ட்டாக வாங்கப்பாங்க. அப்போ இவ்வளோ பெரிய ஒரு 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 புகழ், பேர், பதவி, அதிகாரம், அங்கீகாரம், இது எல்லாமே உனக்கு எது கொடுக்க அப்படின்னா, நீ படித்து வாங்கக்கூடிய, நீ உழைச்சி வாங்கக்கூடிய இந்த ஒரு பதவி, ஒரு பணி. அப்போ அந்த பணியை நீ எப்படி நேசிக்கணும், எப்படி விரும்பணும், அப்படி தான் நான் உங்ககிட்ட வந்து ஆசைப்படுறேன். சொல்ல புரிஞ்சுச்சா? ஓகே, கொஞ்சம் பிளான் பண்ணிக்கோங்க. இன்று இளைப்பாறுவோம் என்றிருந்தால் வழி என்னென்ன ஆகுமோ ஓர் இரவில், சென்று இளைப்பாறுக முற்றிடத்தே, தம்பி தேன் வந்து பாயும் உன் நெஞ்சிடத்தே, சாதனை பூக்களை ஏந்து முன்னே இங்கு நல்ல செடி இளைப்பாடுமோ, வேதனை யாவும் மறந்தது பார் செடி வெற்றி கொண்டு ஏந்திய பூவின் நிலை அப்படி சொல்லுவாங்க. உண்மைதான். சாலை இளைஞனுடைய பாடல் அருமையான பாடல். ஓகே,
இன்னைக்கு படிக்காமல் நாளைக்கு படிச்சுக்கலாம், நாளை கழிச்சு படிச்சுக்கலாம், மார்ச்சில் படிச்சுக்கலாம், கால்புரம் எடுத்து படிச்சுக்கலாம்னு சொல்லி நாட்களை தள்ளி போட்டிங்க அப்படின்னா என்ன ஆயிரும், உன்னுடைய எதிர்காலமே மாறிடும் அப்படிங்கிறாங்க. அப்போ நீ எப்போ பாருங்க, அப்போ நீ எப்போதான் ஓய்வு எடுக்கணும் அப்படின்னா சாதனை பூக்களை ஏந்து முன்னே இங்கு நல்ல செடி இலைப்பாரிடுவோம் அப்படிங்கிறாங்க. ஒரு செடியினுடைய குறிக்கோள் என்ன அப்படின்னா பூ பூக்கிறது. அந்த பூ பூக்கிறதுக்கு முன்னக்கூட்டி அது செடி வந்து ஓய்வே எடுக்காது அப்படிங்கிறாங்க. அதே மாதிரி தான் உன்னுடைய குறிக்கோள் என்ன அப்படின்னா கெட்டிய அப்பாயின்மெண்ட் ஆர்டர். இந்த ஆர்டர் காப்பி வாங்க வரைக்கும் நீ தூங்கவும் கூடாது, ஓய்வு எடுக்கக்கூடாது, ஓடிட்டே இருக்கணும். படி படி படி, காலையில் படி, மாலையில் படி, கடும்புகள் படி, இரவு படி. உண்மைதான், படி படி படி. படிப்பு தவிர வேற எதுவுமே கிடையாது. கற்றவருக்கு சென்ற இடமெல்லாம் சிறப்புப்பாங்க. ஓகே, இந்த கல்வியால் மட்டும்தான் இந்த உலகை வெல்ல முடியும், வேற எதுவுமே கிடையாது. ஸோ அப்படிப்பட்ட கல்வியை நமது மாணவர்கள் நீங்கள் விரும்பி கற்றுக்கணும் அப்படிதான் ஆசைப்படுறோம். அதுக்கு நீங்கள் டேப்பை வந்து ஒரு இந்த டேப் வந்து நீங்கள் வந்து பயன்படுத்திக்கோங்க. ஓகேவா? ரைட், ஓகே, வெரி குட். நெக்ஸ்ட் சிலபஸ். ஸோ ஓகே, இப்போ சிலபஸ் பார்க்கலாம். சிலபஸ் பார்த்துட்டு வேர் டு ஸ்டடி பார்த்துட்டு ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பார்த்துட்டு நம்ம பண்ணிக்கலாம் செஷனை வைண்ட் அப். ஓகேவா? ஸோ பழைய சிலபஸுக்கும் புது சிலபஸுக்கும் என்ன வித்தியாசம் அப்படின்னா புது சிலபஸ் உண்மையிலே புதுமையாக இருக்கு. ஓகே, ஏன் அப்படி சொல்கிறேன்னா இதுக்கு இப்போ உங்களுக்கு அது ஒரு பாசிட்டிவ். ஏன்னா இதுக்கு முன்னே நிறைய பேர் படிச்சிருப்பாங்க, எக்ஸாம் எழுதியிருப்பாங்க. ஓகே, அரை மார்க் 1 மார்க்கில் வாய்ப்பை விட்டுருப்பாங்க. ஓகே, இப்போ அவங்க திருப்பி எழுதுறாங்கன்னா அவங்க கொஞ்சம் நாலேஜபிளாக இருப்பாங்க. பட் நியூ சிலபஸை தமிழ் மாற்றினால இப்போ ஆல் ஆர் ஈக்குவல், ஆர்டிகல் 14 சட்டத்தின் முன் அனைவரும் சம மாதிரி இப்போ எல்லாருமே வந்து புதுசாக தான் படிக்கிறாங்க இலக்கணத்தை. ஓகே, ஒரு இலக்கணம், ஒரு சொல்லகராதி, ஒரு கலைச்சொற்கள், எழுதும் திறன், பேசும் திறன், புரிந்து கொள்ளுதல், இது எல்லாருமே இப்போ தான் படிக்கிறாங்க. அப்போ என்ன அர்த்தம், எல்லாருமே இப்போ தான் அது இருக்க கோட்டை ஃபுல்லாக அழைச்சிட்டு 0 வந்து ஸ்டார்ட் பண்ணுறாங்க. அப்போ அந்த ஸ்டார்டிங் பாயிண்ட் உங்களுக்கும் சேம் தான். அப்போ நீங்கள் இப்போ ஸ்டார்ட் பண்ணால் கூட பண்ணிக்கலாம். நம்ம வந்து வரக்கூடிய குரூப் 1ஐயோ குரூப் 4ஐயோ குரூப் 2ஐயோ சிறப்பாக எழுதலாம். இது ஒரு ப்ளஸ் பாயிண்ட். ரெண்டாவது ப்ளஸ் பாயிண்ட் என்ன அப்படி கேட்டிங்கன்னா முன்னால் ஜிஎஸ்ல வெயிட்டேஜ் தெரியாது, என்னென்ன சப்ஜெக்டில் எவ்வளோ கொஸ்டின்ஸ் கேட்குறாங்கன்னு தெரியாது. இப்போ அப்படி இல்லை. சயின்ஸ் 5, ஜியாகிரபி 5, ஹிஸ்ட்ரி அண்ட் ஐஎன்எம் 10, பாலிட்டி 15, எக்கனாமி அண்டு தமிழ்நாடு அட்மினிஸ்ட்ரேஷன் 20. அகைன் வந்து யூனிட் 6 தமிழ்நாடு வரலாறு, பண்பாடு, மரபு மற்றும் சமூக அரசியல் இயக்கங்கள் 20 கொஸ்டின். அப்போ நமக்கு தெரியுது ஒவ்வொரு சப்ஜெக்ட்லையும் எவ்வளோ கொஸ்டின்ஸ் கேட்பாங்க, கேட்க போகிறாங்க, எப்படி கேட்பாங்க, அது நமக்கு தெரியுது. இது ஒரு ப்ளஸ் பாயிண்ட். முன்னால் வந்து மேக்ஸ் 25 கொஸ்டின். அப்போ ரீசனிங்கில் எத்தனை கொஸ்டின்ஸ் கேட்பாங்கன்னு தெரியாது. சில இடங்களில் 6 கொஸ்டின் கேட்பாங்க, சில இடங்களில் 2 கொஸ்டின் கேட்பாங்க, சில இடங்களில் கேட்கவே மாட்டாங்க. அப்படி இருந்துச்சு. இப்போ அப்படி இல்லை. 15 கொஸ்டின் மேத்ஸு, 10 கொஸ்டின் ரீசனிங் அப்படி கொடுத்துட்டான். இப்போ மேக்ஸும் ரீசனிங்கும் நீங்கள் இணைந்து படிக்கிறனால நமக்கு என்ன லாபம் அப்படி கேட்டிங்கன்னா நம்ம வந்து ஃப்யூச்சரில் ஒரு ரயில்வே குரூப் டி, ஒரு என்டிபிசி, ஒரு எஸ்எஸ்சி, யூஎஸ்ஆர்பி, இந்த மாதிரி மற்ற போட்டு தெரியும் எழுதக்கூடிய ஒரு திறன் உனக்கு கிடைக்கி. அதுதான் உண்மை அதுதான். ஓகேவா? ஸோ அப்படிப்பட்ட ஒரு சூப்பரான ஒரு பாடத்திட்டத்தை நம்முடைய டிஎன்பிஎஸ்சி வந்து அறிவுப்படுத்தியிருக்காங்க. ஸோ அவங்களுக்கு மாணவர் சார்பாக மிகப்பெரிய ஒரு நன்றியை தெரியப்படுத்திக்கலாம். ஃபஸ்ட்டு பாருங்கள், பகுதி ஆங்கிறது பொது அறிவு. ஓகே, பொது அறிவு பொறுத்தவரை 10ஆம் வகுப்பு தரம் 10th ஸ்டாண்டர்ட் அப்படிதான் கொடுத்துருக்காங்க. ஃபஸ்ட்டு பாருங்கள், பொது அறிவியல் 5 கேள்விகள். ஓகே, இதில் பாருங்கள் ஃபிசிக்ஸ் இருக்குது, கெமிஸ்ட்ரி இருக்குது, பாட்னி இருக்குது, ஜுவாலஜி இருக்குது. இது 5 கொஸ்டின். ஜியாகிரபியில் 5 கொஸ்டின். ஓகே, ஜியாகிரபியில் 5 கொஸ்டின். அடுத்து இந்தியாவின் வரலாறு, பண்பாடு மற்றும் இந்திய தேசிய இயக்கங்கள். பழைய சிலபஸில் ஹிஸ்ட்ரி தனியாக இருந்துச்சு, ஐஎன்எம் தனியாக இருந்துச்சு. இப்போ என்ன பண்ணாங்க, ஹிஸ்ட்ரி ஐஎன்எமும் ஒன்றா இணைச்சிட்டாங்க. ஒன்றா இணைச்சி அதை என்ன பண்ணிட்டாங்க, 10 கேள்விகள் அப்படி கொடுத்துட்டாங்க. சரிங்களா? அடுத்து பாருங்க, இந்திய ஆட்சியல் 15 கேள்விகள். ஓகே, இந்திய ஆட்சியல் 15 கேள்விகள், மிகப்பெரிய வெயிட்டேஜ். ஓகே, இந்த இதில் வந்து மிகப்பெரிய வெயிட்டேஜ் வந்து பாலிட்டி தான். ஓகேவா? பாருங்க, இந்திய அரசியலமைப்பு, அரசியலமைப்பின் முகவரை, அரசியலமைப்பின் முக்கிய கூறுகள், ஒன்றியம்,
மாநிலம் மற்றும் யூனியன் பிரதேசங்கள், குடியுரிமை, அடிப்படை உரிமைகள், கடமைகள், அரசு நெறிமுறை கோட்பாடுகள், ஒன்றிய நிர்வாகம், ஒன்றிய நாடாளுமன்றம், மாநில நிர்வாகம், மாநில சட்டமன்றம், உள்ளாட்சி அமைப்புகள், பஞ்சாயத்து ராஜ், கூட்டாட்சியின் அடிப்படை தன்மைகள், மத்திய மாநில உறவுகள், தேர்தல், இந்திய நீதி அமைப்புகள், சட்டத்தின் ஆட்சி, பொது வாழ்வில், ஊழல், ஊழல் தடுப்பு நடவடிக்கைகள், லோக்பால் மற்றும் லோக் ஆயுக்தா, தகவல் அறியும் உரிமை, பெண்களுக்கு அதிகாரம் அளித்தல், நுகர்வோர் பாதுகாப்பு அமைப்புகள், மனித உரிமைகள் சாசனம். ஓகே, தமிழ்நாடு மற்றும் இந்தியாவின் அரசியல் கட்சிகளும் மற்றும் ஆட்சியல் முறைகளும் நடப்பு நிகழ்வுகள். நல்லா கவனிக்கணும். ஓகே, இதுக்கு முன்ன பார்த்தீங்கன்னா கரண்ட் அஃபேர்ஸ் அப்படிங்கிறது தனியாக கொடுத்துருப்பாங்க. தனியாக கொடுத்து இம்பார்ட்டன்ட் டே, அவார்ட்ஸு, புக்ஸ் அண்ட் ஆதர்ஸு, சயின்ஸ் அண்ட் டெக்கு அது மாதிரி கேட்பாங்க. இப்போ அப்படி இல்லை. இப்போ எல்லா சப்ஜெக்ட்லுமே எல்லா சப்ஜெக்ட் தொடர்பான அப்டேட் நீங்கள் பார்த்துருப்பீங்க. மணிப்பூரில் வந்து சிஎம் வந்து ராஜினாமா, ஆகிய வந்து நம்முடைய மாண்புமிகு குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு அவங்களுடைய ஆட்சி தான் நடந்துருக்கு. அப்போ அதெல்லாம் என்னது? நடப்பு நிகழ்வுகள். பாலிடிக்ஸ் தொடர்பான நடப்பு நிகழ்வுகள். இந்த மாதிரி ஒவ்வொரு சப்ஜெக்ட்லையும் அந்த சப்ஜெக்டுடைய அப்டேட், கரண்டில் என்ன அப்டேட்டு அது கேட்குறாங்க. ஓகேவா? ஸோ இந்திய பொருளாதாரம் மற்றும் தமிழ்நாட்டுடைய வளர்ச்சி நிர்வாகம். லாஸ்ட்டில் பாருங்கள், நடப்பு நிகழ்வுகள். அப்போ இந்தியாவுடைய பொருளாதாரம் இப்போ எப்படி இருக்குது? பட்ஜெட் இப்போ என்ன சொல்லுவாங்க? பட்ஜெட்டில் என்ன எக்ஸம்ஷன், பட்ஜெட்டில் எதுக்கு நிதி அதிகமாக இருக்குது, எது கம்மியாக இருக்குது, ஜிஎஸ்டி எப்படி இருக்குது, எம்ப்ளாய்மெண்ட் எப்படி இருக்குது, பாவர்ட்டி எப்படி இருக்குது, பாப்புலேஷன் எப்படி இருக்குது, சென்சஸ் எப்படி இருக்குது, எஜுகேஷன் ரேட் எப்படி இருக்குது. ஓகே, அட் த சேம் டைம் வந்து தமிழ்நாட்டுடைய வளர்ச்சி நிர்வாகம். தமிழ்நாட்டில் வந்து எண்ணும் எழுத்தும், புதுமை பெண் திட்டம், தமிழ் புதுமை ஸ்கீமு, காலை உணவு திட்டம், இதெல்லாம் வந்து திட்டங்கள் எப்படி இருக்குது, அது வளர்ச்சி எப்படி இருக்குது, இது பாசிட்டிவாக நெகட்டிவாக, இதை பற்றி வந்து கரண்ட் அப்டேட், அதனுடைய டேட்டாவுடைய அந்த சென்சஸ் வந்து ஃபுல்லாக கேட்பாங்க. ஸோ நம்ம வந்து என்னது இந்த சிலபஸில் வந்து என்ன தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னா வந்து டெய்லி வந்து நீங்கள் வந்து பேப்பர் படிக்கணும். பேப்பர் படிக்கிறது வந்து ஒரு 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 நிகழ்வாக வச்சுக்கணும். எக்ஸாம்பிள். ஓகே, பேப்பர் பொறுத்தவரை ரெண்டு பேப்பர் வந்து பெஸ்ட்டாக இருக்கும். ஒன்று வந்து தினமணி, இன்னொன்று தமிழ் ஹிந்து. இந்த ரெண்டு பேப்பரில் ஏதாச்சும் ஒரு பேப்பர் படிங்க. ஓகே, இங்கிலீஷ் மீடியம் ஸ்டூடெண்ட்ஸ் அப்படின்னா இந்த ஹிந்து அல்லது இந்தியன் எக்ஸ்பிரஸ் எனிவன் நீங்கள் வந்து படிச்சுக்கலாம். ஓகேவா? ஸோ இந்திய பொருளாதாரம் மற்றும் தமிழ்நாட்டினுடைய வளர்ச்சி நிர்வாகம், அது 20 கொஸ்டின்ஸ் கேட்குறாங்க. எக்கனாமி அகைன் வந்து தமிழ்நாடு அட்மினிஸ்ட்ரேஷன் 20 கொஸ்டின்ஸ் கேட்குறாங்க. அடுத்து யூனிட் 6 பாருங்கள். யூனிட் 6 வந்து தமிழ்நாட்டினுடைய வரலாறு, பண்பாடு, மரபு மற்றும் சமூக அரசனுடைய இயக்கங்கள் அப்படின்னு சொல்லி 20 கொஸ்டின் கேட்குறாங்க. ஓகே, இந்த ஒரு 6 டாபிக் 6 அலகுலேருந்து உங்களுக்கு 75 கொஸ்டின்ஸ் வந்து கேட்குறாங்க. ஓகே, லிசன், நல்லா தெரிஞ்சுக்கோங்க. சயின்ஸ் 5, ஜாகிரபி 5, ஹிஸ்ட்ரி அண்ட் ஐஎன்எம் 10, இந்தியன் பாலிட்டி 15, எக்கனாமி அண்ட் தமிழ்நாடு அட்மினிஸ்ட்ரேஷன் 20, ஆகிய தமிழ்நாடு வரலாறு, பண்பாடு, மரபு மற்றும் சமூக அரசியல் இயக்கங்கள் வந்து 20 கொஸ்டின்ஸ். இதெல்லாம் பகுதி ஆனா. அது பகுதி ஆவணா பாருங்க. பகுதி ஆவணா பொறுத்தவரை திறன் அறிவும் மனக்கணக்கு நுண்ணறிவும் அப்படி சொல்லுவாங்க. ஓகே, மேக்ஸ் அண்ட் ரீசனிங் அப்படி சொல்றாங்க. மேக்ஸை பொறுத்தவரை 15 கேள்விகள். அகைன் அழகு 2 பொறுத்தவரை ரீசனிங் 10 கேள்விகள். ஓகே, ஸோ டாபிக் பாருங்க. சுருக்குதல் அப்படிங்கிறது மேக்ஸில் ரொம்ப 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 இம்பார்ட்டன்ஸ். ஓகே, எந்த ஒரு சம்முமே ஃபஸ்ட்டு ஒரு ஸ்டெப் போட்டோடனே அதுக்கடுத்து அது எங்கே போகுது அப்படின்னா சுருக்குக, அந்த சாப்டரில் தான் போகும். அப்போ சுருக்குக தெரியாமல் நாம் சம்ம படிக்க முடியாது. அப்போ பின்ன கூட்டல், பின்ன கழித்தல், பின்ன பெருக்கல், பின்ன வகுத்தல், ஓகே, ஸ்கொயர், கியூபு, வைப்பாடு, ஓகே, அகைன் அடி கொடுக்கறது, கடன் வாங்குறது, அகைன் பாயிண்ட், டெசிமல், ஸ்கொயர்டு, அடுக்கு, ஓகே, அது டிவிசிபிலிட்டி, வகுப்படும் தன்மை, அடுக்கு விதி, லா ஆஃப் இண்டிசஸ், இந்த மாதிரி ஃபண்டமெண்டலில் மாணவர்கள் நல்லா தெரிஞ்சு வச்சுக்கணும். இது தெரிஞ்சு வச்சுக்கிட்டீங்கன்னா என்ன பண்ணிக்கலாம், இந்த சம் செய்யறதுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். ஓகே, ஸோ ஜிகே அப்படிங்கிறது கான்செப்டை உள்வாங்கிறது, கண்டென்ட்டை புரிஞ்சுக்கிறது. ஸோ மேக்ஸ் அப்படிங்கிறது திங்கிங், நீங்கள் திங்க் பண்ணணும், நீங்கள் ஆன்சர் பண்ணணும், நீங்கள் செஞ்சு பார்க்கணும். அப்போ தான் அது தப்பு திருந்தும். ஓகே, அப்போ சுருக்குதல், விழுக்காடு, மீப்போமா மீச்சிமா, மீப்பெரு பொது காரணி, ஹர்சியம், மீப்பெரு பொது காரணி, தென் மீச்சரு பொது மடங்கு, விகிதம் மற்றும் விகிதாச்சாரம், தனி வட்டி, கூட்டு வட்டி, பரப்பு, கொள்ளளவு,
காலம் மற்றும் வேலை. இதனது மேக்ஸ் டாபிக். இந்த எல்லா டாபிக்குமே உங்களுக்கு தரவா தெளிவாக தெரியணும். இதனுடைய ப்ரீவியஸ் கொஸ்டின், ஸ்கூல் புக் கொஸ்டின், ப்ரீவியஸ் கொஸ்டின், இதெல்லாம் நீங்கள் என்ன பண்ணணும், ரிப்பீட்டாக நீங்கள் போட்டு பார்க்கணும். ஒரு மேக்ஸை பொறுத்தவரை ஒரு இடத்துல ஒரு கொஸ்டினை லைட்டாக மாத்திர நேரம் ஆன்சரு ஜம்ப் ஆயிடும். அப்போ அதை ரொம்ப கவனமாக செய்யணும். அது மாதிரி தான் ரீசனிங், தர்க்க காரணவியல், புதிர்கள், பகடை, காட்சி காரணவியல், எண் எழுத்து காரணவியல், தென் எண் வரிசை. இதெல்லாம் நம்முடைய ரீசனுடைய சிலபஸ். ஓகே மேடம், பேட்டரி மாத்திரமா வேண்டாம்ல? ஓகே. ஸோ பாருங்க, அப்போ இதெல்லாம் ஜிஎஸ்னுடைய பாடத்திட்டம். அப்போ ஜிஎஸ் பொறுத்தவரை ஒரு 75 கொஸ்டின்ஸ் ஜிஎஸும், ஒரு 25 கொஸ்டின் மேக்ஸும், மொத்தம் 100 கொஸ்டின்ஸ் அப்படிங்கிறது ஜிஎஸ்ல நமக்கு கேட்குறாங்க. அடுத்து பாருங்க, தமிழ் இலக்கணம் 25 கொஸ்டின். இதில் தான் எழுத்தும் சொல்லு. இலக்கணம் அப்படிங்கிறது ஃபர்ஸ்ட் தலைப்பு, முதல் தலைப்பு இலக்கணம். அதில் 25 கொஸ்டின்ஸ் இருக்கு. அதில் தான் எழுத்தும் சொல்லு இருக்கு. அதுக்கடுத்து பாருங்க, சொல் அகராதி. அதுக்கடுத்து பாருங்க, எழுதும் திறன். அடுத்து பாருங்க, கலை சொற்கள். அடுத்து பாருங்க, வாசித்தல், புரிந்து கொள்ளுதல். அடுத்து பாருங்க, எளிய மொழிபெயர்ப்பு. 5 கொஸ்டின். ஓகே, இந்த இருக்கா பென்ட்ரைவ்னா என்ன, பிரிண்டர்னா என்ன, கம்ப்யூட்டர் என்ன, கீபோர்டு என்ன. ஸோ இதெல்லாம் என்ன பண்ணணும், நம்ம மொழிபெயர்க்கணும். கொடுத்ததுனால ஆங்கிலம் மற்றும் பிற மொழி சொற்களுக்கு இணையான தமிழ் சொற்கள் அறிதல் வேண்டும். ஓகே, அதான் மொழிபெயர்ப்பு. ஓகேவா? அடுத்து இலக்கியம், தமிழ் அறிஞர்களும் தமிழ் தொண்டும். 15 கொஸ்டின்ஸ். ஓகே, இலக்கியம், தமிழ் அறிஞர்களும் தமிழ் தொண்டு தானே 15 கொஸ்டின். ஸோ இலக்கியம் பொறுத்தவரை என்ன கேட்குறாங்கன்னா, திருக்குறள் 20 அதிகாரங்கள். திருக்குறளில் 20 அதிகாரம். அந்த 20 அதிகாரத்துக்கு 10 பாட்டு. அப்போ எத்தனை பாட்டு? 200 பாட்டு. இந்த 200 பாட்டையும் திருக்குறளை படிச்சுக்கிட்டு அதில் உள்ள அறிஞர் பொருள், பிரித்தலுக, அணி, இலக்கண குறிப்பு அதெல்லாம் தெரிஞ்சு வச்சுக்கோங்க. இந்த 200 குறளை எப்படி படிக்கிறது அப்படின்னா, ஒரு நாளைக்கு காலைல 5 குறள், மதியம் 5 குறள். அப்போ ஒரு நாளைக்கு 10 குறள் படிச்சிங்கன்னா 20 நாள் என்ன ஆயிரும்? 20 × 10 200 குறள் நேரம் உங்களுக்கு டேலி ஆயிடும். நான் சொல்ல புரிஞ்சோ? அந்த 20 அதிகாரங்கள் பாருங்க. ஃபர்ஸ்ட் ஒன் ஒழுக்கமுடைமை. ஓகே, ஒழுக்கம்ங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியமானது. ஒழுக்கம் விழுப்பம் தரலாம், ஒழுக்கம் உயிரினும் ஓம்பப்படும். ஒழுக்கமுடைமை. ரெண்டாவது பொறையுடைமை, பொறுமை ரொம்ப ரொம்ப முக்கியமானது. மூணாவது ஊக்கமுடைமை, ஊக்கம் உயர்வு தரும், ஊக்கமுடைமை. 4 விருந்தோம்பல், ஈதல், இசைப்பட வாழ்தல், அதுவல்லது ஊதியம் இல்லை உயிர்க்கும்பாங்க, விருந்தோம்பல். அரண் வலியுறுத்தல். ஓகே, ஈகை, பெரியாரை துணை கோடல், வினை செயல் வகை, அவை அஞ்சாமை, ஈகை, அறிவு, ஊக்கம் இந்நான்கும் எஞ்சாமை வேந்தருக்கு இழும்பாங்க. உண்மைதான். அவை அஞ்சாமை. கண்ணோட்டம், அன்புடைமை, கல்வி. ஓகே, தொட்டனை தூரும் மலர்கேணி மாந்தருக்கு கற்றனை தூரும் அறிவுமாங்க. ஓகே, ஸோ கல்வி. நடுநிலைமை, கூடா ஒழுக்கம், கல்லாமை, செங்கோன்மை, பண்புடைமை, நட்பாராய்தல், புறங்கூறாமை, அருளுடைமை. ஓகே, இந்த மாதிரி 20 அதிகாரங்கள் இருக்கு. இந்த 20 அதிகாரத்தை என்ன பண்ணணும், நாம டே பை டே படிக்கணும். ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், ஒரு 5 மினிட்ஸ் பிரேக் எடுத்துக்கோங்க. பேட்டரியை மாற்றிட்டு திருப்பி கண்டினியூ பண்ணலாம். ஓகே, மைக் ஓப்பன் பண்ணியாமா?
ஸோ ஓகே, தேங்க்யூ டு ஆல். இப்போ திருக்குறளில் வந்து 20 அதிகாரங்கள் சொல்லியிருந்தேன். திருக்குறள் நல்லா தெரிஞ்சுக்கோங்க. திருக்குறள் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமானது. நீங்கள் திருக்குறள் படிக்கிறது நாட் ஒன்லி ஃபார் மார்க்ஸ், இட்ஸ் ஃபார் லைஃப். வாழ்க்கைக்கு தேவையான அத்தனை கருத்துக்களும் அதில் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் 20 அதிகாரத்தை நீங்கள் ஒரே அளவுக்கு படிச்சீங்கன்னா போர் அடிக்கும். அப்போ என்ன பண்ணிக்கலாம்னா, ஒன்று காலையில் 5, நைட் 5 படிங்க. இல்லை ஒரு நாளைக்கு 5 படித்தாலே நமக்கு வந்து 200 குறள் தானே. அப்போ ஒரு 40 நாள் என்ன பண்ணிக்கலாம், 20 அதிகாரத்தை கம்ப்ளீட் பண்ணி முடிச்சிடலாம். ஓகே, நிறைய பள்ளி குழந்தைகள், கல்லூரி குழந்தைகள்லாம் நிறைய படிக்கிறாங்க. நிறைய பேர் பார்த்தீங்கன்னா 1330 திருக்குறளும் தெரியுங்க. அப்போ அவன் 1330 திருக்குறள் படிக்கும்போது நம்ம ஒரு டிஎன்பிஎஸ்சி போட்டித் தேர்வுக்காண்டி ஒரு 20 அதிகாரத்தில் ஒரு 200 குறள் படிக்க ஒன்று முடியாத காரணம் கிடையாது. நினைத்தால் ஓகே, முண்டி மோதும் துணிவே துணைம்பாங்க. நீங்கள் நினைச்சா முடியும். நீங்கள் படிக்க நினச்சா படிச்சிருவேன், நீ படிக்க கூட நினச்சா படிக்க மாட்டேன். இதான் வித்தியாசம். ஸோ திருக்குறளை நீங்கள் கொஞ்சம் பிளான் பண்ணிக்கோங்க. டெய்லி 10 குறள் படிச்சிங்கன்னா 20 நாளில் க்ளோஸ் ஆயிரும். டெய்லி 5 குறள் அப்படின்னா 40 நாள், அவ்வளோதான். நீங்கள் 5 படிச்சுக்கலாம். காலைல ஒரு 3, நைட்டில் 2. ஏன்னா விளக்கம் படிக்கணும்ல. அப்போ டெய்லி 5 குறள் படித்தாலே என்ன பண்ணிக்கலாம், ஒரு 40 டேஸில் 20 அதிகாரத்தையும் நீங்கள் கவர் பண்ணிடலாம். ஓகே, நம்முடைய ஆகாஷ் சார் டேப் ஐஏஎஸ்க்கான யூடியூப் சேனலில் இந்த 20 அதிகாரத்துக்குமே வந்து அவங்க வந்து நிறையா குறள் எடுத்து போட்டிருக்காங்க. நீங்கள் அதை கூட பண்ணிக்கலாம். ஒன்ஸ் நீங்கள் காதால் கேட்டு மனசால் நீங்கள் படிச்சுக்கலாம். சரிங்களா? அதுக்கடுத்து பாருங்கள். தென் வந்து நான்மணி கடிகை. ஓகே, நாலடியார். நாய்க்கால் சிறுவிரல் போர் நன்கனிராயினும் ஈக்கால் துணையும் உதவுதார் நட்பெண்ணாம் செய்தானும் சென்று குழல் வேண்டும் செய்விளைக்கும் வாய்க்கால் அணையார் தொடரும்பாங்க. ஸோ அப்படிப்பட்ட ஒரு நூல் தான் இது நாலடியார். குட்டி திருக்குறள் அப்படின்னு சொல்லுவாங்க. அது நமக்கு வந்து சிலபஸை கொடுத்துருக்காங்க நாலடியார். அடுத்து நான்மணி கடிகை. நான்மணி கடிகை பழமொழி 400 முதுமொழி காஞ்சி. ஓகே, முதுமொழி காஞ்சி. திருக்கடுகம் ஓகே, திருக்கடுகம் சுக்கு மிளகு திப்பிலி திருக்கடுகம். இன்னா 40 சிறு பஞ்ச மூலம். ஓகே, மூலம் அப்படின்னா வேறு, சிறு பஞ்ச மூலம் மொத்தம் 6 உண்டு. ஏலாதி 7 மருத்துவ பொருட்கள். இந்த திருக்கடுகம், சிறு பஞ்ச மூலம், ஏலாதி இதெல்லாம் பார்த்தீங்கன்னா இதெல்லாம் பார்த்தீங்கன்னா மருத்துவ நூல்கள் அர்த்தம். மருத்துவ நூல்கள். ஔவையார் பாடல்கள். ஓகே, ஔவையார் பாடல்கள் இதெல்லாம் நமக்கு இலக்கியம். தமிழின் தொன்மை சிறப்பு, திராவிட மொழிகள், ஊவே சாமிநாத ஐயர், தேப்போ மீனாட்சி சுந்தரனார், சி லக்குவனார், ஓகே, தேவனைய பாவனர், அகர முதலை, பாவலர் பெருஞ்சித்திரனார், ஜி.யு. போப், ஜார்ஜ் யூக்ளோ போப், ஜி.யு. போப், வீரமா முனிவர், கான்ஸ்டாண்டின் ஜோசப் பெஸ்கி. ஓகே, காஸ்டிக்லினோம்பாங்க இத்தாலி. ஸோ வீரமா முனிவர், தமிழ் தொண்டு அதெல்லாம் படிக்கணும். இதெல்லாம் நமக்கு சிலபஸை கொடுத்துருக்காங்க. தென் பாவேந்தர், டிகேசி, தவத்திரு குன்றக்குடி அடிகளார், கண்ணதாசன், காயதமில்லத், தாரா பாரதி, வேலு நாச்சியார், பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரனார், முடியரசன், தமிழ் ஒளி, உருத்திர கணனார், கி.வா. ஐகாந்தர். ஓகே, தென் நாமக்கல் கவிஞர். அழகு சவனுக்கான பாடத்திட்டம் 10ஆம் வகுப்பு வரையிலான பாட புத்தகத்தை அடிப்படையாக கொண்டது. ஓகே, ரைட். ஓகே, ஸோ இதெல்லாம் பார்த்தீங்கன்னா இது வந்து டிஎன்பிஎஸ்சினுடைய நியூ பாடத்திட்டம். அப்போ இந்த சிலபஸ் வந்து நம்ம என்ன தெரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா, ஸோ ஜிஎஸ் பொறுத்தவரை ஒவ்வொரு சப்ஜெக்ட்டுக்கும் நம்பர் ஆஃப் கொஸ்டின்ஸ் என்னன்னு சொல்லி கொடுத்துட்டாங்க. சயின்ஸ் 5, ஜாகிரஃபி 5, ஹிஸ்ட்ரி அண்ட் ஐஎன்எம் 10, பாலிட்டி 15, எக்கனாமிக்ஸ் அண்டு தமிழ்நாடு அட்மினிஸ்ட்ரேஷன் 20, அகைன் தமிழ்நாடு வரலாறு, பண்பாடு, மரபு மற்றும் சமூக அரசியல் இயக்கங்கள் 20 கொஸ்டின்ஸ். அடுத்த மேக்ஸ் 15, ரீசனிங் 10, டோட்டலாக 100. ஸோ தமிழை பொறுத்தளவில் உங்களுக்கு கொடுத்துருக்காங்க 6 யூனிட் வந்து இலக்கணம். லாஸ்ட் யூனிட் பார்த்தீங்கன்னா 20 திருக்குறள் கொடுத்துருக்காங்க. கொஞ்சம் இலக்கிய பகுதி கொடுத்துருக்காங்க, கொஞ்சம் தமிழறிஞர், தமிழ் தொண்டு, ஓகே, அது மாதிரி கொடுத்துருக்காங்க. இது எல்லாமே டிஎன்பிஎஸ்சினுடைய புதிய பாடத்திட்டத்துடைய சிலபஸ். இந்த பாடத்திட்டத்தின் அடிப்படையில் தான் உங்களுக்கு என்னது நம்முடைய குறிக்கோள் பேஜ் வந்து உங்களுக்கு வடிவமைக்கப்பட்டுள்ளது. அஸ் பர் நியூ சிலபஸ் படி என்னென்ன சப்ஜெக்ட் இருக்கோ அது ஃபுல்லாகவே எங்களுடைய டிஎன்பிஎஸ்சினுடைய டேப்னுடைய எக்ஸ்பீரியன்ஸ்டு ஃபேக்கல்ட்டி உங்களுக்கு வந்து குவாலிட்டியாக கிளாஸ் எடுத்து கொடுத்துருவாங்க. ஓகேவா? இது வேர் டு ஸ்டடிங்கிறத ஜஸ்ட் உங்களுக்கு ஷோ பண்ணி காட்டுறேன். வேர் டு ஸ்டடி பாருங்க, இருக்கா? இது வந்து வேர் டு ஸ்டடி. இப்போ நான் சொன்னது வந்து இங்கே வந்து குரூப் 1 என்ன, 2 and 4 என்ன அப்படின்னு சொல்லி உங்களுக்கு வந்து பிரித்து காமிச்சிருக்காங்க. ஓகே, ஒன்றுமே இல்லை. 4 டபுள் ஆக்குனா 1 முடிச்சு. குரூப் 4க்கு என்ன படிக்கிறியோ
அதில் 2 மடங்கு கொஸ்டின்கள் குரூப் 1ல் கேட்பாங்க. இப்போ எக்ஸாம்பிள் சயின்ஸ் 5 கொஸ்டின் கேட்டால் குரூப் 1ல் 10 கொஸ்டின். ஏன்னா குரூப் 4ல் ஜிஎஸ் 100 மார்க்கு, குரூப் 4ல் ஜிஎஸ் 100 கொஸ்டின், குரூப் 1ல் ஜிஎஸ் 200 கொஸ்டின். அப்போ இங்கே 1 மடங்கு அப்படின்னா இங்கே 2 மடங்கு, அப்படி டபுள் ஆகும். சயின்ஸ் 5 கொஸ்டின் அப்படின்னா 10 கொஸ்டின், ஜியோகிராஃபி 5 கொஸ்டின் அப்படின்னா 10 கொஸ்டின். ஓகே, அடுத்து பாருங்க, இந்தியாவின் வரலாறு பண்பாடு மற்றும் ஐஎன்எம் இருக்கா, இங்கே 10 கொஸ்டின், இங்கே என்னது 25 கொஸ்டின். ஓகே, இங்கே 10 அப்படின்னா இங்கே 25. அடுத்து பாருங்க, இந்தியன் பாலிட்டி இங்கே 15, இங்கே பாரு 40 கொஸ்டின். பாலிட்டி குரூப் 1ல் 40 கொஸ்டின். அதே மாதிரி எக்கனாமி ஆண்டு தமிழ்நாடு அட்மினிஸ்ட்ரேஷன் 50 கொஸ்டின். அப்போ நீங்கள் வந்து இந்தியன் பாலிட்டி அகைன் வந்து இந்தியன் எக்கனாமி, தமிழ்நாடு அட்மினிஸ்ட்ரேஷன், இந்த 3 சப்ஜெக்ட் படித்தா டிஎன்பிஎஸ்சியில் 90 கொஸ்டின் கவர் ஆகுது. குரூப் 1ல் 90 கொஸ்டின், குரூப் 4ல் 35 கொஸ்டின். சொல்ல புரிஞ்சா? ஓகே, அடுத்து தமிழ்நாட்டினுடைய வரலாறு பண்பாடு இங்கே 20, இங்கே 40, இதில் அப்படி டபுள் வரும். ஓகே, மேக்ஸ் சேம் தான், மேக்ஸ் 15 தான், ரீசனிங் 10 தான், அதில் மாற்றி கருத்து கிடையாது. ஓகே, 10 புள்ள என்னது உங்களுக்கு கொஞ்சம் கூடும். பட் குரூப் 1 பொறுத்தவரை எது வெயிட்டேஜ் அப்படின்னா பாலிட்டி 40 கொஸ்டின், எக்கனாமியும் தமிழ்நாடு அட்மினிஸ்ட்ரேஷன் உங்களுக்கு 50 கொஸ்டின். சரியா? ஸோ இது வேர் டு ஸ்டடி இருக்கு. ஜஸ்ட் ஷோ பண்ணி காட்டுறேன், நீ தெரிஞ்சுக்கோங்க. சிலபஸ் பைலிங்கில் கொடுத்துருக்காங்க. இருக்கா, இதான் வேர் டு ஸ்டடி. இப்போ எக்ஸாம்பிள் ஃபிசிக்ஸ். ஸோ ஃபிசிக்ஸில் வந்து இது சிலபஸ்ஸு. இந்த சிலபஸ் எங்கே இருக்குது அப்படின்னா இங்கே இருக்குது. ஓகே, இந்த மாதிரி கொடுத்துருக்காங்க. இந்த இருக்கா, இயற்பியலில் வந்து அளவுகளுடைய அளவீடுகள். ஓகே, ஸோ மெஷர்மெண்ட் ஆஃப் ஃபிசிக்கல் குவான்டிட்டிஸ் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இது எங்கே சார் இருக்குது அப்படின்னா இந்த இருக்கா 6ஆம் வகுப்பில் இருக்குது, 7ஆம் வகுப்பில் இருக்குது, 8ஆம் வகுப்பில் இருக்குது, 9ஆம் வகுப்பில் இருக்குது, 11ஆம் வகுப்பில் இருக்குது. அப்போ இந்த மாதிரி ஸ்டாண்டர்டில் இருக்கக்கூடிய இந்த சாப்டர் இது ஃபுல்லாக நீங்கள் எடுத்துகிட்டு பண்ணணும், நோட்ஸ் எழுதி வச்சுக்கணும். அப்படி எழுதி வச்சா என்ன ஆகும், இந்த சாப்டர் உங்களுக்கு கவர் ஆகிடும். ஆக்சுவலாக வேர் டு ஸ்டடி என்ன அப்படின்னா சிலபஸ்ஸு ஸ்கூல் புக்கில் எந்தெந்த ஸ்டாண்டர்டில் இருக்குது அப்படின்னு சொல்லக்கூடியது வேர் டு ஸ்டடி, எங்கேருந்து படிப்பது அப்படி சொல்லக்கூடியது. எக்ஸாம்பிள், ஸோ ஹிஸ்ட்ரியில் சிந்துவெளி நாகரிகம் அப்படி இருக்கு வச்சுங்களேன். சிந்துவெளி நாகரிகம் அப்படின்னா இது வந்து ஸ்கூல் புக்கில் 6ஆம் கிளாஸில் உண்டு, 9ஆம் கிளாஸில் உண்டு, அகைன் வந்து 11th உண்டு. அப்போ 6th, 9th, 11th இந்த 3லையும் இருக்கக்கூடிய சிந்துவெளி நாகரிகம் அந்த சப்ஜெக்ட் எடுத்து படிச்சாச்சுன்னா முடிஞ்சு. இப்போ நீங்கள் வந்து 9ஆம் கிளாஸில் பார்த்தீங்கன்னா வந்து பாடம் வந்து 2, 5, 11th பார்த்தீங்கன்னா பாடம் 1, 4. அப்போ அந்த பாடத்தை மட்டும் படித்தா போதும், ஃபுல்லாலாம் படிக்க வேண்டாம். சிந்துவெளி நாகரிகம் அந்த சாப்டர்ஸ் தொடர்பான கருத்துக்கள் ஸ்கூல் புக்கில் 6th, 9th, 11th இந்த 3 இடத்துல இருக்குது. இந்த 3 இடத்துல என்ன இருக்கோ அதை மட்டும் படித்தாலே உங்களுக்கு வந்து என்னது சிந்துவெளி நாகரிகம் அப்படிங்கிறது உங்களுக்கு கவர் ஆகிடும். அதான் கொடுத்துருக்காங்க. ஓகேவா? ஸோ ஒவ்வொரு டாப்பிக்கும் ஆஸ் பர் ஸ்கூல் புக்கில் எங்கே இருக்குது அப்படி கொடுத்துருக்காங்க. நான் உங்களுக்கு இந்த பிடிஎஃப் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். ஓகே, காந்தவியல் இந்த இருக்கா, காந்தவியல் 6th, 8th, 9th அவ்வளோதான். அப்போ என்ன அர்த்தம், 7th கிடையாது அர்த்தம். இப்போ நீங்கள் 7th புக்கு எடுத்து நம்ம வந்து காந்தவியலை தேடணும் அப்படின்னு ஆயிரும், நம்ம டைம் நமக்கு வேஸ்ட் ஆயிரும். அதான் கொடுத்துருக்கோம். இது பிசிக்ஸ்க்கான வேர் டு ஸ்டடி. அடுத்து கெமிஸ்ட்ரி இந்த இருக்கா எலமெண்ட்ஸ் அண்ட் காம்போனன்ட்ஸ். ஓகே, இந்த இருக்கா தனிமங்களின் ஆவர்த்தன அட்டவணை 9ஆம் வகுப்பில் இருக்கு, தனிமங்களின் ஆவர்த்தன அட்டவணை 10ஆம் வகுப்புல இருக்கு. ஓகே, அடுத்து கார்பனும் அதில் சேர்முகம் 9th இருக்கு, கார்பனும் அது சேர்முகம் 10th இருக்கு. அப்போ இந்த சாப்டர் ஃபுல்லாகவே என்னது 9th, 10th சயின்ஸ் புக்கு உங்களுக்கு கவர் ஆகுது, அப்படி தெரிஞ்சுக்கலாம். ஓகே, தென் ஜியோகிராஃபி பாருங்க, பேரண்டத்தினுடைய இயல்புகள். ஓகே, ஸோ நேச்சர் ஆஃப் யூனிவர்ஸ் இது எங்கெல்லாம் இருக்கு, 7th இருக்கு, 8th இருக்கு, 9th இருக்கு. ஓகே, அடுத்து பாருங்க 7th ஸ்டாண்டர்டில் சோசியல் சயின்ஸில் இருக்கு. ஓகேவா? அப்போ 7th, 8th, 9th இந்த 3 கிளாஸாக படித்தா முடிச்சு. 6th, 7th, 8th, 9th இதில் இருக்கிறது பேரண்டத்தினுடைய இயல்புகள். புவி அமையிடம் எர்த் லொகேஷன் இது 6th and 7th. 7th
பூமியினுடைய அமைப்பு இருக்குது. அகைன் 6th புவி மாதிரி இருக்குது. சரியா? அப்போ 6th இருக்குது, 7th இருக்குது. இந்த 2 படித்தா போதும். ஓகே. ஸோ கிளைமேட். ஓகே, மான்சூன், ரெயின்ஃபால், வெதர் அண்ட் கிளைமேட். தென் வாட்டர் ரிசோர்ஸ் கொடுத்துருக்காங்க. இது ஜஸ்ட்டு நான் உங்களுக்கு அப்டேட் பண்ணுறேன். இதற்கா சிந்து சமவெளி நாகரிகம். ஓகே, 6ஆம் வகுப்பில் இருக்குது. 9ஆம் வகுப்பில் லெசன் 2, 5 லெசன். ஓகே, அடுத்து 11ஆம் வகுப்பில் லெசன் 1 and 4 11ல். ஓகே, அடுத்து சிந்துவெளி நாகரிகம் 11th என்னது எத்திக்ஸ். 11th எத்திக்ஸ் இந்த மாதிரி கொடுத்துருக்காங்க. ஓகே. ஸோ ஓகே, இப்போ நம்ம வந்து ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பார்க்கலாம். ஓகே, ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின். ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் இல்லையா? சரி, போன குரூப் 4 இப்போ கவுன்சிலிங் போயிட்டுருக்காங்கல்ல. ஸோ அந்த குரூப் 4 ஒரிஜினல் கொஸ்டின்ஸ். இந்த ஒரிஜினல் கொஸ்டினில் தமிழ், அகைன் ஜிஎஸ், மேக்ஸ் எப்படி கேட்டுருக்காங்க அப்படிங்கிறத நம்ம பார்த்துக்கணும். சரியா? ஸோ ஓகே, ஃபஸ்ட்டு பாருங்க. வா என்ற வேர் சொல்லினுடைய வினைமுற்று. ஓகே, வா என்ற வேர் சொல்லினுடைய வினைமுற்று. வா அப்படின்னா என்னது? வந்தால். வந்தால். வந்து அப்படிங்கிறது, வந்த அப்படிங்கிறது பெயரச்சம். வந்து அப்படிங்கிறது வினையச்சம். வந்தவர் அப்படிங்கிறது வினையால் அணையும் பெயர். அப்போ வந்தால் அப்படின்றது வினைமுற்றுன்னு அர்த்தம். அந்த வினை முடிச்சு. வந்தால் அப்படின்னா அதுக்கு அடுத்தது வராது. வந்த பையன், வந்த பொண்ணு, வந்து சென்றான், வந்து விழுந்தான், வந்து தூங்கினான், அதெல்லாம் வினைமுற்று. இது வந்து பேரச்சம், இது வினையச்சம், இது வினைமுற்று. இது வந்தவர் வினையால் அணையும் பெயர். ஓகே, வா என்ற பெயர் சொல்லுடைய வினைமுற்று பண்ணது வந்தால் அர்த்தம். ஓகே, ராமன் வந்தார் எவ்வகை தொடர் அப்படின்னா எழுவாய் தொடர் அர்த்தம். மோனை. மோனை எதுகை? முதல் எழுத்து ஒன்று இருந்தால் மோனை, 2ஆம் எழுத்து ஒன்று இருந்தால் எதுகை. ஓகே. ஸோ நனந்தலை உலகம் என்ன பொருள் கேட்குறாங்க? அகன்ற உலகம். மோனை. மோனை சொல்லை கண்டறிக. நந்தவனம் கண் திறந்து நற்றமிழ் பூ எடுத்து பண்ணோடு பாட்டு சித்து பார் போற்ற வந்தாயோ. ஓகே, நந்தவனம் நற்றமிழ். ஏன்னா மோனை கேட்குறாங்களா? மோனை அப்படிங்கிறது முதல் எழுத்து. ஒவ்வொரு சீருள்ள முதல் எழுத்து ஒன்று வருது மோனை. அப்போ நந்தவனம் நற்றமிழ். வேற எங்க பாருங்க, கண், பா, ப, பா, தீ, ந இப்படிதான் இருக்கும். இங்கே தானது நந்தவனம் நற்றமிழ். முதல் எழுத்து ஒன்று இருந்தால் மோனை, 2ஆம் எழுத்து ஒன்று இருந்தால் அது எதுகை. ஓகே, இருக்கா கண் பண் இருக்கா? இப்போ கண் பண் என்னது? இது எதுகை. இது நந்தவனம் நற்றமிழ், இது மோனை. ஸோ நெல்லுக்காய் மூட்டையை கொட்டினார் போல. நெல்லுக்காய் மூட்டை அவுத்து விட்டு நெல்லுக்காய் அங்கங்க என்னது பிரிஞ்சு ஓடும். அதாவது ஒற்றுமை இன்மை. ஒற்றுமை இன்மை. ஸோ இந்த மாதிரி கொஸ்டின்ஸ்லாம் ரொம்ப எளிமையாக கேட்பாங்க, தவிர பெருசாக இருக்காது. இருக்கா செந்தமிழ். செம்மை கூட்டல் தமிழ் அர்த்தம். செந்தமிழ் அப்படின்னா செம்மை கூட்டல் தமிழ். மை இருக்கா? மை விகுதிருந்தால் அது என்ன தொகை? பண்பு தொகை. மை விகுதிருந்தால் பண்பு தொகை. செந்தமிழ். செம்மை கூட்டல் தமிழ். இலக்கண குறிப்பு. சொற்களை ஒழுங்குபடுத்தி சொற்றொடர் ஆக்குதல். இகழ்வேந்தர் சேர்ந்து ஒழுகுவார். இருக்கா? இல்லத்தின் அருகே புதிதாக கூரை போட்டனர். கூரை போட்டனர் அப்படிங்கிறது அப்படின்னா அது சும்மா பேச்சு வழக்கு. பட் மரபு பிள்ளைகளை நீக்கி எழுது அப்படின்னா கூரை வேந்தனர். வேந்தனர் தான் கரெக்டு, போட்டனாலும் கிடையாது. இது சும்மா பேச்சு வழக்கு. இதான் இதான் மரபு பிள்ளையை நீக்கிறது. கூரை வேந்தனர். எதிர்ச்சொல்லம் ஊக்கம். ஊக்கம் அப்படின்னா தெரியும், உற்சாகமா இருக்குது.
அப்போ ஆர்வமாக இருக்கிறது, உற்சாகமாக இருக்குது, தெளிஞ்சிருக்குது எல்லாம் ஊக்கம்தான். சோர்வு என்னது? எதிர்ச்சொல். அப்போ எதிர்ச்சொல்லா இணைச்சொல்லாங்கிறது பார்த்து போடணும். நீள் உழைப்பு. நீள் உழைப்பு என்பதை பிரித்துலுங்க இருக்கா? நீள் உழைப்பு, நீள் கூட்டல் உழைப்பு, இந்த மாதிரிலாம் உங்களுக்கு கொஞ்சம் வித்தியாசமாக கேட்பாங்க, தெரிஞ்சு வச்சுக்கோங்க. சரியா? மல்லிகை சூடினாள் என்பது என்ன பொருள்? மல்லிகைங்கிறது பொருள். அப்பொருள் ஆகு பெயர். பொருள் ஆகு பெயர். தொழில் அப்படின்னா தொழிலை குறிச்சால். காலங்கிறது காலையில் வந்தான், சாயந்தரம் போனான், காலை மாலை, அது காலம். தொழில் அப்படிங்கிறது படித்தான், நடந்தான், சென்றான் அப்படிங்கிறது. பண்புங்கிறது வெள்ளை, வெள்ளை அடித்தான், பச்சை காய்கறிகள், அது பண்பை குறிச்ச பண்பு. பொருளுங்கிறது மல்லிகை, மல்லிகைங்கிறது பொருள், பொருள் ஆகு பெயர். ஓகே. இம்மிலிசை வினைத்தொகை. திருக்குறள் வழியில் துன்பப்படுவர் யார் அப்படின்னா நாவை காக்காதவர்கள். ஓகே, நாவை காக்காதவர்கள் திருக்குறள் வழியில் துன்பப்படுவார்கள். இதுதான் தமிழ் கொஸ்டின். ஓகே, இது நான் இந்த வீடியோடைய டிஸ்கிரிப்ஷனில் இந்த கொஸ்டின் அப்லோட் பண்ணுறேன். நீங்கள் டவுன்லோட் பண்ணி பொறுமையாக ரீப்ளை பாருங்க. சரியா? வாழ்வினில் செம்மையை செய்பவள் நீயே என்னும் தமிழ் தாய் வாழ்த்து பாடலை பாடியவர் யாருன்னா பாவேந்தர் பாரதிதாசன். ஜிஎஸ். ஓகே, இதில் ஜிஎஸ் ஜாகிரபி கொஸ்டின். கரப்பார்களால் ஓகே கரப்பா மக்களால் அறியப்படாத விலங்கு எது கேட்குறாங்க? என்னது? குதிரை. ஓகே, கரப்பார்களால் அறியப்படாத விலங்கு குதிரை. ஹிஸ்டரி. இந்த கீழ்காணும் எந்த மாநிலங்கள் பொதுவான உயர் நீதிமன்றத்தை பெற்றுள்ளன அப்படி கேட்குறாங்க. ஓகே, ஸோ ஆன்சர் பஞ்சாப் அண்டு ஹரியானா. இது மாதிரி மெட்ராஸ் ஹைகோர்ட்டு தமிழ்நாடு அண்டு பாண்டிச்சேரி. தமிழ்நாடுக்கும் பாண்டிச்சேரிக்கும் ஒரே ஹைகோர்ட் என்னது? மெட்ராஸ் ஹைகோர்ட். தமிழ் செம்மொழி அந்தஸ்து 2004. கொஸ்டின்ஸ் ஈஸியாக இருக்கும், பெருசாக இருக்குது. மனித உரிமைகள் தினம் டிசம்பர் 10, ஹியூமன் ரைட்ஸ் டே. ஸோ கமிட்டி கொடுத்துருக்காங்க. இது படிக்க ஈஸியாக இருக்கும். ஓகே, உழவர் கடன் அட்டை KCC 1998 யாரால் துவக்கப்பட்டது? ஓகே, மைய வங்கி மற்றும் நபார்டு வங்கி. நபார்டு நேஷனல் பேங்க் ஃபார் அக்ரிகல்ச்சர் அண்ட் ரூரல் டெவலப்மெண்ட். நபார்டு ஃபுல் ஃபார்ம் நேஷனல் பேங்க் ஃபார் அக்ரிகல்ச்சர் அண்ட் ரூரல் டெவலப்மெண்ட். ஓகே, உழவர் கடன் அட்டை. ஸோ எல்லாமே ஜிஎஸ் கொஸ்டின். ஸோ 1891 அயோத்தி தாசரால் நிறுவப்பட்ட திராவிட மகாஜன சபையினுடைய முதல் மாநாடு நடைபெற்ற இடம் நீலகிரி. 1891. தமிழ்நாட்டில் இரத்த சோகை முக்த் பாரத் திட்டம் எந்த ஆண்டு தொடங்கப்பட்டது? 2018. அனிமியா முக்த் பாரத் வாஸ் இம்ப்ளிமெண்டட் இன் தமிழ்நாடு இந்த இயர்.
ஓகே. மேக்ஸ் இதெல்லாம் சிம்பிளிஃபிகேஷன். ஓகே. எக்ஸ் டு ஒய் 2:1. அப்போ எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் ஒய் ஸ்கொயர். எக்ஸ் ஸ்கொயர் 4, ஒய் ஸ்கொயர் 1, 4 மைனஸ் 1 3. ஓகே. இங்கே எக்ஸ் ஸ்கொயர் 4 4 ப்ளஸ் 1 ஸ்கொயர் 1 4 1 5. இப்போ 3:5 ஆன்சர். அது மெமரியில் போட்டு போயிட்டே இருக்கலாம். தருகா இதெல்லாம் ஃபைண்ட் த வேல்யூ ஆஃப் ஸ்கொயர் ரூட் 5 இன்ட்டு ஸ்கொயர் ரூட் 5 இன்ட்டு ஸ்கொயர் ரூட் 5. அது வேல்யூ கேட்குறாங்க. ஸோ 5^1. ஒரு அரைக்கோளத்தில் காணப்படும் மீப்பெரு வட்டனுடைய எண்ணிக்கை எத்தனைக்காக 1. ஒரு அரைக்கோளத்தில் ஒரு வட்டம் வரையலாம். ஸோ இந்த மாதிரி கொஸ்டின்ஸ் கொடுத்துருப்பாங்க, ஃபாலோ பண்ணிக்கலாம். சரியா? ஸோ ஓகே. இந்த இந்த டிஎன்பிஎஸ்சி குரூப்போடைய ப்ரீவியஸ் இயர் கொஸ்டினை இந்த வீடியோடைய டிஸ்கிரிப்ஷனில் அப்லோட் பண்ணுறேன். நீங்கள் பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. ஓகே. ஸோ மாணவர்களுக்கு என்னுடைய கருத்து என்ன அப்படின்னா, ஸோ ஏற்கனவே சொன்ன மாதிரி தான் இந்த குறிக்கோள் பேஜில் நீங்கள் ஜாயின் பண்ணிக்கோங்க. இது ஆன்லைன் பேஜ். ஓகே. ஸோ வீட்டில் கை குழந்தை வச்சிருக்கக்கூடியவங்க, வேலைக்கு போகக்கூடியவங்க, காலேஜ் படிக்கக்கூடியவங்க, ஸோ இந்த மாதிரி உள்ள நபர்கள் எல்லாமே இந்த பேஜை நீங்கள் வந்து ஜாயின் பண்ணிக்கலாம். இது உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் வீட்டில் உட்காந்து ஒரு லேப்டாப்லேயோ மொபைலையோ இருந்த இடத்துல உட்காந்து நீங்கள் கற்றுக்கலாம். இதெல்லாம் நிறைய டிரான்ஸ்போர்ட் டைம் வந்து உங்களுக்கு வந்து மிச்சமாகும், நிறைய லேர்ன் பண்ணிக்கலாம். அது மட்டும் இல்லாமல் இந்த ஆன்லைன் கிளாஸில் டேப்னுடைய 25க்கு மேற்பட்ட அனுபவம் வாய்ந்த ஆசிரியர் பெருமக்களால் உங்களுக்கு இந்த குறிக்கோள் வகுப்புகள் எடுத்து தரப்படுகின்றன. அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு நிறைய டெஸ்ட் கொடுப்பாங்க, நிறைய மெட்டீரியல்ஸ் கொடுக்குறாங்க, குறைஞ்ச ஃபீஸு, நல்ல குவாலிட்டியான உங்களுக்கு கிளாஸ் எடுப்பாங்க. ஸோ அதனால் மாணவர்கள் இந்த குறிக்கோள் பேஜை வந்து நீங்கள் ஜாயின் பண்ணிக்கோங்க. ஓகே. ஸோ இந்த குரூப் 4ல் மட்டுமே நம்முடைய டேப் மாணவர்கள் 2500க்கு மேற்பட்ட மாணவர்கள் வந்து கவுன்சிலிங் போயிட்டு துறையை எடுக்க போகிறாங்க. ஓகே. இன்னும் இப்போ ஜேஏ முடிஞ்சிருக்கு, இதுக்கு அடுத்து டைப்பிஸ்ட் இருக்குது. அதன் டோட்டலாக பார்க்கும்போது 2500 ப்ளஸ் தான் இருக்கும். அது மட்டும் இல்லாமல் குரூப் 1ல் 8 பேர் மட்டும் பாஸ் பண்ணியிருக்காங்க. இப்போ குரூப் 1 மெயின்ஸ் வந்து 100க்கு மேற்பட்ட மாணவர்கள் எக்ஸாம் எழுதி ஆல் வெயிட்டிங் ஃபார் ரிசல்ட்டுக்காக வெயிட் பண்ணுறாங்க. போன போலீஸில் ஒரு 900 ரிசல்ட் கொடுத்துருக்குறோம். எஸ்சியில் 414 கொடுத்துருக்குறோம். ஸோ எந்த ஒரு கால் ஃபார் இருந்தாலும் நம்ம வந்து நிறையா மாநில அளவிலும் நிறையா வந்து தேர்ச்சிகளில் வந்து நிறைய கொடுத்துட்டு இருக்கிறோம். ஸோ ஓகே. ஸோ அரசு பணி பெற டேப்புடன் கை கோருங்கள். நீங்கள் அனைவரும் வெற்றி மேல் வெற்றி பெற, விருது பெற, பெருமை பெற, மேதையெல்லாம் போற்றுப்படி விளங்க வேண்டும். பெற்ற தாயின் புகழும் பிறந்த மண்ணின் புகழும் பற்றாமல் உங்களோடு வாழணும் அப்படி கேட்டுக்கிட்டு நீங்கள் அனைவரும் உங்களுக்கு கனவு பணியான அரசு பணி பெறதுக்கு டேப்புடன் கை கோருங்கள். இந்த குறிக்கோள் பேஜை ஜாயின் பண்ணிக்கோங்க. ஓகே. நன்றி, வணக்கம்.